ஓகே, ஹாய், வணக்கம். இங்கே வந்துட்டு நம்ம மெட்டா மங்கீஸில் ஒரு பாட்காஸ்ட் செட்டப்பில் இருக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பாட்காஸ்ட் பண்ணி. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அட்டம்ப்டோடு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம ஃபவுண்டர்ஸ் கூட பேசுகிறது, பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எதுவுமே பெருசாக கண்டென்ட் பண்ணதில்லை. அந்த சீரீஸில் நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்துருக்குறோம். ஸோ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசணும், இதெல்லாம் பண்ணோம். அப்போ வந்துட்டு தீபக்னு ஒருத்தர் டிஎன்ஏ கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அப்போது அவர் வந்துட்டு சில பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, நம்ம அந்த டைவர்ஸ் குரூப்ஸ் வச்சுட்டு நம்ம சம் கைண்ட் ஆஃப் கிக் ஸ்டார்டர் ஷோ அப்படின்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சார். ஸோ இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ தே ஆர் பில்டர்ஸ், தே ஆர் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஆண்டர்ப்ரனல் ஜேர்னி அட் த கோர் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத தான் புரிஞ்சுக்க பார்க்க போகிறோம். ஸோ லைக் ஐம் அ ஆர்கிடெக்ட். ஸோ ஐ ஹவ் நோ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் அண்ட் ஆல், அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் அ பிஸ்னஸ். பட் நானும் அதை கற்றுக்க பார்க்குறேன். அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்க பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த ஷோவோட நோக்கமே. நம்ம ரொம்ப ஃபார்முலா வேணால் இது போயிடலாம். பட் ஸ்டில், ஸோ இவங்க எல்லாருமே வேறு இதுலேருந்து வந்திருக்காங்க. ஐ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் த நேம்ஸ். திஸ் இஸ் சஞ்சீவ், திஸ் இஸ் ஹமீத், தட் இஸ் கார்த்திக் மணிகண்டா, அண்ட் தட் இஸ் ஆகாஷ். ஸோ இவங்க என்ன கம்பெனிலேருந்து வராங்க, என்ன பேக்ரவுண்ட்லேருந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தீபக் சொல்லுவார். தீபக் இஸ் த கம்யூனிட்டி guy who has the DNA community-ன்னு ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணுறாரு. And to also mention, the community members hit the count of 100 recently. ஸோ வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் தீபக், நீங்கள் என்ன இது லைட்டாக ஒரு காலேஜ் இந்த ப்ராஜெக்ட் ஃபீலிங் வருது. இந்த ப்ரெசன்டேஷன் வரைக்கும் ஸ்லைடு இருக்கு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அடுத்த ஸ்லைடெல்லாம். எஸ், நம்ம இந்த ரவுண்ட் டேபிள் பண்ணலாம் அப்படின்னோடனே ஸோ அந்த ஐடியா வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்ததில்ல, இதில் நம்ம ஒரு 4 ஃபவுண்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு. இந்த கல்யாண பத்திரிக்கையில் யார் பேர் ஃபஸ்ட்டு போகிறதுனா மாதிரி எனக்கு பிரச்சனையாயிடுச்சு. இல்லை 100ல் நான் யாரை கை வச்சாலும், எந்த சுவிட்ச் பாக்ஸில் கை வச்சாலும் வெடிக்கும், எதை எடுக்கிறது அப்படின்னும் போது அப்போது என்னோட ப்ராடர் ஐடியா சொல்கிறேன். இந்த 4 பீப்புள் கொண்டு வந்ததுக்கு ஐ வாண்டட் டு பிரேக் ஒரு சர்டன் ஸ்டிக்மாஸ் ஆர் நோஷன் இன் தி ஸ்டார்ட் அப் வேர்ல்ட். இப்படி தான் ஸ்டார்ட் அப் இருக்கும், இப்படி தான் ஒரு ஆண்டர்ப்ரனர் இருப்பாங்க அப்படின்றத பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணுறதுக்கு அதை பிரேக் பண்ணவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு கேட்டகரி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ அதுதான் இந்த 4 பீப்புள். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் டேக் இப்போ நம்ம கார்த்திக் மணிகண்டா அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி அந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோ அதிலலாம் பார்த்துருப்பீங்க, போய் ஃபண்ட் ரைஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அண்ட் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 5000+ சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கோர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் மென்டல் ஹெல்த் ஸ்டார்ட் அப் மைண்ட் அண்ட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இங்கே அந்த ஸ்டிக்மாவே. ஏன்னா காமனாக ஒரு அட்வைஸ் என்ன இருக்கும்னா, அட் அ டைமில் ஏதாவது ஒன்று பண்ணு, அது உருப்படியாக பண்ணு, ஒரே ஒரு விஷயம் பண்ணு. ஆக்சுவலாக அதை சொல்கிற குரூப்பில் நானுமே ஒருத்தன். ஓகேவா, ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங், ஒரு நீஷ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை ஃபஸ்ட்டு ஒழுங்காக பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பட் நம்ம அதை ஓப்பன் மைண்டோட அக்செப்டும் பண்ணிக்கணும். இஃப் தேர் இஸ் அ பாலிமேத், இஃப் தேர் சம்படி நான் 2 விஷயம் ட்ரை பண்ணுறேன், ஆஸ் லாங் அவங்களுக்கு அதில் கன்விக்ஷன் இருக்குது, என்னால் 2 பண்ண முடியும்னா ஒன் லைஃப் லெட் தம் பி வாட் தே வாண்ட் டு பி. ஓகேவா, அண்ட் அப்படியுமே ஒரு ஆண்டர்ப்ரனர் வெளில வரலாம். ஓகே, ஸோ அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னும் போது ஐ தாட் கார்த்திக் மணிகண்டா வில் பி த ரைட் பர்சன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆகாஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, as you can see very young. ஹாய் சொல்லுங்கள். வணக்கம். எஸ், வெரி யங். இப்போது இந்த ஏஜில் இருக்கவங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்கன்னா இமீடியட் ஃபர்ஸ்ட் தாட் என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு இன்டர்நெட்டில் ஆப் பண்ணுறாங்க, இல்லை சாஸ் ஆப் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு இ-காமர்ஸ் ரன் பண்ணுறாங்க, அப்படி தானே இருக்கும். அதுதான் இன்றைக்கி காமனாகவும் சென்னை மார்க்கெட்லேருந்து வர்றது. கன்சிடரிங் இந்த சாஸ் கேபிட்டல் எல்லாம் சொல்கிறனாலையோ என்னமோ அதுதான் வெளில வருது. பட் ஐ திங்க் த ஃபியூச்சர் என்ன அடுத்ததுன்னு பண்ணால் டு பில்ட் சம்திங் தட் கேன் பி டச்ட் அண்ட் ஃபெல்ட். அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். ஓகே, அதை நம்மளை அந்த வகையில் பார்த்தா ரொபாட்டிக்ஸ் அதை அவங்க பில்ட் பண்ணுறாங்க. தே அரவுண்ட் 8000 கிட்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காங்க, அந்த ரொபாட்டிக் கிட்ஸ். ஸோ அதுலேருந்து பீப்புள் கேன் மேக் தேர் ஓன் ரோபோட்ஸ். ஓகேவா, ஸோ அதுலேருந்து ஒருத்தர் பேர் ஒரு மிஸ்டர் பீஸ்டோட மார்க் ரோபர். எஸ், அவங்க டெலிவர் பண்ணுறாங்க ரோபோட். ஸோ விச் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். இங்கே சென்னையில் இருந்துட்டு ஒரு ரோபோட்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுங்கிறது. ஸோ அங்கே என்ன செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும், அதுக்கப்புறமா நீ ஏதாச்சும் பண்ணு அப்படின்வாங்க. அதே மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கிறேன்னா சிம்பிளாக ஆரம்பியேன், எது ஒர்க் ஆகுமோ ஒரு இன்டர்நெட்டில் ஒரு லேப்டாப்பில் பண்ணக்கூடாது. அதை சொல்கிற அட்வைஸ்லேயும் நான் ஒருத்தன். ஓகேவா,
ஸோ அப்படி இல்லாமல் டைரெக்டாக ஜம்பிங் இன் டு ஹார்ட்வேர் அண்ட் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இட்ஸ் நாட் தே கம் ஃப்ரம் ஒரு பிக் மணி பேக்ரவுண்டு கிடையாது. அந்த மணி அவங்களே வரவும் வச்சு அண்ட் அதை வந்து இன்றைக்கி அந்த ரோபோட்ஸை டெலிவரும் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 quarters தே ஹவ் மேட் அரௌண்ட் 1.6 crores ஆஃப் ரெவென்யூ. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் மைல் ஸ்டோன்ஸ். ஸோ அந்த ஸ்டிக்மா பிரேக் பண்ணுறதுக்காக ஐ brought in ஆகாஷ். ஹமீத் அகெயின் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரேக் த்ரூ ஸ்டோரி. அதாவது ஒரு மனுஷன் ஸ்கூல் போனதில்லை, காலேஜ் போனதில்லை, இல்லை மழை கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினதே கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எதுவுமே கிடையாது. ஓகே. அண்ட் தென் அங்கேருந்து சீனை கட் பண்ணி அடுத்த சீன் நம்ம என்ன போட்டோம்னா, நாஸ்டாக் யூஎஸில் இருக்க கிளைண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு சிலிகான் வேலி ஸ்டார்ட் அப்போட சிடியூ. ஓகே. ஆல்மோஸ்ட் 20 years ஆஃப் டெக் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ அந்த ஸ்டிக்மா இருக்கல, எதுவாக இருந்தாலும் பண்ணேன், இன்ஜினியரிங் பண்ணிட்டு பண்ணேன். ஓகே. ஐ திங்க் தேட் நீட்ஸ் டு பி ப்ரோக்கன். அதே சமயத்தில் மார்க் அந்த டிகிரேட் ஏதாவது வரல, உங்கள் காலேஜில் வரலன்னா டசன்ட் மீன் தட் யூ கேனாட் ஸ்டார்ட் அ கம்பெனி. ஸோ அந்த நோஷனை பிரேக் பண்ணோம் அப்படின்ற ஐடியாவில் ஐ brought in ஹமீத். சஞ்சீவ் இது வந்து ஒரு பெரிய, அவரே இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு பாட்காஸ்ட்லாம் வச்சு ரன் பண்ணுறாரு. நான் என்ன ஸ்பெசிஃபிக்காக பிரேக் பண்ணணும்னா, இங்கே ஸ்டார்ட் அப் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து வேலையை விட்டுறணும், அதை ஃபுல் டைம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபண்டிங் பண்ணணும், யூஎஸ் ஸ்டோரில் பப்ளிஷ் ஆகணும். இப்படி தான் வந்து ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும்போது, இல்லை வேலைக்கும் போகலாம், ஸ்டார்ட் அப்பும் ரன் பண்ணலாம், ஃபேமிலியும் பார்த்துக்கலாம், காசும் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு இது இருக்குல்ல. இது பேசிக்காக வந்து ஹிந்தி ஹேக்கிங் இல்லை சோலோப்ரனர்ஷிப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு 3 people கம்பெனியாக ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் $160,000 யூஎஸ் ரெவன்யூ கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. விச் இஸ் லைக் அமேசிங். ஜஸ்ட் 3 people. ஓகே. யாருக்கும் சேலரி கொடுக்க தேவையில்ல, வர காசுலாம் நமக்கு தான். ஓகேவா? ஸோ ஏடபிள்யூஎஸ் மட்டும் கொடுக்கணும். பட் சி அந்த ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, ஐ திங்க் இது வந்து வைப்ரண்ட்டாக எல்லாருமே எடுத்துக்கலாம். எவ்ரிபடி கேன் பிகம் அன் ஆண்டர்பிரனர் தெம்செல்ஃப். ஜாப் போயிட்டு இருக்கும்போது அப்போ ஈவினிங் ஒன்று பில்ட் பண்ணி கொண்டு வரலாமே, கன்சிடரிங் ஆல் வைப் கோடிங் எவ்ரி திங். ஸோ அந்த ஸ்டிக்மா வந்து பிரேக் பண்ணுறதுக்காக ஐ brought in சஞ்சீவ். ஸோ இவங்க 4 பேரையும் கொண்டு வந்ததுக்கு இந்த 4 ஸ்டிக்மா பிரேக் பண்ண ரீசன். பட் அது எல்லாத்தையும் தாண்டி காமனாக இருக்கக்கூடிய ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே நல்ல மனிதர்கள். ஓகே. ஸோ அது வந்து டிஎன்ஏல ரேண்டமாக கை நீட்டி யாரை காமிச்சாலும் சொல்ல முடியும். பட் இந்த 4 பேர் வந்து ரொம்ப நல்ல மனிதர்கள். தே ஆல்வேஸ் புட் பீப்புள் ஃபர்ஸ்ட், மணி செகண்ட். அது ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுல பண்ணும்போது ஸ்டார்ட் அப் வந்து அது என்னவா மாறுது, அது பெரிய கம்பெனியாக மாறுதுன்றது ஒரு பக்கம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும், அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அந்த ப்ராசஸில் நாம் என்னவா மாறுறோம். வாட் டு வி பிகம் இன் தட் ப்ராசஸ். ஓகே. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இந்த ஸ்டார்ட் அப் வேர்ல்டு அவங்க உள்ளே வந்ததில் இந்த ஸ்டார்ட் அப் ஆல்சோ இவங்க அந்த ஸ்டார்ட் அப் நல்லா வளர்த்தாங்க. ஐ திங்க் அந்த ஸ்டார்ட் அப்பையும் இவங்க எல்லாரையும் வந்து ஒரு அதே குட் பீப்புளாக, அதே ஹம்பிளாக அந்த ரேஞ்சில் வளர்த்தனால ஐ brought them here. சூப்பர். தீபக்கும் ஒரு நல்ல மனுஷன். ஸோ அதையும் வந்து யாரா சொல்லணும்ல, அதனால எல்லாரும் இங்கே கூட்டு வந்ததுக்காக. நான் வந்து ஸ்டார்ட் பண்ண பிகினிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஒரு அமெச்சூர் ஐடியாவோட தீபக் குரூப் பார்த்தேன். பட் அப்பையிலேருந்து லைக் அவர் ஒரு வாரம் சொல்லுவார், சாமியார் மாதிரி ஒரு வாரம் சொல்லிட்டு போவார். உங்களுக்கு லேட்டாக வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு வந்து அதோட மீனிங் புரியும். இப்போ புரியாது, வீட்டுக்கு போனால் புரியும். ஸோ லைக் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் தீபக் ப்ரோ வந்து பீன் வித் அஸ் அண்ட் ஹெல்பிங் அஸ். சூப்பர் சூப்பர். செம்ம எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து தீபக் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணும்போது லைக் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஒரு டாக்குமெண்ட்ரி, அவருடைய டாக்குமெண்ட்ரியில் தான் மீட் பண்ணேன். லைக் அன்கன்வென்ஷனலாக சில விஷயங்கள் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அன்கன்வென்ஷனல் பேக்ரவுண்டுங்கிறதுனால. ஸோ எனக்கு வந்து பார்க்கும்போது ஒரு அஜெண்டாவே இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ண முடியுமா, ஒரு அஜெண்டாவே இல்லாமல் ஒரு மீட்டப் இருக்குமா, இல்லை இந்த மாதிரி பண்ணலாமா, நம்ம டாக்குமெண்ட் எடுத்து நம்மளே படமாக ரிலீஸும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருந்தாரு. இட் வாஸ் பியூட்டிஃபுல். ஸோ தட்ஸ் வேர் ஐ மெட் ஹிம் ஃபர்ஸ்ட். அதுலேருந்து ஜர்னி ஐ எம் பார்ட் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் 100. I'm proud to be and glad to be. மெட்டாமிக்ஸ் வந்து இவங்களே 4 பேர் வச்சு இவங்களே மாற்றி மாற்றி ஆமாம், நானும் சொல்ல வந்தேன். நான் சொன்னால் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ஐ மீன் ஜஸ்ட் டு ஆட் ஆன், அந்த கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா there are many communities in தமிழ்நாடு. அண்ட் நான் எல்லா கம்யூனிட்டியும் இருந்தேன். ஐ எம் ஸ்டில் பார்ட் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ். பட் எல்லா கம்யூனிட்டிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஒரு மந்த்துக்கு மேபி ஒரு 20 மெசேஜ் வரும். பட் நம்ம டிஎன்ஏ கம்யூனிட்டியில் ஒரு நாளைக்கு ஒரு 100 மேலே வரும். நான் டே எண்டிங்கில் பார்ப்பேன் 100 மெசேஜ். ஓகே, சம் டேஸ் ஐ வில் ரீட், சம் டேஸ் ஐ won't read. But keeping it so active and lively throughout is not easy thing. So I would have to really hats off for that people. அது நீங்களாம் தான்.
ஸோ எனக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆல் டூ இன் யுவர் ஸ்டார்ட் அப் லைஃப். ஸோ உங்கள் ஜேர்னியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போது நீங்கள் டிஎன்ஏ பீப்புள், ஆனால் எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிஎன் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுற பில்ட் பண்ணுற ஒரு மக்கள். ஸோ நீங்கள் ஏன் இங்கே சூஸ் பண்ணுறீங்க? ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் கூட நிறைய இது சொல்லலாம். ஸோ வை த சிலிகான் வேலி காட் சிலிகான் வேலி டேக் அப்படின்ற மாதிரி அந்த இதெல்லாம் கூட சொல்லலாம். பட் ஏன் இங்கே பில்ட் பண்ணுறீங்க? ஸோ அதுலேருந்து ஆரம்பிங்க. வாட் இஸ் யுவர் ஸோ லைக் ஸ்டார்ட் வித் ஆகாஷ் இட் செல்ஃப். ஆமாம், ஏ ஃபார் ஆகாஷ். ஏன் சென்னையில் இருக்காரு? போயிட வேண்டியது. ஏன் சென்னையில் இருக்கீங்க? ஸோ ஆக்சுவலி நான் சென்னையில் இல்லை. நான் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது கொடவாசல்னு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு ஊர். அங்கே சூப்பர். கும்பகோணம் நைஸ். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் இந்த ஜாகிரபிக்கலி அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. ஸோ சென்னை வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் டெஃபினெட்லி. இன்னொன்று வந்து சம் பிளேஸ் யூ கம்ஃபர்டபுள் யூ கேன் ஸ்டே தட். நான் வந்து லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ ஒன் கம்ஃபர்டபுள் ஃபேக்டர். அதனால் ஒருத்தர் போய் ஈஸியாக தமிழில் பேசி ஒன்று கேட்க முடியும். கன்சிடர் ஆஸ் அ ஹார்ட்வேர் ப்ராடக்ட் நிறைய பீப்புளோட பேசணும், நிறைய வெண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாமே யூ நீட் சம். நீங்கள் ஒன்று பெருசாக பண்ண போகிறீங்க, அட்லீஸ்ட் அது நிறைய ஸ்ட்ரகிள் ஆக போகுது. அட்லீஸ்ட் ஒரு பிளேஸ் கேன் பி கம்ஃபர்டபுள், ரைட்? ஸோ அதனால் வி சோஸ் சென்னை. ஓகே. ஆல்சோ ஆட் லைக் வை நாட் எனி எல்ஸ்வேர்? வை டோன்ட் யூ கோ டு பெங்களூர்? எனக்கு மற்ற லாங்குவேஜ் தெரியாது. இப்போ பெங்களூர் போனால் வேறு லாங்குவேஜில் பேசணும். நம்ம என்ன சொல்கிறோங்கிறது இன்னொருத்தவங்க புரியணும். டிப்பிக்கல் தமிழ் ஹிந்தி தெரியாது. ஸோ ஸ்டார்ட் லோக்கலி கோ குளோபலி அப்படிங்கிறது தான் ஐடியா. நம்ம இங்கே நல்லா பண்ணிட்டா ரைட் நோ இந்தியா ஃபுல்லாக எங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆல் த 300 ஸ்கூல்ஸ் ஒரு பர்டிகுலர் ரீஜன் கிடையாது. டெல்லி, ராஜஸ்தான், குஜராத்தில் ஒரு கிராமத்துலலாம் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ தட் ஹேப்பன் பிகாஸ் லோக்கலி எங்களால் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஆக முடிஞ்சிச்சு. நைஸ். நீங்களும் சென்னை தானே? இல்லை? ஆமாம், சென்னை தான். ஸோ பேசிக்காக ஆக்சுவலி ஐ வுட் சே சென்னை சோஸ் மீன்னு சொல்லுவேன். நான் பிறந்தது ஆந்திரா, டு அ டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ஆக்சுவலி. பட் எங்கள் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து குழந்தைல 10 years. So they adopted me from Andhra. So 6 months later I got shifted to Chennai. And Chennai gave me everything. Like என்ன சொல்கிறது, ஸ்கூலிங் இங்கே தான் CA முடிச்சேன், இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நீங்கள் கேட்குற கொஷனுக்கு வை நாட் எல்ஸ்வேர், எனக்கும் அந்த ஃபோம் வருது. நான் எல்லோரும் சிலிகான் வேலி போகணுன்னு சொல்லுவாங்க, பெங்களூர் போகணுன்னு சொல்லுவாங்க. நானே இந்த லாஸ்ட் ஒரு 2 months ஒரு 10 வாட்டி யோசிச்சிருப்பேன், சரி ஷிஃப்ட் பண்ணி பெங்களூர் போகலாமான்னு சொல்லி. But then later I realized if you want to build something, you can build from anywhere, especially now in 2025, 2026. The classic example is Zoho. Sridhar sir is built from where. He is not gone to Silicon Valley and he's built a great company. So I think if you can find the right people and have the right team, we can build from anywhere and not necessarily Chennai also. Okay. So you have any specific advantage here? Yeah, definitely. So we do a lot of advantages because you need people for your team, correct? And to meet people, there are 2 ways. One is you meet them on LinkedIn, Instagram, social media. Second is you meet them in person. I always believe when you meet them in person, you get a better vibe. So Chennai, if you see in the South India, apart from Bangalore, Hyderabad, there are a lot of community events happening for entrepreneurs. So anga I keep going for all these events and anga meet பண்ணும்போது we get to meet people. So அது ஒரு great advantage நினைக்கிறேன். So all the top events in South India predominantly happens in Bangalore, Chennai or Hyderabad, and Chennai I think now is one of the top spots. So that is a great advantage, and the location wise to meet people, it's great. Super. எனக்கு வந்து பர்சனல் ரீசன் தான். ஃபேமிலி இங்கே. ஸோ நான் 2013-14 ஹைதராபாத் ப்ளஸ் பெங்களூர் 2 years ஒர்க் பண்ணேன். எப்படியாவது சென்னை வரணும் அப்படின்னு வந்து கஷ்டப்பட்டு திருப்பி ஓடி வந்துட்டு அப்புறம் போவே இல்லை. ஸோ மோஸ்ட்லி பர்சனல் ரீசன் தான். ப்ளஸ் என்னோட இன்டர்நெட் பிஸ்னஸ், ஸோ யூ கேன் ரன் இட் ஃப்ரம் எனிவேர். சென்னையில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இங்கே வந்து எனக்கு அகைன் ஃபேமிலி பிரைமரிலி. நான் ஒரு 10 வருஷம் இங்கே வேலை பார்த்தேன், நெட்வொர்க் இருக்கு எல்லாமே. பட் பியாண்ட் தட் எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு வந்து சென்னை விட உனக்கு கோ சம்வேர் ரிமோட். இப்போ நீங்கள் இந்த ட்விட்டரில் இந்த இந்தியாவுக்கு ட்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாலியில் இருப்பாங்க, வியட்நாமில் இருப்பாங்க, அங்கேருந்து பில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு என்ன, அந்த பவர் ஆஃப் மேக்கிங் மணி ஆன் தி இன்டர்நெட். உங்களுக்கு வந்து யூ டோன்ட் ஹேவ் டு கம்யூட், யூ டோன்ட் ஹேவ் டு எனி திங். நீங்கள் ஒரு லேப்டாப் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் எங்கே இருந்தால் காசு பண்ணலாம். ஸோ எனக்கு அது ரைட் நவ் ஐம் ஹியர், பட் ஐ ஆல்சோ சீ இட் அஸ் நாளைக்கு எங்கே வேணால் போகலாம் அப்படின்றதான் நான் பார்க்குறேன். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர். நைஸ். உங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து டிஃபால்ட் சாய்ஸ், பிறந்ததே இங்கே தான், பிறந்தது வளர்ந்தது ப்ரௌசர் டிஃபால்ட் மாதிரி டிஃபால்ட் சாய்ஸ். ஸோ அதனால சென்னை. பட் இட் ஹாஸ் ஓவர் த டைம் அது வந்து ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜாகவும் வளர்ந்துச்சு. இப்போ சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி க்ளோஸ் நிட் கம்யூனிட்டி சென்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் we've had lot of people here. ஸோ நம்ம இங்கேருந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 countries பீப்புளோட கொலாபரேட் பண்ணியிருக்கேன் ஒர்க் வைஸ். நாங்கள் செல் பண்ணதும் குளோபல் சாஃப்ட்வேர். as a fractional CTO as a fractional CTO, as my startup CTO ஆகும்.
வந்து ஃபங்க்ஷன் பண்ணதும் ஒரு குளோபல் ஸ்டார்ட் அப். ஸோ சிலிகான் வேலி பேஸ்ட் ஸ்டார்ட் அப். பட் இது வரைக்கும் நான் சிலிகான் வேலி போனதில்லை, அதான் உண்மை. பட் இங்கேருந்து என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும்னா அவர் சொன்ன மாதிரி ஐ குட் பி எனிவேர் அப்படிங்கிறது. பவர் ஆஃப் இன்டர்நெட், பவர் ஆஃப் சாஃப்ட்வேர், that is the idea. Yeah, so to add one more example, like Perplexity, Aravind is from Chennai, and I think initially he built from here, and then he left to Silicon Valley. So we can build from anywhere is what I believe. Okay. Maybe I'll move to other countries to live there, but not to build a company. நான் இங்கேருந்து வந்து டு பி ஆனஸ்ட் ஓவர் மை 35 years of life நான் வந்து வேற ஒரு சிட்டியில் வாழ்ந்ததே இல்லை. ஆமாம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேணா ட்ராவல் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போயிருக்கேன், டிஃப்ரெண்ட் பீப்புளோட மீட் பண்ணியிருக்கேன். பட் வாழ்ந்ததுன்னு சொன்னால் ஆல்வேஸ் ஐ கேம் பேக் டு ஹோம், மை ஹோம் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஸோ அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். பிகாஸ் ஆஃப்டர் ஒரு ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம திரும்ப ஒரு வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்குமே நிம்மதியாக அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்து எனக்கு சென்னை தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ he also mentioned something like இந்த கம்யூனிட்டி அண்ட் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ அது நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களை அதை ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ணும்? ஸோ see we are talking about geographical advantage, so you are talking about events and communities. அது என்ன பேசிக்கலாக உங்களுக்கு பர்சனலாக வாட் இஸ் யுவர் அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஆஃப் கோயிங் டு ஈவெண்ட்ஸ் ஆர் கம்யூனிட்டிஸ் பார்ட்டிசிபேட்டிங் வித் கம்யூனிட்டிஸ்? ஸோ கம்யூனிட்டிஸ் வந்து மேஜராக வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ கனெக்ட் வித் பீப்புள், ரைட் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஐ மேட் ஆஃப் கனெக்டட் வித் சம்மன். ஸோ மேபி இன்றைக்கும் அவங்களுக்கு எனக்கும் சேம் ஸ்பேஸ் இருக்காது. பட் ஆனால் லேட்டர் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தெர் இஸ் அ கம்பெனி, அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஹி வாஸ் அ மேனேஜர். ஓகேங்களா? ஸோ லேட்டர் அன்னைக்கு அவங்க பேசும்போது ஹி ஜஸ்ட் அ மேனேஜர் அண்ட் ஐ மஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் அப். ஸோ 2 years லேட்டர் அவங்க கம்பெனி வந்து ஒரு சிஎஸ்ஆரில் சின்ன பசங்களுக்கு வந்து இப்படி ஒன்று பண்ணலான்னு வருது. ஸோ அப்போது ஹீ ரெஃபர் மீ பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ கம்ஃபர்டபுள் வித் த லோக்கல் பர்சன், சம் ஒன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நான் பேசினா புரியும், நான் தமிழில் பேசலாம். இது வந்து எஃபெக்ட் ஆஃப் கம்யூனிட்டி. ஸோ யூ மீட் லாட் ஆஃப் பீப்புள், சொல்லுவாங்கள்ல மோர் தி நெட்ஒர்க் மோர் யோர் நெட்ஒர்க்னு, அந்த மாதிரி நிறைய பேர் தெரிய வரும் கம்யூனிட்டியில். அண்ட் அகெயின் ஆஃப்டர் சம் பாயிண்ட் நீங்களும் நிறைய பேருக்கு வந்து கேட்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் பர்சனலி ஐ கேன் சே சில எக்ஸாம்பிள்ஸ். சம் பீப்புள் will come, இல்லை எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும், ஐ நோ திஸ் பர்சன் will be the right fit for, அது அவங்களால் பண்ண முடியும் நல்லா அப்படின்னா. ஸோ இட்ஸ் அ பண்டம் பரிமாற்ற முறை, இங்கேருந்து எடுத்தாங்க அங்கேருந்து எடுத்தீங்க. சூப்பர். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நான் இது வந்து ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜ் மாதிரி பார்க்கல. பிகாஸ் இட்ஸ் மோர் ஆஃப் ஐ மீன் த பிளேசஸ் ஆர் மேட் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய மைண்ட் செட் தான் இட் மேக்ஸ் த பீப்புள். சிலிகான் வேலி சிலிகான் வேலி பிகாஸ் ஆஃப் பீப்புள், நாட் பிகாஸ் வேர் இட் இஸ் லொக்கேட்டட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நான் ரீசெண்டாக ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பெங்களூரில் இருக்கிற ஒரு பர்சனோட பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த சென்னையோடைய கம்யூனிட்டிஸ்க்கும் பெங்களூரோட கம்யூனிட்டிஸ்க்கும் நீங்கள் எப்படி வித்தியாசம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐ ஆஸ்க் திஸ் கியூரியஸ்லி. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சென்னையில் இட்ஸ் அ க்ளோஸ் நிட் கம்யூனிட்டி, யூ கேன் மீட் த சேம் பர்சன் வேற ஒரு ஈவெண்ட்டில். பட் பெங்களூர்ல எப்படின்னா ஒரு ஈவெண்ட்ல ஒரு ரேண்டமா ஒரு பர்சனை பாத்தீங்கன்னா அவர் இன்னொரு ஈவெண்ட்ல நீங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம். சோ நாங்க so many events so many people வெளில பேசிட்டு இருக்கோம். சென்னை ஈவெண்ட் எப்படின்னா எங்களுக்கு ஒரு 10 வருஷமா ஈவெண்ட் போட்டுனா கல்யாண வீடு மாதிரி தான். போன ஈவெண்ட்ல பார்த்தது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல் தி சேம் பீப்புள். பட் எனக்கு பர்சனலா நான் ஆக்சுவலி அவங்க வந்து ஈவெண்ட்டுக்கு முன்னாடி லிங்க்டின்லயோ ட்விட்டர்லயோ பார்த்திருப்பேன். சோ சம் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் நவ ஐ met on Twitter. சோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு இன் பர்சனல் இருந்தாலும் இட்ஸ் தி பீப்புள். லைக் ஹமீத் சொன்ன மாதிரி அந்த பீப்புளோட வைப் அண்ட் ஒரு அலைன்மெண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஈவென்ட்ஸ் இஸ் ஐ see it as an opportunity to meet. இப்போ நம்ம ஒரு காஃபி ஷாப்ல பிளான் பண்ணி இல்ல இந்த மாதிரி ஏதாவது பாட்காஸ்ட்ல வந்து மீட் பண்ணதான் உண்டு, இல்லைன்னா தனியா நம்ம மீட் பண்ண மாட்டோம். ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட், நான் அப்படிதான் பாக்குறேன். அது ரிலேஷன்ஷிப் பில்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு லாங் டர்ம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் சொன்ன எக்ஸாம்பிள்னால ஒரு 2 years பேக் நான் ஒரு இவெண்ட்ல ஜோயல்னு ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் வோடாஃபோன் சவுத் இந்தியாவுக்கு கவர்மெண்ட் ஹெட். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 ஈவெண்ட்டில் ஐ கெட் மீட்டிங் ஹாய் சொல்லிட்டு இருந்தேன். ரீசெண்டாக எங்கள் கம்பெனிக்கு மைண்ட் அண்ட் கம்பெனிக்கு வி வாண்டட் ஃபேன்சி நம்பர். ஸோ ஹீஸ் ஃப்ரம் வோடாஃபோன் ஹெட். அவர் கால் பண்ணால் டக்குன்னு ஃபேன்சி நம்பரை ப்ரைஸ் இல்லாமல் கொடுத்துட்டார். ஸோ இட்ஸ் ஸ்மால் ஹெல்ப். ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அதே பீப்புள் மீட் பண்ணுறதுனால they keep helping. இந்த கம்யூனிட்டி பிஹேவியரை ஆக்சலரேட் பண்ணுறது கவர்மெண்ட்டோட ஸ்டெப்ஸ் இருக்கா இல்லை நம்ம ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் தான்? இல்லை, ஆக்சுவலாக கம்யூனிட்டியோட அந்த ஆக்சலரேட் பண்ணுறது பீப்புள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க எல்லாரும் வந்து எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, எவ்வளோ வந்து மீட் பண்ணுறாங்களோ அவளுக்கு அவ்வளோ அந்த நெட்வொர்க்கிங் நடக்கும். இப்போ அவங்க சொன்னாங்களே இந்த பெங்களூருக்கும் சென்னைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நான் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன்னா, சென்னை ஈகோ சிஸ்டம் இஸ் வெரி வெரி கன்சர்வேட்டிவ் அண்ட் ரூட்டட் அண்ட் வெரி ஹம்பிள். ஃப்ளெக்ஸ் கூட இருக்காதுங்க. ஓகேவா? ரொம்ப கேஷுவலாக அப்படியே உட்காந்துக்கிட்டு சும்மா அப்படியே பேச்சு வாக்கில் ஒரு 160K
ஒரு 1.6 இப்படி போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ப்ராபப்ளி வெறும் ஃபண்டிங் தான் இருக்கும், ரெவன்யூவே இருக்காது. ஓகேவா, பட் அவங்க பிச் பண்ணுற பொசிஷன் வேற மாதிரி இருக்கும். ஐம் நாட் சேயிங் பேட் ஆர் ரைட் பற்றி நான் பேசலை. பட் ஒரு கம்பெனிக்கு இந்த ஃப்ளெக்ஸிங் அண்ட் மார்க்கெட்டிங்ன்றதும் தேவை. ஓகேவா, பட் அந்த டிஃப்ரென்ஸ் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் பெங்களூரில் என்ன பார்த்துருக்கேன்னா அது ரொம்ப வந்து கட் த்ரோட் கம்யூனிட்டியாக நான் பார்க்குறேன். ஓகேவா, லைக் இஃப் யூ ஆர் வின்னிங் you can continue to be part of the community. If you are lost, if you still have a winning mindset, you can continue to be there, of course. Okay, but if you feel like illa neenga thothute irkeenga abinaka, you will eventually be kicked out. On the community kicked out na, the community you will start feeling left alone and you will come out. Okay, Chennai வந்து அந்த கட் த்ரோட் இருக்காது. ஓகே, it will always like warmly welcome அப்படி போகும். இன்னொரு டிஃபரன்ஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, in terms of ambition, I feel like Chennai always lacks. ஓகே, அவ்வளோ பெருசாக ஆம்பிஷியஸாக யோசிக்கவும் மாட்டாங்க. பட் அதுக்கு என்ன ரீசன் நான் பர்சனலாக நான் யோசிச்சு என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு வீக்கெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 10,000 உங்கள்கிட்ட சும்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் அ பர்சன் வேர் கேன் யூ ஸ்பெண்ட் தட் 10K? ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் இல்லை. சென்னையில் வீக்கெண்ட் இஃப் யூ வாண்ட் டு கோ சம்வேர், தேர் ஆர் 2 options. either go to a movie இல்லைனா கோ டு ஃபைன் டைனிங். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஸ்பெண்ட் இல்லை அப்படின்னும் போது அந்த எக்ஸ்ட்ரா 10,000 ஏர்ன் பண்ணணும்னு எனக்கு தோணாது. ஐ கேன் லிவ் வித் 50,000 70,000 சேலரி. ஐ கேன் லிவ் அ வெரி குட் லைஃப் இன் சென்னை. அதுதான் மேக்ஸிமம் சென்னையை பாராட்டுவாங்க. இங்கே வந்து ஒரு மீடியா சேலரியிலே சூப்பராக காஸ்ட் ஆஃப், பட் ஆனால் அதுவே தான் நம்மளுக்கு கர்ஸும் கூட. இதுவே நீங்கள் அப்படியே பெங்களூர், இன்னும் அப்படியே துபாய் இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, த மோர் மணி யூ ஹேவ், தெர் இஸ் மோர் ஸ்கோப் டு ஸ்பெண்ட். இன்னும் லக்ஸூரியஸான வீடு இருக்கும். இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் இந்த பிளேஸ், எனக்கு நான் அங்கேயும் ஸ்டே பண்ணுறேன். இப்போ அங்கே இருக்க ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK ஹவுஸோட ரெண்ட் வந்து 65,000, ரைட்? பட் வீடு வந்து இந்த ஸ்டூடியோ மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு பயங்கரமான ஒரு பாலிஷ்டு இது ஒர்க்காக இருக்கும். லெட்ஸே நான் அதே 65 இங்கே நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கீங்கன்னே கூட வச்சுப்போம். கேன் யூ ஃபைண்ட் சம்திங் லைக் தட்? ஒரு 1 BHK ஹவுஸ் அந்த மாதிரி வந்து மாடல் பண்ணி வச்சிருக்கிறது கிடைக்காது. வெரி கிடைக்காது. ஸோ அந்த ஆம்பிஷன், அதாவது அந்த தூண்டிலே இல்லை. ஓ, நான் இப்படி ஒன்று பண்ணலாம், நான் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற வரைக்கும், அப்போ நம்ம இதிலே இருந்துடலான்ற அந்த ஒரு பாட்டிலே இருக்கும். இது அப்படியே ஃபவுண்டர்ஸ் வரைக்கும் வருது. இங்கே மெஜாரிட்டி ஸ்டாட்ஸ் படியே நான் சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அந்த 2 crore to 10 crore மார்க்கில் இருக்காங்க. இங்கேருந்து அங்கே போயிடுறாங்க, இந்த 1.6 crore இங்கே போயிடுறாங்க. அண்ட் தென் தே செட்டில் தேர். ஓகே, அதுக்கப்புறம் மெனி இயர்ஸ்க்கு அங்கேயே இருக்காங்க. இதே பெங்களூரில் அந்த ஸ்பீடு போயிட்டாங்கன்னா மொமெண்டம் பில்ஸ் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. அது மேலே பில்ட் ஆகி எங்கேயோ எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுவாங்க. ஓகே, பட் அந்த எக்ஸ்ப்ளோஷன் இங்கே இல்லை. இது ரெண்டுத்துக்கும் இந்த டிஃப்ரென்ஸுக்கு காரணம் எனேபிளர்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா கேபிட்டல் கிடையாது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் ஆல்வேஸ் ஒன்லி பீப்புள் அவங்க மைண்ட் செட்லேருந்து சேஞ்ச் ஆகிட்டு இஃப் தே ஸ்டார்ட் சேயிங் ஓகே லெட்ஸ் கொலாபரேட், லெட்ஸ் டூ திங்ஸ் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்கன்னா இது சேஞ்ச். இது வந்து வெளியில் வந்து இந்த இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து ரேண்டமாக சொல்கிறேன்னு இல்லை. பிகாஸ் ஐ ஆல்சோ கீப் மூவிங் பிட்வீன் 2 cities. I continue to hear the opinion of Chennai ecosystem from Bangalore ecosystem. ஸோ இப்போ அவங்க நம்மள ஒப்பீனியன்லாம் எப்போவுமே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தே வெரி லெஸ் ஆம்பிஷியஸ். ஆல்வேஸ் சென்னை ஃபவுண்டர்ஸ் ஹவ் பீன் லுக் டவுன். ஓகே, இது வந்து காமன் நோஷன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எல்லாருமே இது ஒரு பாசிட்டிவாக சொல்லும் போது யூ ஹேவ் நோ ஐடியா ஹவு மச் ஐ ஃபெல்ட் ஹாப்பி இன்சைட். பட் ஆனால் இட் இஸ் வி ஆர் ஆல்வேஸ் லுக் டவுன். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளை டவுனாக பார்க்குறது சென்னை பீப்புளை தான், வெளியாலே கிடையாது. ஓகே, வி லுக் டவுன். இது எப்படி ஒரு ரிலேட் பண்ணோன்னா, இப்போ நீங்கள் சிஎஸ்கேன்னு வச்சுக்கோங்களேன். விச் கிரவுண்ட் இஸ் தி மோஸ்ட் பெஸ்ட் கிரவுண்ட் ஃபார் சிஎஸ்கே டு வின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சேப்பாக்கம். ஏன் அதை சொல்கிறீங்க? ஹோம் கிரவுண்ட். அதை ஏன் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னா என்ன? லைக் தே ஹேவ் த க்ரௌட்ஸ் மோனோபோலி. யா, ஸோ இட் இஸ் அ க்ரௌட். க்ரௌட் வந்து ஒரு பஸ்ஸிங் எனர்ஜி சிஎஸ்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, எதிராளிக்கு நாம தான் தோத்துட்டு இருக்கோமா, நம்ம தான் பவுண்டரி அடிக்கிறோமா, இல்லை அவன் அடிக்கிறானே புரியாது. ஓகே, ஸோ இந்த ஒரு எனர்ஜி மட்டுமே பிளேஸை கன்டினியூ பண்ணும். பட் இமேஜின் ஜஸ்ட் ஆப்போசிட். அப்படி இல்லாதனா அப்போ அந்த ஹோம் டீம் எப்படி சஃபர் ஆகும், அடுத்த யங் டேலண்ட்ஸே எவ்வளோ கஷ்டப்படும். ஓகே, ஸோ அப்போது அந்த ஹோம் டீமுக்கு அந்த ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சென்னை பீப்புளுக்கு சென்னை மீடியா, சென்னை யூடியூப் சேனல்ஸ், ஓகேவா, சென்னை கிரிட்டிக்ஸ் அண்ட் வாட் எவர் கமெண்டேட்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன், சென்னை ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்குள்ள அதில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த பாசிட்டிவ் நோட் கொடுத்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அண்ட் ஹைப் கொடுக்கும்போது திஸ் ஈகோ சிஸ்டம் வில் ஸ்டார்ட் திங்கிங் ஆம்பிஷியஸ். தானாகவே அந்த ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும்.
புரியுது. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் மோஸ்ட் ஆஃப் இட். எனக்கு இன்னொன்று ஆட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஐ சி சென்னை ஹேஸ் லாட் ஆஃப் ஓல்ட் மணி, லைக் பழைய காசு. வி நோ ட்ரேட் மணி, அந்த இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு அந்த அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்துட்டு புஷ் பண்ணி ஓகே பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் பெருசாக இது இல்லை. நம்ம டெவலப்டு ஏரியாஸ் ரீஜன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பழைய காசுன்னு அப்பட்டமாக தெரியும். அது புது காசு கிடையாது. புது காசு தான் தனியாக செலவு பண்ணிட்டு அது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு யோசிக்கும். பட் பழைய காசு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஸ்டாக்னேஷன். ஏன்னா இது போரிங் மணிலேருந்து, ஏன்னா பேசிக்கலி ட்ரேட்லேருந்து பில் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரேட்லேருந்து பில் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கே ஜென்ரேஷனலாக இருக்குது அப்படின்னா அந்த ஜென்ரேஷனல் ஹெரிட்டரி டேக் ஓவர் இருக்குமே தவிர அவங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு இது பிரச்சனை இருக்குது கம்பேரிங் டு பெங்களூர். ஸோ திஸ் இஸ் ஒரு கன்ஜங்ஷன் தான். பட் பெங்களூர் ஹேஸ் லாட் ஆஃப் நியூ மணி, ஏன்னா புது சிட்டி அப்படின்ற ஸ்கோப்ல நான் சொல்றேன். ஐ திங்க் கான்டெக்ஸ்ட் ஒர்க்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாதிரி செக்மெண்ட்ஸ் மல்டிபிள் இருக்கலாம். எனக்கு ஆக்சுவலி நீங்க ரெண்டு பேர் பேசுறது பெருசா ரிலேட் ஆகல. ஏன்னா என்னோட வேர்ல்டுல நான் பாக்குறது என்னன்னா, இந்த சாஸ்ல இன்டர்நெட்ல காசு பண்றவங்க சென்னை நான் இந்தியா மொத்தமா தான் பாக்குறேன். இப்போ வந்து சாய் கிருஷ்ணா ஒருத்தர் இருக்காரு, ஹி இஸ் ஃப்ரம் ஹைதராபாத், சூப்பர் பிளாக். ஒரே டெவலப்பர் is making about $60,000 $70,000 a year. ஹைதராபாத்ல இருந்தார். now he moved to France. இப்போ மனோஜ் like he was on my podcast, மதுரை $80,000 ஒரே ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே என்னன்னா அட்லீஸ்ட் மேபி எனக்கு அது காமனா இருக்கலாம், மேபி ஃபார் த குளோபல் கான்டெக்ஸ்ட் எக்ஸப்ஷனா கூட இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்கு வேர் ஸோ ஆல் ஆஃப் திஸ் மே நாட் அப்ளை டு எவ்ரி ஒன் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ இப்போ இந்த கேசஸ்லாம் காசே தேவையில்லை, நீங்க இன்வெஸ்ட் கேபிட்டலும் தேவையில்லை, ஒரு லேப்டாப் இன்டர்நெட் இருந்தா போதும் உங்களால வந்து காசு பண்ண முடியும். ஸோ இப்போ என்னோட மெயின் அஜெண்டா லைக் த்ரூ மை கான்டென்ட் ஈவன் இந்த பாட்காஸ்ட்ல கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து இப்போதான் வர ஆரம்பிக்குது. குளோபல் லெவல் இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இப்போ டிபிக்கலா யூரோப்ல வந்து ஒரு ட்ரெண்ட், அங்க சாஃப்ட்வேர் பண்ணுவாங்க, காசு பண்ணுவாங்க. வெஸ்ட் பாலி, வியட்நாம், இந்தோனேஷியா அங்க போயிட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி, they will make money in USD, start living there. நமக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு and so many examples around us also, but இன்னும் நிறைய பண்ணலாம் அது. சோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே பிரேக் ஆக ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி பண்றப்போ. பேசிக்கா நமக்கு உள்ளுக்குள்ளேயே இங்க பாலி வியட்நாம்லாம் இருக்கு. ஆமா, இப்போ பாலி போறதுக்கு பதிலா நான் சொந்த ஊர்லயே அதனால பண்ண முடிஞ்சது அப்படின்னா வந்து நதிங் லைக் இட்ல. இல்ல ஐ அம் ஆல்சோ இன் சைட் ஆஃப் சஞ்சீவ் தான். ஏன்னா வந்து நான் குளோபலி என்ன டக்குன்னு சைடுல எடுக்கிறீங்க? இல்ல சார் இப்படி போட்டா அப்படிதான் இருக்கும். இல்ல இருமா பாயிண்ட். ஆமா சொல்லுங்க. ஸோ குளோபல் ஆடியன்ஸாக நம்ம குளோபலி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் இட் வில் பி பெட்டர் நினைக்கிறேன். ஒவ்வொரு லைக் இப்போ நீங்க இங்க சைடு எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம அங்கே சைடு எடுக்க குளோபலா பார்த்தா சென்னை பெங்களூர்லாம் ஒண்ணா நீ வேற நான் வேற இல்ல எல்லாம் கரெக்ட். ஸோ பீப்புளோட மைண்ட் செட் அங்கே இருக்கும். இப்போ தீபக் கூட சொன்ன மாதிரி நம்ம வந்து அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம்னு நம்ம சொல்றோம். அது வந்து எனக்கு பர்சனலி அது ஒரு அட்வான்டேஜா இங்க வளர்ந்தது. ஏன் அப்படின்னா எனக்கு இங்க லைஃப் ஸ்டைல் காஸ்ட் கம்மி. ஓகே. அண்ட் நான் ஹையர் பண்ணணும், நான் டீமை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா இங்க என்னால் ஹையர் பண்ண முடியும், பெங்களூர்ல என்னால் ஹையர் பண்ண முடியாது. பிகாஸ் வி ட்ரைட் ஹையரிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்கேல் பண்ணும்போது. பட் ஒன்லி அந்த காஸ்ட் டு குவாலிட்டி ரேஷியோ எங்களுக்கு அந்த டைமில் தேவைப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப், ஸ்கிராப்பியான ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு தேவைப்பட்ட இடத்துல எங்களுக்கு சென்னை தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அகைன் நான் வந்து அதனால சென்னை பெட்டர்னு நான் சொல்ல வரல. பட் குளோபலாக நம்ம பார்க்கும்போது யூ டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த ரூட்ஸ். அந்த ஊரோட அட்வான்டேஜ் இருக்கிறத மேனிபுலேட் பண்ண பார்க்கறோம். தட்ஸ் தி பெஸ்ட் ஆஃப் அவர் எஃபர்ட்ஸ். சோ அதுல தப்பு இல்ல. டேக்கிங் அட்வான்டேஜ் மேனிபுலேஷன். பட் ஆனா இது சஞ்சீவ் வந்து பெங்களூருக்கு சப்போர்ட் பண்றாரு. நம்ம இத மட்டும் கட் பண்ணி போட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே அவ்வளவுதான். சிஎஸ்கேவா ஓகே சரி. ஓகே இந்த இதுல வந்துட்டு கண்டினியூ பண்றப்போ எனக்கு நேத்து தான் ஒரு டேர்ம் தெரிஞ்சது, ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். இது PMF அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ when Deepak introduced that you guys are also connected has a common theme of PMF அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இல்ல ப்ரோ நீங்க இல்ல I will lead to it. So like பட் ஆனால் அது வந்துட்டு அது புரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல அது கேள்வியாக எழுதுனால 100 கேள்வி இருக்குது.
ஓகே இது 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 வந்துட்டு சார் கரெக்டான மெட்ரிக்கா இது மெட்ரிக் அப்ளைக்கபிளா குவாலிட்டேட்டிவ் மெட்ரிக் ஓகேவா இல்லை குவான்டிடேட்டிவ் மெட்ரிக் இப்படியே ஒரு இது லூப் போகுது ஸோ நம்ம அதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரிலேருந்து வரும் ஸோ இஃப் யூ ஹேவ் ஸோ ஐ பிலீவ் யூ ஹேவ் சம் த குரூப் ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பில்டிங் இட் ப்ரீவியஸ்லி ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸஸ் இருக்கும் இது அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ வாட் ஹேவ் யூ ட்ரை டு பில்ட் சம்திங் அண்ட் ஹேவ் யூ ட்ரை டு ஃபெயில் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் ஸோ அது இப்போ அது ஃபெயில் ஆகிடுச்சு எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு இன்னொரு அடிஷ்னல் கான்டெக்ட்ல நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பராக போடலாம். ஓகே ஆக்சுவலாக நான் கொஸ்டின் பேப்பர் இவங்க எல்லாருக்கும் லீக் பண்ணியிருக்கணும், இந்த பாயிண்ட்டை மறந்துட்டேன். இல்லை சூப்பராக போகும். ஆமாம் இல்லை ஏன்னா ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் நீங்கள் எனக்கு வந்து ஸோ நான் வந்து சாஸ் பேக்ரவுண்ட் தான். ஸோ ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் ஒரு 6 years ஒர்க் பண்ணேன் அண்ட் தென் சூப்பராக அதோட எனக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அதுதான் அதனால தான் இதை இங்கே ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இந்த ஆஃபீஸ் மீட்டிங்ஸ்லாம் இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் பேசி இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்டிவி கேக்கு என்னென்னமோ இருக்கும், நமக்கு செம்மையாக இருக்கும் பேசுகிறப்போ. ஆனால் அதை ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸில் யோசிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள் திங்ஸ். என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி ஒரு மெட்ரிக்ஸ் ஆர் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள எடுத்துட்டு வரும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியும். அண்ட் எனக்கு அதில் பெரிய பிரச்சனை என்னன்னா வெளில இருந்து பார்க்குறது ஓகே இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது போல இருக்கு, இந்த மெட்ரிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு தப்பான மைண்ட் செட் வந்துடும். பட் அப்படி கிடையவே கிடையாது. சி ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் நான் சூப்பர் மீமோட ஸ்டோரியில சொல்றேன். ஸோ சூப்பர் மீம் இஸ் அன் ஏஐ மீம் ஜென்ரேட்டர். ஓகே ஏஐ மீம் ஜென்ரேட்டர்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைச்சதே தப்பு. அந்த ப்ராடக்ட் இருக்கவே கூடாது. பட் இட்ஸ் மேக்கிங் $160K $160,000 USD. சாரி ஒரே இன்டரப்ஷன். எல்லாருக்கும் வந்து கம்பெனிக்கு பற்றி ஏதாச்சும் என்ன பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நான் அவங்க இந்த சூப்பர் மீமுக்கு மட்டும் ஹெல்பிங் த வேர்ல்டு ப்ளீஸ். ஸோ அது வந்து நான் இப்போவுமே சொல்லுவேன் ஆஸ் அ ப்ராடக்ட் இட் ஷுடன்ட் எக்ஸிஸ்ட். இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ஃபண்டிங் வாங்க ட்ரை பண்ணியிருந்தாலோ இல்லைனா ஒரு கம்பெனியில் ஒரு ஐடியாவை பிச் பண்ணியிருந்தாலோ யாருமே ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ட்ரெடிஷனல் விஸ்டம் இன் திங்ஸ் லைக் திஸ் வில் நாட் ஹெல்ப் யூ. இது வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ல ஆரம்பிச்சது. பட் அந்த இன்ஸ்டிங்க்ல ஆரம்பிச்சாலும் யூ ஸ்டில் ஹேவ் டு ஃபைண்ட் த ரைட் ப்ராப்ளம். ஸோ நான் அதை தான் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டா பார்க்குறேன். அதாவது நீங்க வந்து ஒரு ஐடியாவோ எப்படியோ ஆரம்பிக்கிறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் நீங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்க வந்து உங்களுக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎம்எஃப் வந்துருச்சு. ஸோ நீங்க ஒரு பெரிய ப்ராடக்ட் ஒரு $100,000 $200,000 பர் சீட் வருதுன்னா 2-3 பேர் வந்தாலே போதும் உங்களுக்கு. அதுவே வந்து ஒரு நல்ல ட்ராக்ஷன் போகும். இல்ல எனக்கு வந்து ஒரு $10 ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா மேபி ஒரு 200. பட் இதை வந்து டிஃபைனே பண்ண முடியாது. அண்ட் நீங்க அந்த மாதிரி கோல் செட் பண்ணி போறதுமே வந்து ஒரு தப்பான விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா உங்க ப்ராடக்ட் உங்க ப்ராப்ளம் உங்க ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் மாறிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு நல்ல பிளாக் போஸ்ட் இருக்கும், சூப்பராக எழுதிருப்பாங்க சிலிகான் வேலியில் சமையல் படிக்கிறதுக்கு, அதை படிச்சுட்டு எடுத்துட்டு வந்து நம்ம கான்டெக்ட்ல அப்ளை பண்ணா ஒர்க் ஆகாது அண்ட் டிமோட்டிவேட் ஆகி அதுல இருந்து விட்டு போயிடுவாங்க. ஸோ எது பிளாக் யூஸ் பண்றீங்க? லிங்க்டின் யூஸ் பண்ணலாமே. என்ன ப்ரோ? இல்ல பிளாக் நல்லா இருக்கும் ப்ரோ. இல்ல பிளாக்ல நல்ல கண்டென்ட் இருக்கும். லிங்க்டின்லயே போடுறாங்க. இல்ல பிளாக்ல நல்ல கண்டென்ட் இருக்கும். சோ அந்த இல்ல நம்ம நிறைய பேர் வந்து அங்க இருந்து ஃபுல்லா இன்ஸ்பயர் ஆகி இந்த கான்டெக்ட் அப்ளை பண்ணா ஒர்க்கே ஆகாது. இப்போ நான் நேத்து குரூப்ல ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணேன். நித்ரா ஆப் ஸ்டுடியோ அப்படின்ட்டு. ஆமா சூப்பரா இருந்துச்சு. 2 million ரெவென்யூ லாஸ்ட் இயர் மட்டும். என்ன பண்றாங்கன்னா நம்ம இந்தியன் ஆடியன்ஸ்க்கு ஹிந்தி கேலண்டர் தமிழ் கேலண்டர் இப்போ ஆக்சுவலி வீட்ல யூஸ் பண்றாங்க, எனக்கு தெரியவே தெரியாது. பார்த்துட்டு எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் இப்போ வந்து சாஸ் க்ரௌட்லாம் கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பில் பண்ணாதீங்க, நீங்க வந்து யூஎஸ்க்கு பில் பண்ணுங்க, அப்பதான் வந்து ரெவென்யூ வருவாங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ இந்த மை ப்ராப்ளம் வித் இந்த மாதிரி பிஎம்எஃப் இல்லைனா வந்து அந்த ஒரு இப்போ நம்ம 4 பேர்ட்ட கேட்டாலும் 4 பேரும் சூப்பராக பேசுவோம். ஆனால் இதை பார்த்துட்டு இதை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு அப்ளை பண்ணி அவங்க தப்பாக அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபெயில் ஆகிடும். ஸோ இட்ஸ் லைக் அ பர்சனல் ஜேர்னி எனக்கு கேட்டால் பிஎம்எஃப் அப்படின்றது. பட் ஆனால் எனக்கு என்னன்னா இந்த ரெவென்யூ வந்து நான் வந்து பிஎம்எஃப்ஆ கிடையாதுன்றது நான் ஒரு பாயிண்ட்ல ரியலைஸ் பண்ணேன். ரெவென்யூ அப்படி இல்லை ஆக்சுவலா. ஏன்னா ஐ திங்க் நான் நிறைய தடவை வந்து அந்த ரெவென்யூ மார்க் வந்து கண்டினியூஸாக தொட்டுனே இருந்திருக்கேன். என்னோட அடுத்த ஸ்டார்ட் அப்ல திருப்பி ரெவென்யூ மார்க் வந்துருவோம், அந்த $5,000 $10,000 எம்ஆர்ஆர் தொட்டுரும். பட் அதுக்கப்புறம் ஃபெயில் ஆயிரும். திஸ் ஹஸ் பீன் மை கிளாசிக் ஸ்டோரி த்ரூ அவுட் மை ஆல் மை ஸ்டார்ட் அப்ஸ். ஆக்சுவலாக என்னன்னா ரியல் பிஎம்எஃப்ன்றது நீங்கள் ஒரு 10 கஸ்டமர்ஸ் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வின் பண்ணணும். ஒன்று அவங்களுக்கு வந்து காஸ்ட்டில் சேவிங்ஸ் இருக்கணும், இல்லைனா வந்து மேபி அவங்களுக்கு வந்துட்டு
அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் இல்லை டைம் சேவ் காஸ்ட் ஆகணும் செக்யூரிட்டி இந்த மூணுக்காக காசு கொடுப்பாங்க சம்திங் எது பண்ணாலும் இந்த மூணுத்துல வந்துரும் ஆனால் அது அவங்களுக்கு நடக்குதான்னு நம்ம ட்ரேஸ் பண்ணணும். அவங்களுக்கு நடக்கல எனக்கு காசு கொடுக்குறாங்க. இருங்க ஸ்மால் இன்டரப்ஷன். கேள்வி தப்பா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. எக்ஸஸ் பத்தி கேட்டேன். ஸோ உங்களோட பாஸ்ட் கம்பெனி. ஸோ அதுதான் அப்போ நான் இந்த ஐ திங்க் இட்ஸ் குட் டு கோ வித் தட். பட் எனக்கு நீங்க அந்த எக்ஸ் கம்பெனிஸ் உங்களோட ஃபெயிலியர்ஸ்லேருந்து சொல்லுங்க. எல்லாரோட எக்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணும், எல்லா ஃபெயிலியர் ஐடியா. ஆமாம். ஓகே. அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கான்டெக்ட் கொடுக்கும். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைக். ஏன்னா இப்போ சஞ்சீவ் ஒன்று சொன்னார்ல, எனக்கு அதில் பெருசாக அதை நம்ம மறுபடியும் கூகுள் பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி சொல்கிறேன். ஸோ ஆட்டமெக்ஸோட ஜேர்னியா லைக் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆன ஐடியாஸ் இல்லை. நாங்கள் இந்த கம்பெனிக்குள்ளே 5 வாட்டி ஃபெயில் ஆயிருக்கும். ப்ராடக்ட்ஸுங்கிறது ஒரு வாட்டி வராதுல்ல. லைக் ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, அது அமைச்சராக இருக்கும், புதைப்பீங்க, திருப்பி வந்து எந்திரிக்க வச்சு திருப்பி இன்னும் எடுத்துகிட்டு வருவீங்க. லைக் தட் மைட் பி 10% பெட்டர், திருப்பி 20%, 30%, eventually it will be 100% or maybe not 100%, 80%, 90% better. ஸோ நாங்கள் ஆட்டமெக்ஸில் பட் our விஷன் ஹேவிங் மாறல, இந்த ப்ராடக்ட் தான் மாறிட்டே இருக்கும். ஓகே. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சின்ன பசங்க தான் பண்ண போகிறோம்னு ஆயிடுச்சு. யூ வாண்ட் டு மேக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் accessible ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறது தான் ட்ரீம். ஸோ எவ்ரி சண்டே வி பிரிங் 10 to 20 kids to our office. ஆல் த எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ரைட், அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது வந்து எழுதுவோம். எஜுகேட் லைக் ஸ்கூல்ஸ் ஆர் பிராண்ட்ஸில் வந்து டேரெக்டாக பேசி அவங்களையும் வி ஆஸ்க் தெம் டு யூஸ் த ரெகுலர் ப்ராடக்ட்ஸ். அண்ட் எப்படி எவ்ரி சண்டே எங்கள் ஆஃபீஸில் வந்து there will be 10 to 20 கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வில் எக்ஸ்பிரிமெண்ட் வித் ப்ரோட்டோடைப். நம்ம ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி அங்கே போய் காட்டுவோம், அதை எப்படி பசங்க யூஸ் பண்ணுறாங்க, ஹவு பெட்டர் இட் இஸ் லைக் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் இது, ஹவு மச் இட்ஸ் சேவிங் த டைம், காஸ்ட் வைஸ் அதை எப்படி குறைக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் இதில் எங்களுக்கு ஒர்க் ஆனிச்சு. தென் த சேம் ஸ்டஃப் வி அப்ளைட் அஸ் அ ப்ராடக்ட். அதை வந்து தென் வி ஸ்கேல். ஆல்சோ வென் வி வென்ட் டு பிராண்ட்ஸ்ன்னு வரும்போது, ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு வி வென்ட் லைக் ஒரு எக்ஸ்டெண்டட் R&D டீம் மாதிரி. கன்சிடர் ஐம் யுவர் எக்ஸ்டெண்டட் R&D. யூ வாண்ட் டு சால்வ் த சொல்யூஷன், யூ வாண்ட் டு கம் அப் வித் சொல்யூஷன். நீங்கள் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், ஐ வில் பில்ட் இட். ஸோ தட் இஸ் அ யூனிவர்சல் ப்ராப்ளம் இன் ஆர் இண்டஸ்ட்ரி. வேறு பிராண்டுக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருக்கும், யூசிங் த மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் மேக்கிங் accessible. ஸோ மை டேக் அவே ஃப்ரம் யூ இஸ் ஆப்டிமைசேஷன் வித் டைரக்ட் அப்படியே கஸ்டமரோட உட்காந்து ஆர் யூசரோட உட்காந்து சேர்ந்து பில்ட் பண்ணுறது. But that's not what you're looking for. இல்லை, you are asking for specifically X ideas. No, but he is giving me like அது எனக்கு புரிஞ்சுக்க சொல்றாருல. ஸோ that helps. ஆனால் இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஐடியாவா? சொல்லி எனக்கு ஒரே டவுட். இது உங்களோட ஆட்டமெக்ஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஐடியா? Yeah. But so you won't be having X. Right. ஸோ ஐ டூ ஹேவ் லைக் அ ஸ்டார்ட் அப் விச் ஹஸ் ஃபெயில்ட். பெருசாக பற்றி பேசல ஆக்சுவலாக, இப்போ தான் பேசுகிறேன். பட் பிஃபோர் கமிங் டு தட், அந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டுக்கு ஐ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டு இட். நான் மைண்ட் அண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஹேட் நோ க்ளூ. இந்த டேர்ம்லாம் ஒன்றுமே தெரில. மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, பீப்புள் ஆர் ஸ்ட்ரெஸ்ஃபுல், தே நீட் சம் சப்போர்ட், தெரப்பி இஸ் ஒர்க்கிங் ஃபார் இட், ஸோ லெட் மீ ஸ்டார்ட் அ தெரப்பி கம்பெனி. ஸோ நான் இந்த டேர்ம் எப்படி பார்த்தேன்னா, மார்க்கெட் ப்ராடக்ட் ஃபிட்டாக மாற்றிட்டேன். MP ஃபர்ஸ்ட் வரும், மார்க்கெட் ப்ராடக்ட் ஃபிட்டாக. தட் இஸ் ஒன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் வந்து even if a product is not having a market, there are some people who are very smart that they will create a product and then they will create a market for it. Classic example நீங்கள் பார்த்தீங்கன்னா, Zepto or Zomato எடுத்தீங்கன்னா, there was never a need for 10-minute delivery. பட் அவங்க அதை கொண்டு வரும்போது they created a need for it and now we are all using it. That is my opinion. இது வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இல்லை அந்த பாயிண்ட் அப்படி இல்லை. ஏன்னா ஐ ஹர்ட் த ஸ்டோரி. நம்ம அப்போது அவங்க ஃபஸ்ட்டு பண்ணும்போது மேனுவலாக பண்ணியிருக்காங்க இந்த டெலிவரியை. ஆப்லாம் எதுவுமே இல்லாமல் பண்ண உடனே ஃபவுண்டர் தூக்கிட்டு 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாரு. ஓகே கொடுத்த உடனே இது அவங்க சொல்லவும் இல்லை, இது 10 minutes டெலிவரின்னு சொல்லலை, அது மாதிரி எந்த கான்செப்டும் இல்லை. பட் 10 minutesல போய் கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ஏன் 10 நிமிஷத்தில் எடுத்து வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பைக் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் தே நோட்டட். ஸோ இப்போ நீங்கள் நல்லா திரும்பி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 10 minute டெலிவரி பண்ணலான்னு சொல்லி அவங்கள புஷ் பண்ணலை. இவங்க 10 minutesல ஆனாங்கன்னா அப்போ நான் அதை தான் பண்ணணும். ஆல்வேஸ் மார்க்கெட் டிசைட்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் யுவர் கம்பெனி. மார்க்கெட் சூப்பராக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப கிராப்பியான ஒரு வேர்ஷனை வச்சுக்கிட்டு கூட மார்க்கெட் பரவாயில்ல, இருந்தால் காசு எனக்கு இதையாவது கொடுன்னு கொடுக்கும். ஓகே. பட் மார்க்கெட் ரொம்ப பேடாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன UI UXல நீங்கள் வந்து தலைக்கீழே புரண்டாலும் இந்த ப்ராடக்ட் ஓடாது. யூ புட் இன் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஃபண்டிங், ஆட்ஸ் எல்லாம் ஒரு 2 yearsக்கு நீங்கள் ஸ்பைக் பண்ணலாம். அதுதான் சொன்னேன், இந்த ரெவன்யூ வந்து ஃபார் மீ ரெவன்யூ இஸ் அ லேகிங் இண்டிகேட்டர். லேகிங் இண்டிகேட்டர்னா என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அது பார்க்கும்போது ஒர்க் ஆகிற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஓகே, ரெவன்யூ வருது, யூசர் ஃபீட்பேக் வருது, சைன்அப்ஸ் வருது, இட்ஸ் ஆல் ஒர்க்கிங்கிற மாதிரி நோஷன் போயிட்டுருக்கும். பட் திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த ஃப்ளாட் லைன் வரும். இதனால நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இந்த ஃப்ளாட் லைன் ஃபேஸ் பண்ணும். அப்படியே ஸ்பைக்கில் போயிட்டே இருக்கும், அண்ட் தென் தே வில் ட்ராப் இட். ஓகே. இதுக்கு முக்கியமான அந்த காரணம் என்னென்னா,
அந்த யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் ஆக்சுவலாக அவங்க சக்சீட் ஆகலை. இவங்க காசு வருதுன்னு இவங்களும் சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கிட்டாங்க, பட் அவங்க சக்சீட் ஆகலை. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இவர் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் நேச்சுரலாக கண்டுபிடிச்சிட்டாரு. இது மாதிரி ஒரு மார்க்கெட்டில் இப்படி தெரப்பி தேவைப்படுது, நான் அதை கொடுத்தேன், இது போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு தேவைப்படுதுன்ற லைன் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஓகே, அப்போ என்ன கொடுத்தாலும் பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்க நிலைமைக்கு வராங்க அப்படின்னும் போது எனிதிங் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஆனால் அந்த சரி அந்த ஃபெயில் ஐடியா பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆல் ஆஃப் திஸ் மைண்ட் அண்ட் கம்பெனிலாம் இதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆன ஐடியா. ஆமாம் ஒன்று. ஸோ இதுக்கு ஒரு 2-3 lakhs ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆப் பில்ட் பண்ணேன். ஸோ நாயர்னு ஒரு ஆப் பில்ட் பண்ணேன் ஆக்சுவலாக, n.r. ஸோ n.r அந்த ஆப் பில்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அதான் கரெக்டான இடத்துக்கு சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஸோ அவன் நாயர் கிடையாது ஆக்சுவலாக, பட் n.r, பட் அந்த டாட் பெருசாக தெரியாது. ஸோ ஃபுல் ஃபார்ம் இஸ் நெட்வொர்க்கிங் ஆன் ஏர். நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது யூ வில் சிட் வித் சம் ரேண்டம் பர்சன். அண்ட் அந்த போர்டிங் கேட்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இன் பிக் ஏர்போர்ட்ஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் தேர். பட் நம்ம எதுவும் பெருசாக பண்ண மாட்டோம், வி வில் ஜஸ்ட் சிட் ஐடில். ஸோ அந்த டைமில் வை நாட் ஐ நெட்வொர்க் டியூரிங் மை ட்ராவல். And then I wanted to extend that to, let's say, Vande Bharat trains மட்டும். I'm traveling from Chennai to Bangalore. It's a 4 hours train. Predominant of the time phone use பண்ண முடியாது because signals will be on and off. படம் பார்ப்போம், ஆனால் தூங்குவோம். So in the same train, I'm sure there will be like-minded people. அங்கே நெட்வொர்க் பண்ணலாம் சொல்லி ஒரு ஆப், பேசிக்லி நெட்வொர்க்கிங் டியூரிங் ட்ராவல், நெட்வொர்க்கிங் ஆன் ஏர் தான். ப்ரோடக்ட்லாம் போட்டேன், பட் பெருசாக ட்ராக்ஷன் வரல. பட் அதெல்லாம் லான்ச் பண்ணி கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு போனீங்க? இல்லை, அதே பண்ணல. ஸோ ஆப் டெவலப்மெண்ட்லேயே இட் ஃபெயில் ஃபார் அஸ். அண்ட் தென் நான் இதில் பிஸி ஆகிட்டேன், ஸோ ஐ லெஃப்ட் இட். ஸோ இன்னும் மார்க்கெட் இருந்தால் இருக்கலாம், பட் ஐ ஹவ் நாட் சீன் எனி ஐடியா லைக் தட் ஸ்டில். சூப்பர். ஸோ சொன்ன பாயிண்டில் தீபக் வந்து பில்ட் பண்ணார் இல்லையா? ஸோ ஜெப்டோ அப்படிங்கிறது ஆர் 10-minute டெலிவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் அ மீன்ஸ் ஆஃப் டெலிவரி தான், இந்த ஒரு ப்ராடக்ட் அது இல்லையா? பட் வாட் வி ஹாவ் டு சி அப்படின்னா யூசரோட இன்டென்ட். ஸோ தெர் வாஸ் நோ டிமாண்ட் ஃபார் 10-minute டெலிவரி, ஆனால் தெர் இஸ் ஆல்வேஸ் அ டிமாண்ட் ஃபார் கன்வீனியன்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபேமஸ் ஹென்ரி ஃபோர்டு கோட் ஒன்று இருக்குது, எல்லா ப்ராடக்ட் மேனேஜர் மீட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ ஆஸ்க் customers what they want, they will tell you faster horses. So ஒரு கார் காரே இல்லாத ஒரு உலகத்துல உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா போறதுன்னா உங்களுக்கு எனக்கு இன்னும் ஃபாஸ்டா ஹார்ஸ் வேணும் அப்படிதான் கேட்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா எனக்கு இதுதான் வேணும்ன்றது சொல்லாது. ஆனா அந்த அண்டர்லைங் ப்ராப்ளமை நம்ம ஸ்பாட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்றதுல தான் ஐ திங்க் தட்ஸ் வேர் மோஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஜெப்டோ சொன்ன மாதிரி 10-minute டெலிவரி யாரும் கேட்கல, பட் கொடுத்தா அது வந்து வாங்குவாங்கன்ற அந்த ஒரு இன்ட்யூஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து டிஃபரன்ஷியேட். ஆக்சுவலி தட் இஸ் ஒன் திங். ரெண்டு லேயரா நம்ம பார்க்கணும். ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா there is a message, because அந்த மெசேஜ் வந்து நமக்கு என்ன வேணும்ங்கறத நம்மளால கன்வே பண்ண முடியாது. ஃபாஸ்டர் ஹார்சஸ்ங்கிறது அதுதான் மீன் பண்ணுது. பட் வாட் ஹென்ரி ஃபோர்ட் டிட் ரைட் வாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இன்டென்ட். ஃபாஸ்டா ஒரு இடத்துக்கு போய் சேரணும். எனக்கு வந்து நீ 10 ஹார்ஸ் கொடுத்தாலும் தி அல்டிமேட் ரிசல்ட் இஸ் I'll reach faster அந்த இடத்துல. That is what I think the market will always give you that intent. And அதே மாதிரி நீங்க சொன்ன பாயிண்ட்ல that failure revenue is not the number னு சொன்னீங்க, not the validator அப்படின்னு சொல்லிட்டு. So I've என்ன சொல்றது, I've learned it the hardest way very recently. So I'm just like closed down my startup recently this year. So adula na kandupidichadum I mean what is that? It's a B2B tool, POC management solution. So idu vandu naanga we started building அதுவே தெளிவா சொன்னீங்க நல்லா இருக்கும். What is that POC na? POC na sales cycle la for large enterprise level companies avangaloda sales cycle la they'll have something called POC ங்கற ஒரு POC proof of concept அப்படிங்கற ஒரு phase இருக்கு அவங்களோட sales cycle. So அந்த cycle will take usually a large amount of time to convince the other person, the other company to buy their product. So அது technical validation னு சொல்லுவாங்க. ஒரு பைலட் எபிசோட் மாதிரி பைலட் எபிசோட் வச்சு சீரிஸ் பண்ணனும் நம்ம முடிவு பண்ணுவாங்க. கரெக்ட். அந்த மாதிரி வந்து ஓகே எக்ஸாக்ட்லி. சோ அவரோட பெட்டரா சொல்லுங்க. பட் ஆனா அது யாரும் பண்றது இல்ல இப்போ. இது பைலட் எபிசோட் பண்றோம். எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். அங்க தான் ப்ராப்ளம் ஆரம்பிச்சு எங்களுக்கு. சோ இது சொன்ன மாதிரி 2019 ல we started this. ஓகேவா? So 2020 போதெல்லாம் வந்து we got huge demand. அந்த டைம்ல people were looking at okay இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டூல் இல்ல. we were all managing it with spreadsheet இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு டூல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு we sold to a lot of enterprise companies. Gartner, one of the big companies, they actually picked up our product and they gave us an award. Multiple Fortune 100, Fortune 500 companies, Nasdaq listed companies வந்து we have closely worked with on global deployment of this product. ஓகேவா? இதெல்லாம் பண்ணியும் ஃபெயில் ஆச்சு. So actually ஒரு question, ஃபெயில் ஆச்சுன்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? போன வருஷம் இல்ல I mean like was it revenue, was it traction, எதை வச்சு? What was the indicator? People did not miss our product.
ஓகே. ஆக்சுவலாக இது விசி டேர்ம்ஸில் இதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, நெட் ரெவென்யூ ரிட்டென்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த வருஷம் இப்போ குவார்ட்டரில் இவங்க 1.6ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த 1.6 அடுத்த இதில் எவ்வளோ ரீட்டைன் ஆகுது. ஓகே, இது வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு மெட்ரிக் பார்ப்பாங்க. ஓகே, இஃப் இட் இஸ் 100%, இட் இஸ் டூயிங் டீசென்ட் வெல். ஓகே, இந்த கம்பெனியை நம்பலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் வாட் இஸ் ஆன்டிசிபேட்டட் அப்படின்னா மோர் தென் 100%. மார்க்கெட் வந்து நியூ ரெவென்யூன்றோட அதே கஸ்டமர் அடுத்த வருஷம் தே ஆர் ரெடி டு பே மோர் மணி. இந்த வருஷம் நான் இதுக்கு 50 lakhs தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அடுத்த வருஷம் நான் இதுக்கு 2 crores செலவு பண்ண தயாராக இருக்கேன் இதே ப்ராடக்ட்டுக்கு. ஓகே, ஸோ திஸ் மீன்ஸ் அவங்களுக்கு ஓகே திஸ் இஸ் மார்க்கெட் இஸ் ஆல்சோ டிரைவிங், ப்ராடக்ட் ஆல்சோ இஸ் க்ரோயிங், எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் வெல். எனிதிங் பிலோ 60% ஆர் பிலோ இஸ் கால் ப்ளீடிங். ஓகேவா? ஸோ இவங்க என்கவுண்டர் பண்ணது வந்து அந்த இஷ்யூ, இட் ஸ்டார்டட் டு ப்ளீட். அது இன்ட்யூட்டிவ்லி நாங்கள் வேறு இடத்துலேருந்து அதை என்கவுண்டர் பண்ணோம். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் ஸ்பைக்கெல்லாம் முடிஞ்சு சாஃப்ட்வேர் சேல்ஸ் வந்து சாஃப்ட்வேர் பையிங் வந்து கம்பெனிஸ்க்கு, என்டர்பிரைஸ் கம்பெனிஸ்க்கு அதோடைய லேண்ட்ஸ்கேப் மாறிச்சு, அதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் மாறிச்சு. ஸோ அப்போ அந்த 2-3 இயர்ஸில் 2023 அந்த மாதிரி டைமில் வி சா லைக் எப்படி சொல்கிறது, எங்களுடைய ப்ராடக்ட் வந்து வாஸ் இன் த டாப் டு கோ அவுட் ஆஃப் த லைன். ஸோ ஏதாவது கட் பண்ணலாம், இதெல்லாம் இந்த ப்ராடக்ட்லாம் அடுத்த வருஷம் வாங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா we were on the top of that list. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் பிகாஸ் people did not, அதுதான் நான் வந்து people did not miss our productனு சொன்னேன். ஓகே, இது இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றதை விட இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லலை. இன்னொன்று இப்போது தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ உங்களோட அந்த ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல்னு சொல்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு க்ளீனாக இருந்ததா? ஸோ லைக் யூ ஆர் ரைட் டூயிங் த ரைட் திங். கிளியர், பட் இன்டென்ஷன் வேற. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போ யாரும் பைலட் பண்ணுறது இல்லைன்னு, என்டர்பிரைஸ்லையும் அதே கதை தான். பீப்புள் டோன்ட் வாண்ட் டு டூ பைலட்ஸ். ஓகே, அதுக்கு நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் டைமிங் சொல்லுவாங்க. ஐ திங்க் இன் 1980s or 90s கரெக்டாக தெரியல, பட் சம் கம்பெனி லான்ச் an EV 2-wheeler அப்போ இன் 1980s. அப்போ அது பெருசாக போகல பிகாஸ் நோபடி வாண்டட் an EV அந்த கம்பெனி. பட் ஐ அம் ஷூர் பேட்டரி ஆல்சோ ஆமா EV 2-wheeler லான்ச் பண்ணாங்க. யூடியூபோட ஐடியா வந்து ஒரு 5 years முன்னாடியே வந்துருச்சு. ஆனா அப்ப என்ன இன்டர்நெட் வந்து ஃபாஸ்டா இல்ல. சோ அதனால வந்து அந்த ஐடியா, சோ அந்த டைமிங்கும் இருக்கு. டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சாரி ஆக்சுவலி இப்பதான் நானே இந்த ஸ்டார்ட்அப் கேக்குறேன். ஃபண்டட்ஸ் கம்பெனியா ப்ரோ? இல்ல பூட்ஸ்ட்ராப் தான். கஸ்டமர் ஃபண்டட். ஓகே. இல்லை, ஏன்னா இப்போ சூப்பர் மீம் வந்து ஒரு விசி லென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான். ஏன்னா க்ரோவே ஆகல. நாங்கள் எவ்ரி மந்த் வி மேக் $5,000 ஃபிளாட். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ்லாம் ஈவன் இஃப் யூ மேக் $1 ப்ராஃபிட் இட் இஸ் சக்ஸஸ். ஸோ அதனால தான் ஃபெயிலியர்ன்றதை நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணுறோம் இல்லை, இந்த கேம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். கரெக்ட். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டும் இருக்குது. இப்போ நான் வந்து சைட் ப்ராஜெக்டாக பண்ணுறேன். எனக்கு எங்கள் 3 பேருக்குமே சேலரியை தாண்டி சைட் இன்கமாக வருது. நாங்கள் வந்து ஹார்ட்லி 2 hours 3 hours per week தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆட்டோ பைலட்டில் வி கீப் ஜென்ரேட்டிங் ரெவன்யூ. ஸோ எங்களுக்கு $100 வந்தாலும் எக்ஸ்ட்ரா மணி தான். So I think it depends on the context of the startup itself. இல்லை, I think it depends upon exit. ஓகே, மேபி யா அவங்களுக்குலாம் ஒன்ஸ் இப்போ ஓகே நீங்களும் இப்போ புட்ஸ்டாப்னு வச்சுக்கோங்களேன். விசிக்கு போயிட்டா ஒரு ஃபவுண்டருக்கு எக்ஸிட் எப்போ இருக்குன்னா அந்த கம்பெனியை வந்து ஒன்று ஐபிஓக்கு எடுத்துகிட்டு போய் ஆகணும், இல்லை இட் ஹாஸ் டு ரைஸ் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆல்சோ வில் பி வித்ட்ராயிங் அ சேலரி, தட் வில் பி த சோர்ஸ் ஆஃப் இன்கம். மற்ற எல்லாமே பேப்பர் மணி தான், அவங்களோட மணி வேல்யூ. அப்படி ஈக்விட்டி வில் பி டைல்யூட்டிங், அதெல்லாம் இருக்கும். அது ஒரு ஷேர் இன்க்ரீஸ் ஆகும் எல்லாம் வச்சுக்கோங்க. பட் ஆக்சுவலாக அதை நான் வச்சு எதுவும் வாங்க முடியாது. ஓகேவா? எனக்கு சேலரி தான் நான் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்போ எனக்கு எக்ஸிட் எவென்ச்சுவலாக எங்கே இருக்கும்னா ஒன்று ஐபிஓக்கு போய் ஆகணும், இல்லைனா ஐ ஹவ் டு கெட் அக்வைர்ட், த ஹோல் கம்பெனி கெட் அக்வைர்ட். இப்போ இந்தியா ஹேக்கர்ஸ்க்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று தே வில் டர்ன் திஸ் இன்டு அ லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ். ஓகே, ஒரு பாசிவ் மணி ஜென்ரேஷன். இவங்க தூங்கும்போது டிங் டிங் ஸ்ட்ரைப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். தே வில் மேக் மணி அண்ட் தே வில் ஸ்லீப் வெல். ஓகே, அனதர் திங் இஸ் சம்டைம்ஸ் தே வில் கெட் அக்வைர்ட். அதுவும் நிறைய பார்த்துருக்கேன். இந்தியா ஹேக்கர்ஸ் வந்து they end up annoying any large company with their traction or something and they get acquired. அப்போ அவங்க they'll make bulk amount. ஏன்னா விசிஸ்க்கும் யாரும் கிடையாது, யாருக்கும் ஷேர் போகாது ஃபவுண்ட். ஏன்னா நிறைய விசி ஃபண்டட் ஸ்டார்ட் அப்ல எக்ஸிட்ல என்னன்னா ரீசெண்டாக வந்து குஷால் ஆல்சோ இதை வந்து ஒரு போஸ்ட் தெளிவாக போட்டிருப்பாங்க. லைக் சில கம்பெனி ரொம்ப நல்லா எக்ஸிட் வாங்கி நல்லா அக்வயர் ஆகி ஃபவுண்டர் வில் கம் அவுட் வித் 0 money. ஓகே, டைனோட் இஸ் கிளாசிக் எக்ஸாம்பிள். தட் இஸ் கால்ட் ப்ரிஃபரன்சஸ். லிக்விடேஷன் ப்ரிஃபரன்சஸ்ல இடி வாங்கிரும். அப்போ அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் வந்துருவாங்க. ஸோ த ஃபவுண்டர்ஸ் ஆல்வேஸ் அட் ரிஸ்க் தேர். ஓகே, ஸோ அவங்க சைட்லன்னு பார்த்தா அவங்க ரிஸ்க்ல இருப்பாங்க. இது இப்படி கேம் போயிட்டு இருக்கும். பட் இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து சஞ்சயோட பெர்ஸ்பெக்டிவ் இப்போ நான் இங்கே கொண்டு வரும்போதே எனக்கு தெரியும் இது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஐ வாண்டட் தட். ஓகேவா? இது ஒரு சூப்பர் ஹேக்கிங்
ரூட் இது. இதுக்கு நீங்கள் வந்து ஃபுல் டைம் எனர்ஜி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் சம்திங். ஒரு இன் டுடேஸ் வேர்ல்ட் நீங்கள் வைப் கோட் பண்ணி ஒரு ரெவன்யூ ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போய் யூ கேன் கண்டினியூ டு ஜென்ரேட் பாசிவ் மணி. அவங்களுக்கு ஒரு AWS காஸ்ட்டில் அப்படியே மேனேஜ் ஆகி இது ப்ராஃபிட் மார்ஜின் நிற்கும். சாஸோட பெரிய பலமே அதுதான், ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, இது இப்போது சரி, இதுக்காக நீங்கள் பார்த்த பெஸ்ட் சிக்னல் ஃபார் PMF சொல்லி உங்களுக்கு நீங்கள் நான் ஓகே இது எனக்கு புரிஞ்சிருச்சு, இதை நான் பார்த்ததுனால ஐ வாஸ் ஹோல்டிங் ஆன் டு திஸ் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் எங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து லைக் எவ்ரி 3 months there will be திருப்பி லைக் ப்ரொக்யூர்மெண்ட் will happen because it's an electronics product. அது வந்து லைக் நிறையா டேமேஜஸ் ஆகும். லைக் ஒரு கெப்பாசிட்டி ரெசிஸ்டரில் போர்ட்லேயே போயிடும். அதனால் திருப்பி டெவலப்மெண்ட் போடுங்கிறனால ஸோ தட் ரெக்கரிங் ஸ்டஃப் ஷுட் ஹேப்பன், ரைட்? லைக் இப்போ எங்களோட ப்ராடக்ட் ஆல்ரெடி வாங்கினாங்க, 3 மாதத்துல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அகைன் தே வில் கம் ஃபார் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். there are 5-6 ஆப்ஷன்ஸ் in the market. ஸோ ஒய் அகெயின் இப்போது நீங்கள் ஆர்டினோஸ் பார்த்தீங்கன்னா 250 rupees. வாட் we are selling is 2000 rupees, 10x the price. Are they going back to Arduino? Are they coming back to us? Right? They come back to us. Okay. So all the clients, they come back to us. So that's one thing that we see as a PMF. And again when we are pitching like on the conversion rate, leads எவ்வளோ எடுத்திருக்கோம், how many leads went to the next funnel கடைசி எத்தனை இது வந்திருக்கு, ஸோ இனிஷியல் டேஸில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, தட் ஆல்சோ பிச்சிங் ஸ்டைல் இருக்குது, how well the funnel has been managedங்கிறது இருக்குது. பட் ஸ்டில் அதோட கன்வர்ஷன் ரேட்டுமே இந்த போத் ends லைக் ரெக்கரிங்லேயும் சரி நியூ ஆன்போர்டிங்லேயும் சரி how well it's working for us. I also want to hear Karthik's answer for this. ஆமாம், எங்களுக்கு 2 things இருக்குது. One is when it comes to therapy, I was happy about the PMF is because of word of mouth. எங்களுக்கு வந்து 90% of revenue over the last 4 years is word of mouth. So when we ask our clients, how did you get to know about the Mind and company? Somebody told us அப்படின். So if somebody is talking about your company, they were happy about it. So word of mouth is one. Second, I think that Mind and company has an intrinsic good faith in it. So அதோட purposely good faith. And second, I think mental health க்கு PMF பார்க்க வேணாம். Everybody, like anyone and everyone at some point goes through something in life. So either you resort to other means to come out of it or therapy could be one. So I'm sure நீங்களும் at least someday in life அழுதுருப்பீங்களா whole lifeல. கரெக்ட் தானே? I'm guessing. அழுது ரசம் இல்லை எனக்கு என்ன ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இவரை ஏன் இது பண்ணனா, அமித் சொன்ன பாயிண்ட் எனக்கு டக்கு நீங்கள் இதுவாச்சு. அமித் அவர் சொன்னார்ல இப்போ எங்களை மிஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி, ஆமாம். கார்த்திக் எப்போ மிஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பித்தேன். ஆமாம், எக்ஸாக்ட்லி. I mean our clients will definitely miss us when we are not there. Sometimes clients need therapy but they can't afford for it. So அப்போ தான் they go for other means. புரியுது. ஸோ இதில் இன்னொன்று கண்டினியூஷன் நான் கார்த்திக் கேட்குறேன். உங்களோட இது இப்போது அந்த ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல்னு வரும்போது உங்களுக்கு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஓகே, ஏன்னா இது மட்டும் டைரக்டட் கொஸ்டினாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி அந்த இதுதான் என்னோட ஆடியன்ஸ், இதுக்கு தான் நான் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே இருக்கலாம், எல்லாருக்கும் அந்த தேவை இருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் இது புரிஞ்சுக்க? I mean it's a very good question actually, to be honest. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது I thought anyone and everyone can be our client நினச்சேன். But only after 2-3 years I realized, you will be shocked when I tell the numbers now. All the 5,000 people who have taken therapy with us fit in this category. They are in the age group of 18 to 35. They are predominantly from metros around the world, Chennai, Bangalore and even around the world. And third, most of them are girls. In the 5,000 clients, 4,000 are girls. Then I realized my primary target audience who are open to therapy are Gen Z and young adults. But does not mean that people in late 30s, 40s, 50 therapy வேணாம்னு சொல்லி அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, பெரிய ஸ்டிக்மா இருக்குது. So then we started working on building awareness. So one, we get clients from people who already know what therapy is. And second, we work a lot on building awareness that therapy ஒன்று இருக்குது to break the stigma. புரியுது. So other 2 set of clients இருக்காங்க. Okay. Also that goes for example, நான் ரீசெண்டாக we did sorry. இல்லை நீங்கள் முடிச்சிருங்க. ஆமாம், நாங்கள் ஒரு இன்ஃப்ளூன்சர் கொலாப் பண்ணோம் ரீசெண்டாக, ஒரு இன்ஃப்ளூன்சர் கூட. அண்ட் அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு ரீல் ஒரு 1 lakh views போயிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்து 100 ஃப்ரீ தெரப்பி செஷன் சொல்லியிருந்தோம். We got about 120 leads, and from that only 1 client actually took free therapy. Free therapy and remaining 119 rejected. ஏன்னு பார்த்தா they are all from tier 2 tier 3. அவங்களுக்கு தெரப்பி என்னன்னு தெரியல, கூகுள் மீட் ஜூம் என்னன்னு தெரியல.
ஸோ அவங்களுக்கு வந்து இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் டு எஜுகேட் தம் அபவுட் வாட் இஸ் தெரப்பி. ஸோ மை நோஷன் ஃபர்ஸ்ட் வாஸ் எனிபடி கேன் டேக் தெரப்பி. ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட். எனக்கு இந்த பாயிண்ட்ல நீங்கள் 190 people ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாம். What was your next course of action? Because எனக்கு வந்து I see two options in front of you. Either you still finding a way, வாப்பா நான் வந்து ஃபோன் காலில் பேசுகிறேன், இல்லை டெக்ஸ்ட் மெசேஜில் போகிறேன், இல்லை no, this is not my customer, not fitting, let me go and serve my market. So we did the second thing, because at this space எங்களுக்கு இருக்கிற resource and bandwidth we couldn't spend much on going on first convincing them to take a phone call. So நாங்கள் இப்போ currently we're taking second route. Okay, இருக்கிற market we will serve. Awareness will anyway come. When one big celebrity opens up, he will explore the market for us. பிகாஸ் அவேர்னஸ் மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த டெக்னாலஜிக்கல் ஆக்சசபிலிட்டி ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அது இட்ஸ் மோர் லைக் கல்ச்சுரல் திங். இல்லை இந்த கொஸ்டின் கேட்டது அந்த மைண்ட் செட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்காது தான் கேட்டேன். எவ்வளோ இட் இஸ் த ரைட் ஆன்சர் இல்லை. இஃப் யூ வாண்ட் டு க்ரோ அண்ட் இஃப் யூ ஆர் இன் டு சோஷியல் லைஃப் ஆர் யூ ஆர் தேர் டு என்ன சொல்கிறது லைக் ஹெல்ப் பீப்புள் என்ஜிஓ மாதிரி பண்ணீங்கன்னா எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும் இறங்கலாம். பட் he has gotten into a business model, commercial model அப்படின்னும் போது he has to choose what is right for the business. இது ஐசிபியில் இல்லை, so I cannot serve the market. Exactly. And most of the time வந்து ஸ்டார்ட்அப்ஸ்க்கு வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிரியேட் தட் அவேர்னஸ். ஆல்ரெடி அவேர்னஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி செல் பண்றது ஸ்டார்ட்அப்ஸ்க்கு ஈஸியர். That is why you mean it's bi-directional. So நம்ம அவேர்னஸும் பண்ணனும், ஐடென்டிஃபையும் பண்ணனும். ஆமா, நீங்க அதனால தான் இப்ப சென்னையில நிறைய B2B ஸ்டார்ட்அப்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்டாப்லிஷ் மார்க்கெட்ஸ்ல மட்டும் தான் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. லைக் Zoho, Freshworks, lot of companies அந்த ப்ராடக்ட்கான நீட் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கும், வேற யாராவது கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம அத வந்து கேப்சர் பண்ணுவோம். we'll do something better, we'll do something different. பிரைசிங்கா இருக்கட்டும், அப்ரோச்சா இருக்கட்டும், கஸ்டமர்ஸ் ஏதோ ஒன்னு, பட் அத அவேர்னஸ் நம்ம பண்ண வேணாம். ஏன்னா அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட். நம்ம அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஒன்று விற்கிறதுன்றதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ரிசோர்ஸ் இன்டென்சிவ். இது வந்து நமக்கு ஆல்ரெடி அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க நமக்கு நீரை விற்க வேணாம், ப்ராடக்ட் மட்டும் விற்றா போதும். ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஐடியா தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. எஸ்பெஷலி இப்போ நான் பேஸ் ரன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். இந்த இப்போ ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 people பேசுகிறேன். பேஸ் இஸ் a hacker house here in துறைப்பாக்கம். சென்னைஸ் ஃபர்ஸ்ட் ஹேக்கர் ஹவுஸ். இல்லை நம்மளோட எல்லாம் ஹைட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வந்து கிட்டத்தட்ட 150 பேர்கிட்ட வந்து ஃபோன் காலில் பேசினேன். அந்த ஒரு மேக்புக் ஒன்று 30 days பார்ட்டிசிபேட் பண்ணால் ஃப்ரீன்னு சொன்னால அடித்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் பேசும்போது எல்லாரோட என்ன ஐடியா பண்ணுறீங்க என்ன அப்படின்னு யோசிக்கும் போது எவ்ரிபடி இஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் ஃபார் அ லூன் ஷாட் தான். மோஸ்ட்லி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 27 தான் லூன் ஷாட். ஓகே, இவங்க சொல்கிற மாதிரி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் இது பண்ணால் இங்கே ரெவன்யூ வரும். ஆக்சுவலாக இந்த தாட் ப்ராசஸ்லேயே இங்கே வந்து யோசிக்கல. ஓகே, தே ஆர் கோயிங் ஃபார் லோன் ஷாட். பட் அதை நான் என்கரேஜ் பண்ணல. ஏன் அப்படின்னாக்கா லைக் யூ செட் தட் ரிக்வயர்ஸ் அ சர்டன் லெவல் ஆஃப் ப்ரிவிலேஜ்னு நான் நினைக்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் தட் கைண்ட் ஆஃப் அ லோன் ஷாட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மீடியாக்கர் சக்ஸஸ் இருக்கணும். ஸோ மீடியாக்கர் சக்ஸஸ்னா நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டான்ஃபோர்ட் ஹார்வர்ட்லாம் படிச்சிங்கன்னா அது ஒரு மீடியாக்கர் சக்ஸஸ். அதுதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ. இதை காமிச்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு பண்ணிடுவீங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ட் அப் இவர் ரைஸ் பண்ணி அவர் ஒரு எக்ஸிட் பண்ணிட்டாரு, இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாரு. இப்போ இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஆக்சுவலாக இவங்களால இதுக்கப்புறம் பண்ண முடியும். Because they already proven that they can do certain things, bring customers, get revenue, raise funding or whatever. இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இவங்க எக்ஸிட்டும் பண்ணாங்கன்னா அதையும் ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லூன் ஷார்ட் அப்போ இவங்களை இன்னும் நம்புவாங்க. இவங்க இப்போ அவேர்னஸ் மார்க்கெட்டுக்கு போகலாம், வேர் தே கேன் கோ ஃபார் அ கேஷ் பர்ன் பிஸ்னஸ். அவேர்னஸ் நல்ல கேஷ் பர்ன் தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க புரியறதுக்கு மணி பர்ன் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த இடத்துக்கு அப்போ ட்ரை பண்ணலாம். பட் இஃப் யூ லைக் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சாஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படின்னாக்கா this is the safest game. You pick something that is already existing. அவங்க GTM எல்லாத்தையுமே கூட நீங்கள் காப்பி பண்ணலாம். there is no right or wrong அப்படின்ற ஒரு டைலமா கிடையாது. அதை அப்படியே எடுத்துட்டு if you can also get a share of the pie. அவங்க வந்து இவ்வளோ ஒரு மார்க்கெட் வச்சிருக்காங்கன்னா அதில் நீங்கள் ஒரு 5% நீங்கள் எடுக்க முடியும்னா ஆக்சுவலாக யூ ஆல்மோஸ்ட் டன். இங்கே வந்து PMF அட்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா மார்க்கெட்டை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் ப்ரூவ் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபவுண்டர் மார்க்கெட் ஸ்கில், ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இல்லை, ஃபவுண்டர் மார்க்கெட் ஃபிட். ஆஸ் அ ஃபவுண்டரா நான் இந்த மார்க்கெட்டு கரெக்டாக இருக்கேன் அப்படின்றது மட்டும் தான் அங்கே ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது இப்போ யார் யாரெல்லாம் இந்த அவேர்னஸ் கேட்டகரியில் இருக்கணும்? ஆக்சுவலாக நான் யோசிக்கிறேன் பேசும்போது, ஏன்னா ஏஐ மீம் ஜென்ரேட்டர் இல்லை நாங்கள் பண்ணப்போ. எங்களுக்கு எது ஹெல்ப் ஆச்சு அப்படின்னா, நாங்கள் அவேர்னஸ் பண்ணுறதுக்கும் அந்த ரிசோர்ஸும் கிடையாது எங்களுக்கு எது ஹெல்ப் ஆச்சுன்னா சாட் ஜிபிடி வரதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணிட்டோம். அந்த ஏஐ டூல்ஸ்லாம் வந்து பெருசாக அந்த டைமில் இல்லை. ஸோ ஏஐ டூல்ஸ் பிக்கப் ஆன உடனே நேச்சுரலாகவே கூகுளில் வந்து ஏஐ மீம் ஜென்ரேட்டர் வெரி பிக்கப் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் முன்னாடியே பண்ணதுனால நாங்கள் நேச்சுரலாக மேலே வந்துட்டோம். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து ஒரு மாதிரி ஐ சே வி காட் லக்கி. நாங்கள் வந்து அதை பண்ணணும்லாம் பண்ணல, அது வந்து அப்படி அமைஞ்சிருச்சு. இப்போ இருக்கும் அந்த எஸ்இஓ தான் ஓடிட்டு இருக்கு. கூகுள் யாராவது சர்ச் பண்ணாலும் நாங்கள் வருவோம்,
வருவாங்க, பார்ப்பாங்க, வாங்குவாங்க, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு சேர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு லூப்ல தான் இருக்கு. ஸோ சூப்பர் மீம் பொறுத்தவரைக்கும் அவேர்னஸ் நான் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் பண்ணல. ஓகே. ஸோ திஸ் இஸ் மிக்ஸ் தான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் ஐ திங்க் யுவர் சோஷியல் மீடியா இஸ் தி ட்ரூ. பட் ஆனால் என்னோட ஆடியன்ஸ் வந்து பெருசா கஸ்டமர்ஸ் அப்படின்றது இப்போ இருக்காங்க. பட் முன்னாடி பிரைமரிலி கூகுள் தான். தே வில் கம். எனக்கு யாருனே தெரியாது. SEO தான். அது ஏன்னா அது ஆர்கானிக்கா பிக்கப் ஆச்சு. But I want to ask you, bro, like because you started before ChatGPT. Correct. But after ChatGPT and Gemini, I was about to ask that. Has it impacted your growth and people using it? நாட் எக்ஸாக்ட்லி. அது வந்து இப்போ வந்து ஓகே இதை விட்டுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே தான் வந்து நம்ம நோட் டேக்கர்ஸ்க்கு நிறைய இந்த நடுவில் வேற ஒரு கேட்டகரி கூட வந்து லெட்ஸ் இந்த பிடிஎஃப் நிறைய பிடிஎஃப் சாட் பிடிஎஃப் ஸ்மால் பிடிஎஃப் அந்த மாதிரி. நீங்க பிடிஎஃப் வந்து அப்போ முன்னாடி வந்து சாட் ஜிபிடில பிடிஎஃப் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணிருந்தாங்க. அந்த பிடிஎஃப் நீங்க அப்லோட் பண்ணி அங்க ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நேட்டிவா எல்லாத்துலயும் பண்ணலாம். பட் இதே தான் அந்த ஃபவுண்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. There will always be a segment of people who once they get used to a behavior will not go back. Easier இருக்கும். So அவங்களுக்கு இது பழகிடும். சூப்பர் மீம்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ வந்து we don't generate the image. எங்க டெம்ப்ளேட் ஆல்ரெடி இருக்கு. சோ டெம்ப்ளேட் மேல டெக்ஸ்ட் மட்டும் தான் போட்டு கொடுப்போம். மாடல்ஸ் எல்லாமே from scratch generate from scratch நம்ம டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ல கொடுக்கணும். ஆமா, அந்த டைம் மாறும், ரெலெவன்சி போயிடும், பண்ணும், டெக்ஸ்ட் ஒழுங்கா வராது, அந்த பிரச்சனை. சோ ஃபார் நவ we are safe அப்படி நான் பார்க்கறேன். இல்ல மீமோட அந்த ஸ்பெஷாலிட்டியே ரெலெவன்சி தான். அந்த பீப்பிள் அந்த ஃபேசஸ் அது மாறிடுச்சுனா எனக்கு அந்த So for example ChatGPT cannot give a வடிவேல் மீம் கொடுக்க முடியாது. But your tool can give a வடிவேல் template. வரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு ஜெனரேட் பண்ண ப்ளஸ் எங்களுக்கு வந்து 3 செகண்ட்ஸ்ல வந்துரும். ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு it take 10-15 seconds because we are not generating from scratch. Correct. அதுலயும் இப்போ அவேர்னஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஐ திங்க் இப்போ இவரோட கேட்டகரியில் நான் அந்த மெசேஜை தான் பார்க்குறேன். ஏஐ மீம் ஜென்ரேட்டருங்கிறது ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் பேசுற மாதிரி இட்ஸ் a layer of message. மீம் ஜென்ரேட்டர் has always been there. மீம் people liked. டூல் IMG இமேஜ் ஃபிளிப் இருக்கு, நிறைய இருக்கு. நோயர் மீம் இருக்கு. மீம் வந்து மார்க்கெட்டிங் ஓரளவுக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே அவேர்னஸ் இருந்தது அப்படிங்கிறது அப்படிதான் fair enough. correct. actually it's not an awareness. ஆனா ஒரு அவேர்னஸ் அவர் என்ன கிரியேட் பண்ணாரு நான் சொல்லுவேன்னா B2B ல மீம்ஸ் கொண்டு வரது. அது அவரா இருந்து ஆமா, அது அவரா நானே மீம் தான். ஓகே. சூப்பர். அண்ட் ஆல்சோ லைக் அவரோட இதில் உங்களோட கஸ்டமர் ப்ரொஃபைல் அந்த இது டிலினியேஷன் எப்படி நடந்துச்சு? எங்களோடது வந்து பியூர்லி B2B அப்படிங்கிறனால வேற வெரி சிம்பிள் B2B. ஓகே. ஏன் அப்படின்னா பட் இல்ல எனக்கு என்ன தெரியுமா, ஐ வில் டெல் யூ. நான் ஆன்சர் வர வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் D2C மார்க்கெட் தானே வந்து எய்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து அப்போ சொல்லிட்டு அதுதான் நான் அவருக்கு ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த பிவட் இல்லை நீங்கள் D2C பண்ணுறது இல்லையா? பண்ணாங்க, ஒர்க் ஆகல, பிவட் பண்ணாங்க. ஸோ அந்த பிவட் ஸ்டோரி இப்போ எடுத்துட்டு வா. ஏன் அங்கே அந்த இதை விட்டு இந்த இதுக்கு வந்தீங்க? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரொம்ப கஷ்டம். இருங்க அதனால தான் உங்கள் ஹோம் பேஜில் 2 ஷாப் இருக்கா? எனக்கு புரியல. ஒரு ஷாப் தான், ரெண்டுமே நீங்கள் ஒரே லிங்க் தான் வரும். ஆமாம், பட் தேர் இஸ் டூ பட்டன்ஸ். அது வந்து வெப்சைட் கொஞ்சம் மோசமாக பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. அதெல்லாம் 2 ஷாப் ஓகே. ஸோ நீங்கள் ஃபெயிலியர் அந்த இதில் கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டிங்களா லைக் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்னு. அதனால தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்பில் இதுக்குள்ளே ஒரு 5 இருக்குது. 3 years ஓல்டுனாங்க. ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் இந்த இப்போ ரெவன்யூ பண்ணுறது எல்லாமே லாஸ்ட் 1.5 years தான். அதுக்கு முன்னாடி வரையும் we have 0 revenue through products. So அந்த 1.5 years தான் we experiment a lot of things. We are first time founders, we are techie guys. We know how to build a tech. We don't know how to make it money, marketing, sales அதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த கேள்வி வந்து D2C என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறது. D2C ஏன் PMF ஒர்க் ஆகல? D2C PMF ஏன் ஒர்க் ஆகல? நல்லா சொன்னீங்க. ஏன்னா தப்பா பண்ணோம், வேலை செய்யல. இல்ல அது அவர் ஒரு இடத்துல கரெக்டா ஸ்விட்ச் தொட்டிருக்கும், டைம் ஆகும். இருங்க. இல்ல D2C ஏன் இல்ல எனக்கு என்ன புரியணும் அப்படின்னா, நீங்க சரி D2C ஆரம்பிச்சீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ B2Bக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த 2 காரணத்தை தான் நான் புரிஞ்சுக்க பார்க்குறேன். ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே காரணம் தான். வி வாண்ட் டு மேக் லாட் ஆஃப் பீப்புள் பில்ட் ரோபோட்டிக்ஸ், ஹாபீஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரெண்டுமே ஒரே காரணம் தான். அது D2C ரூட்டில் போய் பண்ண பார்த்தோம். எப்படின்னா நாங்களே ஒரு கிட்டு செஞ்சு அது வந்து எல்லா பசங்களுக்கும் வீட்டுக்கு போகணுன்னு, விச் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபார் அஸ். எங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை, வி டோன்ட் ஹேவ் ஐடியா. அதெல்லாம் தான் மேஜர் காரணம். தென் வி டுக் அ டிஃப்ரெண்ட் ரூட். வி கோ த்ரூ ஸ்கூல்ஸ். ஒரு ஸ்கூலுக்குள்ளே போனால் தெர் வில் பி 200-300 பசங்க இருப்பாங்க. தென் ஸ்கூல்ஸ்க்கு நம்ம ஒரு ஸ்கூலாக என்னைக்கு போய் முடிக்கிறது? தென் வி ஃபவுண்ட் தெர் ஆர் பிராண்ட்ஸ் தட் புட் திஸ் ரோபோட்டிக்ஸ் லேப்ஸ் இன் ஸ்கூல்ஸ். அப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த பிராண்ட்ஸ் போய் பிடிச்சோம். ஒரு பிராண்டு கீழே 300 ஸ்கூல் இருக்கும். 300 ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் 100 பையன் வச்சிங்கன்னா லைக் ஐம் கோயிங் டுவர்ட்ஸ் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ப்ராடக்ட்ஸு. ஸோ ஐம் கோயிங் ஸ்கேல். நான் பண்ணுற அதே விஷயம் தான் என்னால் ஒரு லார்ஜ் இதில் பண்ண முடியுது.
Then we took this B2B route. ICP பார்த்தீங்கன்னா anyone who is catering to school as a brand, நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 schools நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். அந்த மாதிரி பிராண்ட்ஸோட மட்டும் ஒர்க் பண்ணுவோம். பிகாஸ் they will have a volume. எங்களுக்கு வந்து as a hardware startup எங்களுக்கு வந்து 1 2 3லாம் செல் பண்ணால் உங்களுக்கு மட்டும் தானே சப்ளை செயின் பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு வந்து இவருக்குள்ள AWS பிரச்சனை, அது ஆட்டோ ஸ்கேல் ஆயிரும். அது போன வாரம் வந்துருச்சு. எங்களுக்கு வந்து thousandsல இருக்கணும், சம்டைம் 10,000sல இருக்கணும். புரியுது. அந்த டைமில் தான் எங்களால் வந்து அந்த ப்ராஃபிட்டபிள் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால தான் தென் we took this B2B route. இல்லை அவங்களுக்கு பிரச்சனை ஆக்சுவலாக இதை ஷார்ட் பண்ணா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியல இண்டிவிஜுவலாக டைரக்ட் டு கன்சியூமர். ஸோ ஆல்ரெடி யார் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருக்கான்னு பார்த்து அவங்களோட ஒர்க் பண்ணால் இஸ் புட்டிங் த ப்ராடக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பேசிக்காக அப்படி சொல்லலாம். இண்டிவிஜுவலாக ஒரு கஸ்டமரையும் ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் விற்கிறதுன்றது தே ஃபவுண்ட் இட் வெரி எங்களுது என்னன்னா விண்டோ ஷாப்பிங் மாதிரி வந்து பார்த்து வாங்கிட்டு நான் பேசவே யார்கிட்டயுமே. இது வந்து சாஸ்ட்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி கன்சியூமர் டூல்ஸ் தான் அந்த கேட்டகரி. எதை சொல்றீங்க? சூப்பர் மீம்ஸ். சோ வராங்க எல்லாரும் இந்த வீடியோ பாக்குறாங்க. சோ ஒரு ஏலியன் மாதிரி எல்லாரும் ஒன்னு சொல்றாங்க மார்க்கெட். இன்ஃபேக்ட் எனக்கு வர விசிட்டருக்கு அவங்க நிறைய பண்ணலாம். நிறைய ப்ராடக்ட் வந்து ஒன் பர்சன் அவங்களுக்கு வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணி எல்லாமே இந்த மாதிரி வித்துட்டு இருப்பாங்க. வேர் they don't even have to talk to people. சாஸ்லயே கொஞ்சம் என்டர்பிரைஸ் வந்து லைக் ஹமீத் சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க நேர்ல பேசணும், அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணணும். சோ அந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கு. நம்ம வந்து எந்த ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி எஃபோர்ட் பிரைசிங் ரேஞ்ச் இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து நாங்க $10 லோவஸ்ட் பிளான், என்னால வந்து மேபி $100 ஹையஸ்ட் பிளான், அவ்வளவுதான். அதுக்கு மேல போக முடியாது. ஏன்னா அதுக்கு மேல போனா நான் பேசணும். ஸோ அண்ட் பிளஸ் இன்னொன்று என்னன்னா நான் பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கான ரீசனும் இருக்கு. எனக்கு மெயின் ரீசன் பாசிவ் இன்கம். அப்போ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் எனக்கு. ஸோ நான் வந்து ஐ எம் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் நாட் ஸ்பெண்டிங் டைம். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த மாடல் தான் ஒர்க் ஆகும். எனக்கு யாரா வரணும், அவங்களா பார்க்கணும், அப்போ நான் எல்லாமே அதை நோக்கி பண்ணணும். எனக்கு பிரைமரி பிசினஸா சூப்பர் இருந்துச்சுன்னா மேபி ஐ டு சம்திங் டிஃபரெண்ட். அண்ட் எங்களுக்கு அதே மாதிரி சேல்ஸ் சைக்கிள் இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ டிஜிட்ஸ் ஆட் ஆக சேல்ஸ் சைக்கிள் ஆட் ஆகும். ஸோ பேசணும் அண்ட் அதுவே ப்ரொலாங்டாக இருக்கும். லைக் 3 months 6 months சேல்ஸ் சைக்கிள். எஸ் க்ளோஸ்டு 6 figure கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. $100,000 அந்த ரேஞ்சில் கான்ட்ராக்ட் $500,000 அந்த மாதிரியான. So you have to build something as a software and then sell it. அந்த மாதிரி சொல்றீங்க. ஸோ ஓகே. ஸோ அதில் என்ன நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்துருவாங்கல்ல, டிசிஷன் மேக்கர்ஸ். ஸோ B2 ஒரு பிசினஸ்க்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அங்கேயே பல பிரச்சனை இருக்கும். இப்போ நான் வந்து என் கம்பெனியில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நான் முதல்ல CFO வந்து பட்ஜெட் வாங்கணும், அதுக்கப்புறம் நான் உள்ள பேசி கன்வின்ஸ் பண்ணணும், 10 சாஃப்ட்வேர் எவாலுவேட் பண்ணி அதுல நான் ஒன்றை வந்து பிக் பண்ணணும், அதுக்கு ஸோ அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். அப்படி விற்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரெவென்யூ வரும். உங்க ஆஃபீஸில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர் சூப்பர் மீம் யூஸ் பண்ணுறாங்கல்ல? ஆமாம், ஆனால் இண்டிவிஜுவலாக பண்ணுறோம். லைக் as in someone அது நடக்கும். வேற இப்போ நான் வந்து என் கம்பெனி கிட்ட பட்ஜெட் வாங்காம என்னோட வேலையை இம்ப்ரூவ் பண்றது நான் சைன் அப் பண்ணி ஸ்லாக்கோடவே அந்த மாதிரி பண்ணலாம், பர்சனல் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஃபேக்ட் நான் ஃபியூச்சர்ல நிறைய ஆப்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த டார்கெட் தான் பண்ணுவேன். அது எம்ப்ளாயீஸ் வித்தின் அ கம்பெனி அவங்க கிட்ட பட்ஜெட் இருக்கும். என் சேலரியில இருந்து ஒரு 1% நான் செலவு பண்ணி என்னோட டைம் சேவ் பண்ண முடியும்னா நான் அதை பண்ணுவேன். ஸோ அந்த டார்கெட் கிட்ட இருந்து we can make a lot of money. இந்த ரீசன்னால தான் PMFங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம பேசும்போதே பாருங்க எவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ், ஸ்டைல் வந்துருச்சு, மார்க்கெட் வந்துருச்சு, டைமிங் வந்துருச்சு இல்லையா? ஓகே, எனக்கு இன்னொரு சிம்பிள் எஸ்ஆர் நோ क्वेश्चन. லைக் இது அடிக்கடி ஐசிபி மாத்திக்கிறது இட்ஸ் நார்ம், இட்ஸ் குட் ஃபார் யூ. அடிக்கடின்ற வார்த்தையை கொஞ்சம் ப்ராப்பரா டிஃபைன் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்ல இது அடிக்கடின்னு சொன்னது கொஞ்சம் இதா இருக்கும் இத. பட் we are trying to change the nature. அதான் பிவட்னு சொல்லுவோம். ஆமா, பிவட். சோ the PMF க்கும் ICP க்குமே ஒரு லிங்க் இருக்கு. சோ இதுக்கு ஏத்த மாதிரி தான் PMF வரலனா ICP மாறிட்டே இருக்கும். சோ PMF இப்போ இங்க ICP சம்டைம்ஸ் மாத்தனா இது வந்து நமக்கு பிரேக் ஆகும். சோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வெரி இன்ட்ரிகேட். நம்மளால அந்த so okay, let me rephrase. so yes or no கேட் is that a healthy thing? Yes, I would say yes, because நம்ம வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டா அதுல இருந்தோம் அப்படினா we are blind to something அப்படினா it has to either grow ஸ்ட்ரிங் டவுன். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் மீம் ஆரம்பிக்கும் போது நான் எல்லாருக்கும் தான் ஆரம்பிச்சேன். இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்டிங் அப்படின்னு ஸ்ட்ரிங் டவுன் பண்ணேன். மார்க்கெட்டிங்லயுமே எனக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ், ஏன்னா ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸ் தான் மீம்ஸுக்கு ஓப்பனா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆடட். ஸோ இது வந்து மோர் தென் ஷ்ரிங்க் செகண்ட் ஐசிபி லைக் ஃபவுண்டர்ஸ் ஆர் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸ், தேர்ட் ஐசிபி டீச்சர்ஸ். அது எப்படி கண்டுபிடிச்சா சைன் அப் பண்றவங்க டீச்சர்ஸா இருந்தாங்க. ஸோ அதை நான் தேடி போல வரவங்களை பார்த்துட்டு ஓகே இப்போனா இவங்களுக்கும் நம்ம விற்கலாம்னு சொல்லிட்டு வெப்சைட்ல ஒரு பேஜ் போட்டேன் டீச்சர்ஸ்க்கு. ஸோ அது வந்து ஒரு ஆர்கானிக்கா நடக்கும். நம்ம டிசைட் பண்ணிட்டு போறதும் மட்டும் இல்லை. அதே மாதிரி ஓப்பன் மைண்டடா இருக்கிறது நல்லது. ஐ மீன் நாட் ஜஸ்ட் ஃபார் சாஃப்ட்வேர் பிசினஸ், மட்டும் லைஃப்லயே ஓப்பன் மைண்டடா இருக்கிறது நல்ல விஷயம். புரியுது. பட் so to my understanding, so like PMF
ன்றது வந்துட்டு இட்ஸ் நாட் சம்திங் லைக் எழுதி வச்சுட்டு இது அப்படிதான் கிடையாது. இல்ல bro, நம்ம இல்ல யூடியூப் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். It's adapting to like picking up the resonance. Correct. So like what you take it So, in. So like like, how you are ஒரு observing. வைப் செக். இட்ஸ் லைக் பசில் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி. there's a lot of pieces நீங்க கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா அந்த இமேஜ் வந்துரும். இதான் PMF. இப்போ என்னோட யூடியூப் சேனலுக்கே நான் சொல்றேன் PMFK இல்ல. Also like இந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற ஏதாச்சும் இது இருக்கா? So to I mean இல்ல நீங்க லேர்ன் பண்ணுகிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நீச்சல் கத்துக்கிற மாதிரி தான். பண்ணி தான் கத்துக்கிறீங்க. ஃபீல் தான். அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆமா இது எதுவுமே ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் ஐ வாஸ் கோனா சே இப்போ நான் யூடியூப் சேனலுக்குமே இந்த அப்ரோச் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். இப்போ என்னோட சேனல் நான் ஒரு மைண்ட் செட்ல ஆரம்பிச்சேன். நான் யாருக்காக பண்றேன், யார் அதுக்கான ஐசிபி. ஸோ அதுவுமே ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம வந்து ஒரு மீடியாவை கொடுக்குறோம், அதுவுமே ஒரு ப்ராடக்ட் தான். அது வந்து ஒரு வெரி டச்சி ஃபீலி வே. இப்போ வந்து நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போறேன், அங்க வந்து யார் என்கிட்ட என்னோட சேனல் பார்த்துன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இட் ஆல் கனெக்ட். அதுக்கப்புறம் அண்ட் பிளஸ் மை டிசிஷன் ஆல்சோ. இது எல்லாம் ஒரு சிக்னல் வந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் யாருக்காக பில் பண்ணணும்னு நினைக்கிறேன்றதையும் ஒரு அதுல ஒன்று இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ வெரி செட் இன் ஸ்டோன் வே. அவர் டாக் பண்ணுறதுக்கு இப்போ எப்படி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் நம்ம எவ்வளோ படிச்சாலும் அந்த இறங்கி போய் அடி வாங்கலாம் தெரியும். ஸோ சேம் வே பிஸ்னஸ் நம்ம இறங்க போனால் தான் வி வில் நோ இதை மாற்றணும் அதை மாற்றணும். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோட் இருக்கும்ல, you have to see at least 2 falls to call yourself an investor. பண்ண முடியாது. பட் ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஷியேஷன் ஐ திங்க் பிஎஃப் ஓகே இது எல்லாமே ரொம்ப ஒருத்தருக்கு டிஃப்ரெண்டாக ஒரு விஷயம். பட் ஐ ஸ்டில் திங்க் இட் கேன் பி லேர்ன்ட் அஸ் அ ஸ்கில். அது ஒரு கோட் இருக்கும், த ஃபாஸ்டஸ்ட் வே டு அட்டைன் பிஎம்எஃப் இஸ் ஆஃபன் த ஸ்லோவஸ்ட் பாத். ஓகே, ஸோ ரொம்ப நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இந்த கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணலாமா, இவங்களுக்கு ஒர்க் பண்ணி இவங்களுக்கு வந்து இதை கொடுக்க முடியுமா. பட் இது வந்து ஒரு லக்ஸுரி தான். இப்போ ராக்கெட்லேயே எடுத்துக்கோங்களேன். 1 year வந்து ஷீ கூட இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. 1 year வந்து தே ஸ்பெண்ட் ஆன் பில்டிங் ப்ராடக்ட். ஆக்சுவலாக இது ஒரு லக்ஸரி. இங்கே யாருக்கு அது கிடைக்கும்? ஓகேவா, அந்த யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஜெனரல் விஸ்டம் கேட்டிங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் போய் பில் பண்ணிட்டு, இப்போ நானே தான் சொல்லுவேன் பில் பண்ணி கஸ்டமர்ஸ்ட்ட போ, அவங்க சொல்லிட்டோம் அப்படின்ட்டு. பட் அந்த என்ன டிஃபரன்ஸ்னா அந்த டீம் ஹஸ் ஆல்ரெடி ஸ்பெண்ட் டைம் டு பில்டிங் 2 startups before. ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த ஜெனரல் விஸ்டம் எடுத்து நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியாது. That's why it depends on the team, on the product, on your audience எல்லாமே. கரெக்ட். பட் ஆனால் the key important thing என்னன்னா the founder must know something about the market that is very unique. மார்க்கெட் எல்லாருக்கும் தெரியும், இவங்க இதை சாப்பிடுவாங்க, இதை கீரை சாப்பிடுவாங்க, இப்படி எல்லாமே தெரியும்ல. இதுல ஏதோ ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஃபவுண்டருக்கு அந்த மார்க்கெட் பற்றி தெரியணும். இது ஸ்டாண்டர்டா வந்து இப்போ ஒரு விசி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த கொஸ்டினை நோக்கி தேடுவாங்க. ஓகே, இப்போ ஜென்ரலாக இந்த நிறைய பேர் இந்த பண்ணுவாங்க, இந்த மார்க்கெட் ரிசர்ச் ஸ்டடி பண்ணிட்டு அதை ப்ரெசன்டேஷன் ஆட் பண்ணிட்டு திஸ் இஸ் த டேம் இதில் தான் நான் பண்ணுவோம். அது இல்லை கேம், இது இஸ் அ மார்க்கெட். அதெல்லாம் எனக்கு புரியுது, நான் கூகுளில் சர்ச் பண்ணாலும் அது வரும். ஓகே, பட் இதை பற்றி ஏதோ ஒரு விஷயம் உனக்கு ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா தெரியணும், இவங்க இதனால தான் இது பண்றாங்க. ஸோ அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படின்வாங்க. அதாவது இப்போ வந்து எனக்கு என்ன அன்ஃபேர் அட்வான்டேஜ்னா, நான் 10 வருஷம் மீம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மீம் ஏன் ஒர்க் ஆகாதுன்றது எனக்கு தெரியும். ஸோ நான் 1000 டெம்ப்ளேட் எடுத்து நான் எல்லா வாட்டியும் ப்ராம்ப்ட் ரன் பண்ணி மீம் அவுட்புட் கொடுக்கும்போது நல்ல மீமா இல்லையான்றதுனால சொல்ல முடியும். ஸோ அது என்னோட இந்த இதுல என்னோட அன்ஃபேர் அட்வான்டேஜ். அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டருக்கும் அவங்க ஏன் அதை பண்ணணும் அப்படின்றதுக்கும் ரீசன் இருக்கும். மேபி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு வீடியோ ரிலேட்டட் ஸ்டார்ட் அப் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அன்ஃபேர். இவ்வளோ கான்டென்ட் பண்ணிருக்கீங்க, ஸோ நோ ஒன் கேன் கம் க்ளோஸ் டு தட். அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டருக்கு யூனிக்கா ஒன்று இருக்கும். இன்னொரு வந்து நான் எப்படி இதை லைக் அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட் ஸ்டடி பண்றது, மார்க்கெட்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறத தாண்டி அந்த ப்ராப்ளம் ஸ்பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ ஐ மீன் பி க்ளோசர் டு த ப்ராப்ளம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ எனக்கு நாங்கள் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படின்னா, the co-founder was from the solutions engineering team. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பற்றின ஃபுல் டீட்டெயில், ஃபுல் லேண்ட்ஸ்கேப் தெரிஞ்சிருந்தது. இந்த ப்ராப்ளம் இப்படி தான் இருக்கும். ஸோ சில சேல்ஸ் சைக்கிள்ஸ் வந்து இட் வில் கோ அவுட் ஆஃப் ஹேண்ட், 6 months வரைக்கும் போகும் ஸ்கோப் பண்ணாததுனால. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ப்ராப்ளம் ஸ்பேஸில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதோடைய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வரும், அதோட நியூஆன்சஸ் நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரியான அட்வான்டேஜ் இருக்கும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ். அதே மாதிரி டெஸ்பரேஷன் இருக்கக்கூடாது. பிஎம்எஃப் அட்டைன் பண்ணோன்னா எந்த ஃபவுண்டர்ஸ்லாம் டெஸ்பரேட்டாக இருக்காங்களோ அவங்களால அதை அட்டைன் பண்ண முடியாது. ஏன்னா எனிதிங் ஒர்க்ஸ். நான் அந்த மணி ரிலேயாக இருக்கேன், எனக்கு அது அக்கௌண்ட்டுக்கு வரணும், அதுல நான் சேலரி ப்ராசஸ் பண்ணணும், இவ்வளோ டென்ஷனாக இருப்பேன். இப்போ எனக்கு பிஎம்எஃப்லாம் எனக்கு ஒன்றும் எனக்கு கவலையே கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் சம் மணி டு கெட் இன் டு திஸ் பேங்க் அக்கௌண்ட். அப்படி இருக்கும்போது என்னால் அந்த பிஎம்எஃப் அட்டைன் பண்ண முடியாது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி.
எத்தனை பேரால வந்துட்டு அந்த மாதிரி இருக்க முடியும்? நான் வந்து டெஸ்பரேட்டாக இருக்க மாட்டேன், எனக்கு வந்தால் வரட்டும் அப்படின்னு இருக்க முடியாது. பட் இப்போ நான் வந்து இப்போ வர ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இப்போ என்கிட்ட வரும்போது அவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ டேக் சம் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் ஆர் சம்திங், ஆர் நீ லோன் கூட போட்டுக்கோ, ஐ எம் வெரி ஓகே வித் இட். அதை பண்ணி யூ புட் இட் இன் டு சம் அக்கௌண்ட். ஓகே. அது பட் தட் மணி வந்து அடுத்த 10 monthsக்கான மணியாக இருக்கணும். இட் கான் பி லைக் நான் மந்த்லி பார்த்துக்கிறேன். அது என்ன ஆகும்னா இட் வில் ஸ்டார்ட் ஃபிளிப்பிங் யூ. ஐயோ நம்ம இந்த மந்த் தான் இருக்குது, அடுத்த மந்த் இல்லை. இது ஒரு விதமாக சில பேர் மோட்டிவேஷனலாக பேசலாம், அதுதான் வந்து பாரு அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அது டெஸ்பரேஷன் கொடுக்கும். ஐ டூ எனிதிங் டு மேக் சர்வைவ் நோ. பட் இது இவ்வளோ இருக்குது, எனக்கு 10 months எனக்கு ரன்வே இருக்குது. ரன்வேன்றது வரும், எனக்கு ரன்வே இருக்குது, அந்த ரன்வேக்குள்ளே தான் நான் டேக் ஆஃப் ஆகணும். அப்போ அதுக்குள்ளே நான் வந்து ஹோல்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே எனக்கு இதான் பிளான். ஸோ அப்போ என்ன ரொம்ப வந்து கிராஃப்டடாக ஸ்லோவாக பிளான் பண்ணுவீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மந்த் இதை பண்ணுறேன், இவங்களை அப்ரோச் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மார்க்கெட் இருக்கானே ஒரு மாதம் நான் வந்து 100 பேர்ட்ட போய் பேசுகிறேன். இதுவே பண்ண மாட்டேங்கிறாங்க. ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ்ட்ட பேசுகிறது தான் இருக்கிறதுலே ஈஸியான விஷயம். ஓகே. ப்ராடக்ட் பண்ண பிறகு பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் விற்க போகிறீங்கன்னு நல்லா தெரியும். ஓகே. நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே நினச்சிப்பாங்க ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பேசுவேன். ஆக்சுவலாக அப்போ தான் அவங்க பேசுக்கு ஓப்பனாக இருப்பாங்க. ஓகே. ஏன்னா உங்ககிட்ட ப்ராடக்ட் இல்லை, யூ ஆர் ஜஸ்ட் காலிங் தம் ஃபார் அ காஃபி, ஆர் சும்மா பேசுகிறீங்கன்னும் போது அவங்களும் எங்கேஜ் பண்ணுவாங்க. புரியுது. யூ கேன் ஹேவ் நேச்சுரல் நார்மல். உங்களுக்குமே விற்கணுன்ற மைண்ட் செட் மைண்டில் அப்போ இருக்காது. ஏன்னா விற்கிறதுக்கு எதுவும் இல்லை, ரேசர் பே லிங்க்கும் இல்லை, எதுவும் இல்லை. யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டாக். அப்போ யூ வில் லேர்ன் மோர் அபவுட் த ப்ராப்ளம், யூ வில் கெட் க்ளோசர் டு த ப்ராப்ளம். இதை நீங்கள் 1 month இதுக்கு மட்டுமே பண்ணோன்னா, இப்போ நான் ஒரு ஆரம்பிக்கிட்ட 1 month இதை மட்டும் போய் பண்ணி எடுத்துடுவான்னு சொன்னால் யார் வந்து மற்றதெல்லாம் பார்க்கறது? ஓகே. ஸோ அந்த இதெல்லாம் ஒரு சட்டில் திங்ஸ். இப்போ இந்த டெஸ்பரேஷன் இதெல்லாம் ஸ்கில்னு சொல்லலாம், இதெல்லாம் வெளில எடுத்து இதெல்லாம் தியரிட்டிக்கலி ஒர்க்ஸ். தியரிட்டிக்கலி இப்படி தான் ப்ராப்பராக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி ஐ ஆல்சோ ஹேவ் டு சே இது எண்ட் ஆஃப் த டே இறங்கி பண்ணும்போது சம்ஹவ் இவர் அந்த நீச்சல் மாதிரி எதையோ ஒன்று பண்ணி நான் அந்த பக்கம் வந்துடணும் போது சில பேர் வந்த பிறகு they learn it. That is why always the second time founders or third time founders ரொம்ப ஷார்ப்பாக அப்ரோச் பண்ணுவாங்க. இது நடக்கும், நம்ம போய் தேடி போகிறது கிடையாது. இது வந்து நம்ம ஒரு மேப் போட்டுட்டு ஓகே இப்படி தான் போகணும் இப்படி தான் போகணுங்கிற மாதிரி பண்ணுறது கிடையாது, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி சொன்ன மாதிரி நம்ம ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசும்போது நம்ம வில் பி க்ளோசர் டு த ப்ராப்ளம் தான், பட் நாட் டு த ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். ஓகே. அப்பவுமே ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டுக்கெல்லாம் நம்ம ஓகே ஒருத்தர் சொல்லிட்டாங்க ஓகே வாங்கிடுவாங்க அப்படிங்கிற பேசிஸ்ல இருக்காது. ஐயோ இருக்கறதுல அதான் ஃபால்ஸ் நெட். ஆமா, because that's just same. Every validation happens with behavior and wallet. ரீசெண்டாக post.topsy.com சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று பண்ணியிருந்தாங்க அருணாச்சலுக்கு. ஸோ ஒருத்தங்க வந்து லிங்க்டின் போஸ்ட்லாம் அதை பற்றி எழுதிட்டாங்க. இந்த டூல் செம்மையாக இருக்குது, நான் வந்து ஸ்கோர்லாம் அப்படி வந்துருச்சு, என்னோட ஃப்ரீ டோக்கன்ஸ்லாம் வேறு முடிஞ்சிச்சு, இப்போ நான் அப்கிரேட் பண்ணால் ஐம் கோயிங் டு பி அ ப்ரீமியம் கஸ்டமர்னு சொல்லிட்டு. ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த ஃபவுண்டரோட மைண்ட் செட் பாருங்களேன், சூப்பர் எக்ஸைட்டட். திஸ் வில் டேக் இட் அஸ் ஒரு பாசிட்டிவ் பிஎம்எஃப் நோக்கி யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு போஸ்ட் வருதுன்னு நீங்கள் நினச்சாலும் இதான் லேகிங் இண்டிகேட்டர், இப்படி நினைப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தட் பர்சன் கோஸ்டட். ஓகே. சொல்ல ரிப்ளை இல்லை, எதுக்குமே ரிப்ளை இல்லை. ஓகே. ஆக்சுவலாக அது வந்து டிரான்ஸ்லேட்டும் ஆகல, அவங்க யூஸ் பண்ணாங்களான்னு தெரியாது. ஸோ ஆனால் அவங்க என்ன இன்டென்ஷனுக்காக போஸ்ட் பண்ணாங்க, ஒருவேளை போஸ்ட் பண்ணதே ரீச் அவங்களோட ரீச்சா என்ன எதுன்னு நமக்கு புரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா திஸ் வாட் இஸ் அ லேகிங் இண்டிகேட்டர் இஸ். ஓகே. நீங்கள் இதெல்லாம் வந்து சூப்பர், இத்தனை ஃபீட்பேக் வருது, இத்தனை டெஸ்டிமோனியல் வருது, இத்தனை சைனப்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நாட் பி. இப்போ இந்த post.topsy.com வச்சுக்கிட்டிங்கன்னா ரியல் இதுக்கு வந்து என்ன இண்டிகேட்டராக இருக்கும்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் ரீரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட் யூஸிங் த டூல். ஒரு யூசர் ஒரு மந்த்துக்கு அட்லீஸ்ட் 20 போஸ்ட் இந்த டூல் யூஸ் பண்ணி தான் எழுதுறாங்க. ஏன்னா யூஸ்வலாக ஐ திங்க் ரஃப்லி 30 போஸ்ட் பெர் மந்த் தான் காமன் எல்லாருமே, அதுக்கு மேலே அவ்வளோவா இருக்காது. அதில் வந்து அட்லீஸ்ட் 78% அந்த போஸ்ட் இங்கே வந்துட்டு தான் அங்கே போகுது அப்படின்னாக்கா இந்த டூல் இஸ் பீங் யூஸ்ட். ஓகே. அண்ட் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகே. ஓகே. இட் இஸ் நாட் ஷவுட் அவுட்ஸ், இட் இஸ் நாட் சைன்அப்ஸ், இட் இஸ் நாட் வெப்சைட் டிராஃபிக். இது எதுவுமே வந்து பிஎஃப் கிடையாது. ஏன்னா இது வந்துருச்சுன்னா நீங்கள் டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் டிராஃபிக் வந்தனால இதை பிஎஃப்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இதே திடீர்னு எடுத்துமே ஒரு ப்ராடக்ட் அண்ட்லேயே ஒன்று போகிறீங்க சொன்னேன், எது ப்ராடக்ட் அண்டில் மேலே வரும் எது வரும்னு தெரியாது. நான் வந்து ஒரு ஐ திங்க் ஐ லான்ச் அட்லீஸ்ட் 5-6 ப்ராடக்ட்ஸ் ஆன் ப்ராடக்ட் அண்ட் அதில் ஒன்று வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி டே அவார்டுக்கு போயிருக்கு. அதாவது வந்து எல்லாருமே அப்போர்ட் பண்ணி மேலே எடுத்துட்டோம். இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலாக நான் அதை பார்த்துட்டு நம்ம லான்ச் பண்ணாலே நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் த டே தான் சொல்லி லான்ச் பண்ணால் ஒரு ப்ராடக்ட்லாம் எனக்கு அந்த 10லேயே வரல. ரீசெண்டாக நம்ம குரூப்பில் ஆயுஷ் கூட இது நடந்தது, அந்த 10லேயே வரல. ஸோ இட் இஸ் லைக் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியாது அன்னைக்கு ஆடியன்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் மூடில் இருக்காங்க, என்ன நடக்கும்னு தெரியாது. பட் அது நடந்துட்டாலும் இட் டசன்ட் டிரான்ஸ்லேட் இன் டு யுவர் பிஎம்எஃப். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் ப்ராடக்ட் அது மாதிரி நடந்த உடனே நான் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு டிராஃபிக் வந்து 20,000 யூசர்ஸ் அப்படிலாம் போயிட்டே இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நான் வந்து மென்டாருக்கு மெசேஜ் போடுறேன், டிராஃபிக்கில் அப்படி போயிட்டுருக்கு, இப்படி வந்துட்டுருக்குன்னு.
ஒரே ஒரு கொஸ்டின் MRR (டாட்). இதுதான் எனக்கு ரிப்ளை வந்தது. 22,000 ஓகே, அதில் எத்தனை பேர் கன்வெர்ட் ஆகி பே பண்ணாங்க ஓகேவா. அண்ட் ஆல்தோ நான் அதையும் சொன்னேன், ரெவன்யூ இஸ் நாட் த ஒன்லி இண்டிகேட்டர், பட் அட்லீஸ்ட் அடுத்த ஸ்டெப் ஆச்சு போகணும். ஸோ பீயிங் வைரல் இதெல்லாம் இண்டிகேட்டர் இல்லை, இதெல்லாமே லேகிங் இண்டிகேட்டர்ஸ். ரியல் இண்டிகேட்டர் வந்து அவங்களுக்கு அதில் வேல்யூ இருக்கான்றது. ஸோ இன்டர்னலி நாங்கள் இதை எப்படி வச்சுருந்தோம்னா, அஃப்கோர்ஸ் இது ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கிடையாது, பட் ஜென்ரலி ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ வி கால் இட் CAR. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து கன்வர்ஷன். ஸோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லைக் ஃப்ரீயாக ட்ரை பண்ணுவாங்க, உங்களுக்காக ஓகே தீபக் ப்ரோக்காக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துப்பாங்க. பட் when are they ready to open the wallet, இதுக்காக பே பண்ணுறது அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். பட் தட்ஸ் நாட் தி இண்டிகேட்டர். சொன்ன மாதிரி இட்ஸ் அ லாகிங் இண்டிகேட்டர் தான். ரெண்டாவது ஆக்டிவேஷன். ஸோ சொன்னதுலேயே எவ்வளோ பேர் இதை வச்சு போஸ்ட் இவால்வேட் பண்ணுறாங்க, எத்தனை போஸ்ட் இவால்வேட் பண்ணுறாங்க, எங்கே அந்த வேல்யூ டெலிவர் ஆகுது, அந்த வேல்யூ டச் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் ஸோ இப்போது நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் பே பண்ணிட்டேங்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணும்போது அந்த வேல்யூ எனக்கு ரியலைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வேல்யூ ரியலைஸ் ஆகும்போது தான் ஓகே ஃபைன், இது பே பண்ணதுக்கு இது வருது, இதை நான் திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்கு வருவேன். இந்த ஃபஸ்ட் ஆக்டிவேஷன் பீரியட் இருக்கு இல்லையா, அது வந்து ஜென்ரலி நம்ம சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணும்போதே அந்த ஃபஸ்ட் ஆக்டிவேஷன் பீரியடை வந்து நம்ம எவ்வளோ மினிமமாக சீக்கிரமாக அதை அச்சீவ் பண்ண வைக்க முடியுமோ பண்ணணும். மூணாவது ரிட்டென்ஷன். திரும்பவும் வந்து நான் பே பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்காக பே பண்ணிட்டேன், திரும்பவும் வந்து நான் பே பண்ணுறேன்னா உண்மையாக எனக்கு அதோட வேல்யூ. பிளட் ரஷ்ல பே பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இம்பல்ஸ் பையிங். அது ரீஃபண்ட் கேட்பாங்க. யாராவது அந்த மாதிரி பர்ச்சேஸ், நான் அந்த மாதிரி பர்ச்சேஸ் சார். ஆமாம், நானும் அப்படிதான். நான் அட்லீஸ்ட் வந்து ஐ திங்க் $1,000 to $1,500 வெறும் சாஸ் டூல்ஸில் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். ஓகேவா. லிங்க்டனுக்கு மட்டுமே நான் வந்து எழுதுறதுக்கே ஐ திங்க் $150 per month. ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக அது பார்த்தது ஹெல்ப் பண்ணேன். ஓகே $20 $10 க்ரோ மீ அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு பிரச்சனைனா இது வாங்குறது ரொம்ப ஈஸி, ஏன்னா கிரெடிட் கார்டு சேவ் ஆயிருக்கும் ஆல்ரெடி. போய் 1 கிளிக் பண்ணி கை வச்சா போதும், காசு போயிடும், அவ்வளோதான். ஆனால் அது ஒரு விதத்தில் சாஸ் டூல் விற்கிற சைடு பார்த்தா எனக்கு அட்வான்டேஜ் அது. இதனால தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆமா இல்லை இன்னொன்று எனக்கு இது நான் இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது, நம்ம அதை கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறோம், அதுலேருந்து நான் இன்ஃபரன்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் எடுக்கிறேன்ல, நீங்கள் சொல்கிறதா இன்ஃபரன்ஸ், பட் திஸ் ஃபீல்ஸ் லைக் அ ட்ரைபல் நாலேஜ். எனக்கு அது வந்துட்டு ரீடபிளாக இல்லை. இதை நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? லைக் நான் எனக்குன்னு இல்லை, டாக்குமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ டு யூ கேன் ரெட்ரோஸ்பெக்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இதை வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஜேர்னி டுவர்ட் பிஎம்எஃப் வந்து சில ஹேக்ஸ் தான் வைக்க முடியுமா, இதான் டேரக்ஷன் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் லைக் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்னு இதுதான் ஒரே ஃபார்முலா அப்படின்னு. அதனால தான் சொல்லி இது வந்துட்டு கான்டெக்சுவல் இன்ஃபரன்ஸ் தான். இது இன்ஃபரன்ஸ் பட் ஒன்லி ஃப்ரம் த கான்டெக்ஸ்ட். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் லைக் நான் கேட்டுட்டேன், அதுக்கு எனக்கு மென்டல் நோட்ஸ் இருக்குது, தட் வில் கோ வித் இட் அப்படின்றதுக்கும் நான் கேட்டுட்டேன், அதை நான் அப்பயே உடனுக்குடன் ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன், அதை நான் அப்புறம் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அது அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். பிகாஸ் கார் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் அப்படியே ஐ திங்க் நீங்கள் பில்ட் பண்ண சிஸ்டம் அது, லைக் இல்லை யாரோ எங்கேருந்தோ இல்லை நாங்கள் பில்ட் பண்ண சிஸ்டம் நாங்கள் கரெக்ட். நான் நோட்ஸ் தான் எடுத்தேன், அதை ஃபேன்சியாக கார்னு மாற்றிட்டேன். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி இந்த ட்ரைபல் நாலேஜ்ன்ற வார்த்தை வந்து எனக்கு லைக் ட்ரிகர்ட் சம்திங். ஸோ இப்போ நிறைய விஷயம் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல, எனக்கு வந்து இது வந்து எப்போ எனக்கு தெரிஞ்சுன்னா யூடியூப்ல பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுது. நான் வந்து ஒரு செஷன் வந்து நம்ம ஒரு வீடியோவாக பேசுகிறப்ப நமக்கு அது ரொம்ப சிம்பிளாக போடுறோம் அப்படின்னு தோணும், ஆனால் அது ஆக்சுவலாக அப்படி போய் சேராது. எப்போ எக்ஸாக்ட்லி இல்லை எப்போ ஹார்ட் ஆகிட்டாச்சுன்னா காலேஜில் ஒரு வாட்டி நான் போய் பேசினேன். நான் வந்து ஒரு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசினேன், அதே டெக்கு அதே கான்டென்ட் எல்லாமே அங்கே செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு, இங்கே வந்து சுத்தமாக லேண்டே ஆகலை. ஏன்னா ஒரு பேஸ் கான்டெக்ட் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்றது எல்லாமே புரியும். அந்த பேஸ் கான்டெக்ட் இங்க வந்து ஆல்ரெடி இன்டர்னலைஸ், அதை வந்து எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியாது யாருக்குமே. ஒரு அசம்ஷன்ல பேசிட்டு இருக்கோம் நாங்க, ஓகே நான் பேசுறது வந்து சிம்பிளா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அதுக்கான பேஸ் கான்டெக்ட் என்னன்றதே தெரியல, எனக்கும் தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு டு செட் இட். பட் அது இருந்தாதான் இப்போ பிஎம்எஃப்ன்ற வார்த்தையை அவங்க பேசுறதுக்கு நிறைய வேலை செஞ்சு அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரோம். ஸோ ஐ திங்க் தட் டேக்ஸ் அ லாட் மோர் எஃபர்ட் நினைக்கிறேன். அதனால நான் எடுத்து டிசிஷன் நான் காலேஜ் போய் பேச மாட்டேன், ஏன்னா அங்கே வந்து ரொம்ப அந்த வேலை என்னால் பண்ண முடியாது. அந்த கான்டெக்ட் செட்டிங் வேலை இஸ் டூ மச், ஐ கேனாட் டு இட். யார் புரிஞ்சு என்கிட்ட பேசுறாங்களோ நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். பார்க்க வேண்டாம். இப்போ இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மள வந்து இங்கிலீஷ் வந்து நேச்சுரலாக பேச வரலன்னா மோஸ்ட் ஆஃப் இப்போ எனக்குலாம் அப்படின்னா படம் பார்த்து தான்
லாட் ஆஃப் மூவிஸ் பார்த்து சீரிஸ் பார்த்து ஃப்ரெண்ட் சீரிஸ் பார்த்து அப்படியே அந்த ஸ்லாங்லாம் கொண்டு வந்து அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம வந்து லைஃப்பில் அடாப்ட் பண்ணிக்கிறது தான். இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு புரியல, அதனால ஃப்ரெண்ட்ஸோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் பார்க்குறேன், அப்போ தான் எனக்கு புரியும்னு இறங்கி இருந்தேன்னா என்னால் அடாப்ட் ஆகிட முடியாது. எனக்கு புரியலனாலும் ஐ கண்டினியூடு டு வாட்ச் த ஷோ. புரியுது, ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும் நினைக்கிறேன். இப்போ இது ட்ரைபலாக இருந்தாலும் புரியலனாலும் இஃப் பீப்புள் கண்டினியூ டு வாட்ச் இந்த வீடியோஸோ இல்லை இந்த மாதிரி வீடியோஸோ பார்க்க ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்கன்னா அட் சம் பாயிண்ட் அவங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் ஃபெமிலியர் ஆகும். இட்ஸ் ஆல் ஃபெமிலியாரிட்டி தானே. முதல் தடவை கேட்கும் போது தான் உங்களுக்கு அது ரொம்ப ஏதோ ஏதோ சொன்னாங்க ஒன்றும் புரியலன்னு இருக்கும். ஒரு 10 தடவை கேட்டு முடிஞ்ச பிறகு நீங்களே உங்களை அறியாமே ஒரு நாள் கான்வர்சேஷன்ல ஒரு ஃப்ளெக்ஸா வந்து கேக் இருக்குல்ல அப்படின்ட்டு நீங்க பேசுறீங்க. இல்ல ப்ரோ, ஒரு லெவல் இருக்குல்ல, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த கேக் லெவல் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு யூ நீட் டு பி சர்டன் பிளேஸ் ஃபார் அஸ் டு கெட் ஹியர். அதே மாதிரி இந்த லெவல் வரதுக்கு யூ ஹேவ் டு பி இன் சர்டன் பிளேஸ். லெட்ஸ் சே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புரிஞ்சாலும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புரியும், அது புரிஞ்சாலும் ஃபிஃப்த் புரியும், அந்த மாதிரி. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். சாரி, he took offense. No offense taken. ஸோ இப்போ வந்து அந்த என்னோட யூடியூப் இதில் ஐம் ட்ரைங் டு ஃபிகர் தட் அவுட் எந்த லெவலில் பேசினா ரீச் ஆகுது அப்படின்றது. ஏன்னா என்னோட கோல் வந்து ஐ வாண்ட் டு ஸ்ப்ரெட் திஸ் மெசேஜ். மைக்ரோசாஸ் பில் பண்ணி நீங்கள் ரெவன்யூ பண்ணலான்ற மெசேஜை எடுத்துகிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் நான் வீடியோ பேசினதுல வந்து ஃபுல் ஆன் ப்ராடக்ட் கை அந்த ஒரு டோன்ல பேசினேன், ஒரு லெவல் ரீச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து சரி ஓகே நம்ம அதையும் அந்த லேயர்ஸ்லாம் பீல் பண்ணி இன்னும் கொஞ்சம் சிம்பிளா பேசலாம்னு. பட் ஐ ஸ்டில் டோன்ட் நோ இஃப் தட் இஸ் எனஃப். இல்ல see அங்க தான் யூ ஆப்டிமைஸ்ட் ஃபார் ரீச். ஓகே ஓகே, ரீச் வந்து நிறைய பேர் சிம்பிளா பண்ணா யூ ஓவர் சிம்பிளிஃபைட் திங்ஸ், அப்பதான் நிறைய பேர் பாப்பாங்கன்றதுக்காக பண்ணிட்டீங்க. இங்க வந்து இது அதர் சைடு இஸ் பீயிங் நிஷ். நான் இப்படி தான் பேச போறேன். உங்களுக்கு புரிஞ்சா போதும். அவங்களுக்கு புரியலனாலும் அவங்க இதை தான் பார்த்து கற்றுக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ நானுமே ஷார்ட் டேங்க் பார்க்கும்போது எனக்கு என்ன புரியும், இவன் எதுக்கு 5% கேட்குறான், இவன் எதுக்கு அதை கேட்குறான், அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணி இந்த கேள்வி கேட்குறாரு, இதுக்கு இவன் திணறான், எல்லாமே புரியுது இல்லையா? புரியலனாலும் ஐ வுட் ஹவ் கண்டினியூ டு வாட்ச். நான் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு 70 எபிசோட்ஸாக பார்த்துருக்கேன். அப்போ அந்த 50 எபிசோட்ஸ் தாண்டும் போது தான் லைட்டாக அப்படி ஒரு ரிலேட்டபிலிட்டி வர ஆரம்பிக்குது. 70% ஆஃப் த டேர்ம்ஸ் நம்ம ஷார்ட் டேங்கில் நானும் கற்றுக்கிட்டேன். கேக்லேருந்து அப்போனா என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தா ஓகே கேக். இல்லைன்னா ஷார்ட் டேங்க் இந்தியாவிலே இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது அவங்க வந்து ஒரு செகண்ட் அந்த மொத்த ஷோ நிப்பாட்டி சொல்லுவாங்க கேக்னா. அதெல்லாம் வந்து ஐ திங்க் ரொம்ப சில சீசனுக்கு அப்புறம் இப்போ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா லைக் எல்லா ஆடியன்ஸ்க்கும் புரியணும்னு. அதுவும் இந்தியா ஷார்க் டேங்க்ல அதை மெயினாக பண்ணுறாங்க. அங்கே இல்லை, இந்தியா ஷார்க் டேங்க் அகைன் ஆப்டிமைஸ் ஃபார் ரீச். கரெக்ட். நம்ம ஊரில் இன்னும் சிம்பிளான எக்ஸாம்பிள் இருக்குல்ல, நம்ம கீழே பேசிட்டு இருந்தோமே, ரஜினிகாந்த் வெர்சஸ் கமல்ஹாசன். ஓகே, ஒன் ஆப்டிமைஸ்ட் ஃபார் ரீச். புரியல, எனக்கும் புரியல. இல்ல சோ இதுதான் கமல் பேசும்போது இந்த மாதிரி தான் டைலாக்ஸ் வரும், புரியல அப்படின்னு. பிகாஸ் இஸ் ஆப்டிமைசிங் ஃபார் இஸ் ஓன் லைக் அந்த நாலேஜ். நீங்க அந்த புக்கு படிங்க, அந்த புக்கு படிச்சீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் தெரியும். அவர் அந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கும். ஹேரா மாதிரியான மூவிஸ், அன்பேசிவ மாதிரியான மூவிஸ்லாம் பிலாசபிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கும், நிறைய இன்டெலெக்சுவல் ரெஃபரன்சஸ் இருக்கும். அது வந்து புரிஞ்சுட்டு பாக்குறவங்களுக்கு இன்னும் அதோட ஹியூமரும் தெரியும், அதோட ஹியூமர் தெரியும், சின்ன சின்ன டைலாக்ஸ் நுவான்சஸ் இருக்கும். பட் ரஜினிகாந்த் ஆப்டிமைஸ்ட் ஃபார் ரீச். இது இப்போ அது நீங்க அப்சர்வர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றீங்க, நான் இன்டர்னலிஸ்ட் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு அதை டாக்குமெண்ட் பண்ணா உங்களுக்கு அது பர்க் இருக்கும் இல்லை நினைக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ கமிங் டு தட் பாயிண்ட், ஐ திங்க் some entrepreneurs and some businesses in the terms எதுவுமே தெரியாமலே they would become successful. Some know it and they go as per it, but end of the day at some point you arrive at that on the term. Okay. So for example நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் ஒரு கம்பெனி இருக்குது, லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ். அந்த ஃபவுண்டரை மீட் பண்ணும்போது they already achieved a revenue of 40 crores. அவர் ஃபஸ்ட் டைம் ஒரு நெட்வொர்க்கிங் இவெண்ட்டில் மீட் பண்ணேன். இந்த டேர்ம்ஸ்லாம் பேசும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது ப்ரோ. நான் பாரு பிஸ்னஸ் பண்ணேன், ஐ மேட் த ப்ராடக்ட், பில்ட் இட், சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன். And then he learned all of that after achieving 40 crores revenue. So அப்போ தான் I learned that there are some set of people doing it by themselves, but somehow they fit into that formula. Okay. See, இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சவங்க, கேக்கிங் கண்டுபிடிச்சவங்களும் கண்டுபிடிச்சு பிசினஸ் ஆரம்பிக்கல. எக்ஸ்பீரியன்ஸ் நடந்த பிறகு அதுக்கு ஒரு பேர் கொண்டு வரும். ஸோ எய்தர் வே அவர் சொன்னது சேம் தான். எவென்ச்சுவலி நீங்க ஒன்று அது கேக்குன்னு தெரிஞ்சு நீங்க அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும், அந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். இல்லை நீங்க அது எது வேற ஏதாவது பேர் வைக்கணும்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்றது நீங்க எழுதி தான் ஆகணும். கண்டிப்பா அவரும் எழுதியிருப்பாரு, எனக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு. அந்த டேர்ம்ஸ் ஃபேன்சி டேர்ம் இருந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த டேர்ம்க்கான நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போகலாம் முடிய, பட் அதை நம்ம கான்செப்டா பார்த்தோன்னா அந்த கான்செப்டை மீறி நீங்க பிசினஸ் நடத்த முடியாது. ஓகே, என்னோட பர்சனல் லேர்னிங் ஜேர்னிலேயே இப்படி தான் எனக்கு நடந்திருக்கு. ஸோ ஏன்னா எனக்கு எந்த டேர்ம்ஸும் தெரியாது. ஃபிசிக்ஸில் புக்ஸில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஐ நோ திஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி விஷன் இருக்கும். லைக் இனிஷியல் டேஸில் வந்து விஷன் ஓகே ஏதோ ஒன்று எழுதும் அப்படின்னு. பட் ஆனால் கம்பெனியோட விஷனுங்கிறது எவ்வளோ முக்கியமானது, அது லேட்டர் டீம் பில்டிங்கில் எவ்வளோ இருக்கும். லைக் அவங்க டீமை எப்படி இன்ஸ்பயர்டாக ஆக்சுவலாக அது டே ஒன்ல தெரியாது.
டே அது ஒரு ஃபோமோல தான் எழுதுவீங்க. ஆமாம், எல்லாரும் கேட்குறாங்க வேற, எல்லாரும் வேற ஒன்று வச்சிருக்காங்க வேற, ஸ்டீவ் ஜாப்ஸும் ஒன்று வச்சிருந்தாரு, நமக்கு தான் இல்லைன்னு நீங்கள் எழுதுவீங்க. பட் ஆனால் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் தான், பட் புரியறதுக்கு டைம் ஆகும். ஆக்சுவலாக டீம் ஸ்கேலாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் புரியும். எனக்கு இப்போ டீம் அந்த ஒரு 15, 20, 30 கிராஸ் ஆகும்போது சடனாக யூ வில் ஃபீல் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் யூ ஹேட் இன் மைண்ட் அண்ட் வாட் இஸ் பீங் எக்ஸிக்யூட்டட். அப்போ உங்களுக்கு சடனாக வந்து நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, அவங்க எஃபிஷியண்ட்டாக இல்லை, ஸ்கில் இல்லை, இப்படி நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, யூ ஆர் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் வாட் யூ ஹேட் இன் மைண்ட் கிளியர்லி டு தி அதர் பர்சன். இல்லைனா அது ஒரு லெவலில் கீழே இறங்கும் போது டைல்யூட் ஆக ஆரம்பிக்குது. இங்கே தான் நீங்கள் அந்த கேட்ட அந்த டாக்குமெண்டேஷன் இருப்போம். இதுதான் என்னோட விஷன், இதுதான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம எடுத்துகிட்டு வர்றது கிளியர் கட்டாக என்னோட லோவர் மோஸ்ட் எம்ப்ளாய் வரைக்கும் போகல அப்படின்னாக்கா அந்த விஷன் ஸ்டிக் ஆகாது, டைல்யூட் ஆகிடும். அதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த லெவலில் வரும். டே 1 அப்போ அது எந்த அளவுக்கு எனக்கு இம்பாக்டாக இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா டே 1 சும்மா பேப்பரில் எழுதுறது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எழுதுறீங்க, நீங்களே படிச்சுக்கிறீங்க, நீங்களே தம்ஸ் அப் கொடுத்துக்கிறீங்க, வேற யாரும் இல்லை. புரியுது. அதை ஸோ இன்னொன்று நான் இந்த மைண்ட் செட்டில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, லைக் ஐம் ஆல்சோ ட்ரைங் டு பில்ட் சம்திங். ஸோ ஸ்டூடியோ மிக்கேஸ்னு ஒரு வென்ச்சர். ஸோ அதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை நாங்களாம் ஆரம்பிக்கும் போது ஓகே நம்ம வந்துட்டு பயங்கர க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு, அப்போ அதுதான் தட் வாஸ் மை மிஷன் அண்ட் விஷன் ஃபார் இந்த அந்த டைமில். ஸோ இட் ஹேஸ் டு பி ஸ்பெக்டாகுலர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வி ஆர் ரீபிராண்டிங் அவர் செல்ஸ் லைக் ஃபார் த பாஸ்ட் 2 weeks. எங்களுக்கு நான் அந்த ஒரு காப்பி எழுதுகிறோம், இம்பெக்கபிள் CX இஸ் த கோல், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த கோல் அப்படின்னு நான் எழுதுறேன். எனக்கு இப்போ அது ரொம்ப வேல்யூபுளாக ஃபீல் ஆகுது. ஸோ தட் ஃபீல்ஸ் மோர் இவால்வ் பிகாஸ் அதனால தான் நான் வரேன். மறுபடியும் அதை நான் டாக்குமெண்ட் பண்ணியிருந்தேன்னா ஏன் நான் அங்கேருந்து இங்கே வந்தேன் அப்படின்றத நான் யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கணும். See, I'm just putting it out there for the discussion. So it doesn't have to be a definitive answer to that. பட் நான் அந்த டாக்குமெண்ட் பண்ணியிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் அச்சீவ் ஃபாஸ்டர் அப்படின்ற மாதிரி நான் அதை யோசிக்கிறேன். ஒரு ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அந்த இதில் சொல்கிறேன். பட் இம்பெக்கபிள் CX இஸ் த கோல் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஃபீல்ஸ் ரைட் டு மீ. ஓகே, பிகாஸ் நான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் எனக்கு அது முக்கியமாக படுது. ஓகேங்களா? ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தான் நான் இது எல்லாத்தையும் நான் பில்ட் பண்ணுவேன். நீங்கள் கேட்ட கொஸ்டின் அப்படி கேட்குறேன், 4 பேரில் யார் டாக்குமெண்ட் பண்ணுவீங்க? டாக்குமெண்ட்டாக எது? லைக் ப்ராசஸ், system, your evolution of thoughts. So நாங்கள் first 2-3 days எதுவும் பண்ணல, பட் இப்போ I'm doing everything because we are expanding, team is getting close to 100, so இப்போ there is a need to do it. But initial yearsல பண்ணல, but now we are doing it. We have SOPs, systems-லாம் போட்டிருக்கோம். So SOPs அந்த process. பட் அது day 1 பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. SOPs இருக்குது, பட் டாக்குமெண்டேஷன்லாம் கிடையாது. லைக் வி கிரியேட்டட் இப்படி தான் டீம்ஸ், இந்த டீமுக்கு இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இப்படி தான் ஒரு ஆர்டர் இருந்தால் ப்ராசஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் நாட் ரிட்டன். வேற 15 people டீம். ஸோ ஐ திங்க் வெரி குட் அந்த சிஸ்டம். நீங்கள் 30 வரைக்கும் பில்ட் பண்ணீங்கல்ல? கரெக்ட். அப்போ டாக்குமெண்ட் பண்ணீங்களா? டாக்குமெண்ட் பண்ணோம், பட் ஒன்லி ஆஃப்டர் இவங்க சொல்கிற மாதிரி ஆஃப்டர் ஒரு 15-20 ரீச் ஆனதுக்கப்புறம் வேறெவர் வி ஹேட் டு ரிப்பீட். இப்போ எப்படின்னா ப்ரோக்ராமிங்கில் எங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, DRY, டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி பண்ண விஷயத்த இன்னொரு வாட்டி நீங்கள் பண்ணுறீங்கன்னா டூ இட் இன் அ மோர் ஸ்கேலபிள் வே. ஃபர்ஸ்ட் டைம் யூ வில் டூ இட் இன் த மோஸ்ட் அன்ஸ்கேலபிள் வே. ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு இதான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதுவே நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை நெக்ஸ்ட் இன்னொரு பர்சனுக்கும் அதே நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா திங்க் ஆஃப் தட் அண்ட் கன்வெர்ட் இட் இன்டு அ டாக்குமெண்ட் ஆர் அ ப்ராசஸ். அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ எங்களுக்கு அந்த நீட் வந்து ஒரு 15க்கு மேலே போகும்போது தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்துல வி டாக்குமெண்டட் லாட் ஆஃப் ப்ராசஸ். ஸோ டிசிஷன் ஆக்சுவலி நாங்கள் வந்து எப்படி டாக்குமெண்ட் பண்ணோம்னா எடுக்கிற டிசிஷன்ஸையே டாக்குமெண்ட் பண்ணோம். ஓகே, டீம் எடுக்கிற டிசிஷன்ஸையே கலெக்டிவாக ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து வி கெப்ட் இட். இதனால தான் இந்த டிசிஷன் எடுக்கிறோம் இல்லை டிசிஷன்ஸே. அதாவது இப்போது ஃபீச்சர் வந்து இப்படி பில்ட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த இடத்துல வந்து தெர் இஸ் அன் இஷ்யூ, ஒரு பிளாக்கர் இருக்குது, இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும், இங்கே நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது, ஸோ விச் சாய்ஸ் ஷுட் ஐ பிக் அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வில் பிக் அ சாய்ஸ், இதை டாக்குமெண்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் நம்ம டாக்குமெண்ட் பண்ணனா இட்ஸ் ஹார்ட் டு ஸ்கேல். ஆமாம், டாக்குமெண்ட் பண்ணால் தான் இட்ஸ் பாசிபிள் டு ஸ்கேல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தீபக் எம்ப்ளாயை ஹையர் பண்ணுறேன், or 6 months train பண்ணுறேன், ஸோ ஐம் ஸ்பெண்டிங் டைம் வித் தீபக் அண்ட் வி ஆர் லேர்னிங் டுகெதர். நான் ஆஃப்டர் 6 months தீபக் டிசைட்ஸ் டு லீவ், நான் எதுவுமே டாக்குமெண்ட் பண்ணலன்னா புதுசாக ஒரு ஆளுக்கு நான் திருப்பி அந்த 6 months ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் சொன்னது. எக்ஸாக்ட்லி. இது சும்மா ஒரு இதுக்காக ஆதி அப்படின்னு ஃப்ரம் மோரினி லேப்ஸ் ஒருத்தர் இருக்கிறார். ஓகே, ஸோ ஹீ இஸ் பில்டிங் திஸ் சிஸ்டம் இன் Obsidian ஒரு ஆப்பில். ஓகே, ஸோ Obsidianல அவர் வந்துட்டு இந்த ட்ரைபல் நாலேஜை டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மல்டிபிள் நியூவான்சஸ், லைக் நாட் லைக் SOPs மாதிரி இல்லாமல்
நியூவான்சஸாக எப்படிலாம் இருக்குது, என்னென்ன மாதிரி டெசிஷன் மேக்கிங்ஸ் இருக்குது, டெசிஷன் மேக்கிங்ஸ்க்கான பேராமீட்டர்ஸ் என்ன, இதெல்லாமே அவர் டாக்குமெண்ட் பண்ணுறாரு. ஸோ பீப்புளை டாக்குமெண்ட் பண்ணுறாரு, அவரை டாக்குமெண்ட் பண்ணுறாரு, ரோலை டாக்குமெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஜஸ்ட் செக் அவுட் அவரோட ஒரு அப்சிடியன் இது டெம்ப்ளேட். ஜென்ரலாக அந்த அப்சிடியன் பிகேஎம் உள்ள போயிட்டு பர்சனல் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணினா அது ஒரு ராபிட் ஹோல். செகண்ட் பிரெயின் அந்த இதில் வந்து நிறைய, பட் லாட் ஆஃப் தீஸ் ஆர் யூஸ்ஃபுல் கான்செப்ட் ஈவன் பர்சனல் லைஃப். நீங்கள் பிஸ்னஸே விட்டுருங்க, பர்சனல் லைஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீபக்லாம் எக்ஸ்ட்ரீம் நெட்வொர்க், அந்த டாக்குமெண்டேஷன் கரெக்டாக பண்ணா ஒரு சர்ச்ல யாரை எங்க கனெக்ட் பண்ணலான்ற அந்த இன்ஃபர்மேஷன் டக்குன்னு வந்துடும் டாக்குமெண்ட் பண்ணலாம். ஸோ பட் தெரியல, ஐ திங்க் இட் கம்ஸ் டவுன் டு த சாரி என்ன சொன்னீங்க நெக்ஸ்ட் ஆஸ் ஐடியா. டிஎன்எல்ல 100 பேர் இருக்காங்க, எல்லார் நேம் என்ன பண்றாங்க உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கா? ஆக்சுவலாக உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சிருப்பேன். எவ்ரி மெம்பர் என்ன பண்றாங்க, நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு ஃபைலாக இருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலாக மேபி நான் அந்த பாட்காஸ்ட் வச்சு சொல்கிறேன். ஓகே, எனக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபைலாக இருக்கீங்க. மொபைலில் நோட்ஸ்னு அந்த ஆப்லேயும் ஒரு ஃபைலாக வச்சுருப்பேன். நீங்கள் எப்போ என்ன மெசேஜ் பண்ணுறீங்க இல்லை எதுக்காக ஒரு லைக் போடுறீங்க அப்படின்னா கூட ஆக்சுவலாக நான் அதில் எழுதி வச்சுருவேன். இமீடியட் டைப் பண்ணிடுறேன். அவர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாரு, அவருக்கு இது பிடிச்சிருக்கு. இது எனக்கு எப்போ ஹெல்ப்ஃபுல் ஆகும்னா, எப்போயா ரேண்டமாக உங்களை செக்இன் பண்ணுறப்போ இல்லை ஒரு மீட்டப் பண்ணும்போதோ, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஹமீதன் சொல்லுவார், இது ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ, நான் இவங்க மீட் பண்ணேன்னு. பாருங்க எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த சிஸ்டமை வெளில கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா. ஆமாம், கேப் பண்ணுறீங்க இது இப்போ. இல்லை, இதை நான் வந்து டாக்குமெண்டேஷனே பார்க்கல. நான் இதை நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஞாபகம் மறதி பர்சன். ஓகேவா, என்னோட வெட்டிங் டேட் எல்லாத்தையுமே மறந்துடுவேன். அப்படி இருக்க ஒரு பர்சன்னால இதெல்லாம் எழுதி வச்சாதான் வந்து அந்த வேர்டும் கூட இல்லையா. இப்போ டாக்குமெண்டேஷன் நம்ம சொல்லும்போது எல்லாருமே நம்ம ப்ரொஃபஷனல் கான்டெக்ட்ல பிசினஸ்ல அப்படி போயிடும். பாத்தீங்களா, நீங்களே ஏன் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ என்னோட டாக்குமெண்டேஷன் சூப்பர் வந்து வாட்ஸ்அப் குரூப் தான். ஏன்னா மொத்த கம்பெனி வாட்ஸ்அப் குரூப் தான் இருக்கு. ஸோ அதுல சர்ச் பண்ணா எனக்கு தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். அது வந்து ஒரு இன்ஃபார்மல் டாக்குமெண்டேஷன். ஏன் யாரும் நோஷன் யூஸ் பண்ணுறாங்க? நாங்கள் யூஸ் பண்றோம். அது கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணோம், அவன் தான் நோஷன் கொண்டு வந்தான். பட் அவனை தவிர யாரும் யூஸ் பண்ணல. அதுதான் யூஸ் பண்றவங்க அவர் சொன்ன அந்த பிகேஎம். அது அப்படியே ஒரு டைம்ல பயங்கரமா போய் Obsidian is Notion on steroids. Oh, okay. You should check. Yeah, yeah, no, it's amazing. Since you have ADHD, யாருக்கு நீங்க தான் சொன்னீங்களா no DNA குரூப்ல SSR அந்த போஸ்ட் போட்டாரு. இல்ல எனக்கு அது எல்லாத்துக்கும் டிக் மார்க் பண்ண நீங்க சொன்னீங்க, அதனால நான் DNA வாட்ஸ்அப் குரூப்ல அவர் திடீர்னு நைட் ஒரு 10:30 மணிக்கு மேல இந்த மெசேஜ் குரூப்ல போடுறாரு. யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க ADHDனா என்ன சிம்டம் இருக்கும், ஏதோ மனுஷன் 2-3 சொல்லிட்டு போயிருந்தாருன்னா இதுவா இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு 40 எழுதிருப்பாரு போஸ்ட் பண்ணிட்டு, இதுல எது இருந்தாலும் நீங்க ADHD 40மே இருக்கு டாக்டர். அது ADHD டிசீஸா இருக்காதீங்க, இட்ஸ் a disorder, but இல்ல don't go அது வேற ராபிட். see but உங்களுக்கு அது 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 வந்துட்டு அந்த Obsidian ஆர்கனைசேஷனல் சிஸ்டம் வந்துட்டு இட்ஸ் நாட் இது டாப் டவுன் மேல இருந்து வாங்க. இல்ல இப்போ நோஷன் என்ன இதுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, இப்போ நிறைய வந்து என்னோட இந்த DNA கம்யூனிட்டி ஃபைல்ஸ் எல்லாமே நான் நோஷன்ல தான் பண்றேன். DNA கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நோஷன் 6 months கிரெடிட்ஸ் இருக்கு இல்லையா. சோ நான் யூஸ் பண்றேன், தெரியல, நான் பே பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே பண்ணாதீங்க, நம்ம கிட்ட 6 months கிரெடிட்ஸ் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் என்ன ஒரு பெரிய நோஷன் ஏ வந்துருச்சு அந்த 6 months கிரெடிட்ஸ்ல. லிட்டரலி இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரீட் பண்ணிடுச்சு. நோஷன் மெயிலும் இருக்கு. நம்ம ரைட் மெயில் ஐம் ஏபிள் டு சிம்பிளி ஆக்சஸ் அந்த டாக்குமெண்ட்ல இருந்து இதை எனக்கு சஜஸ்ட் பண்ணி இங்க நீங்க வந்து கம்போஸ் பண்ணி இல்லை லிங்க் எடுத்துட்டு வானா லிங்க் வந்துருது. புரியுது. ஆக்சுவலா இது எல்லாமே வந்து ஒரே ஈகோ சிஸ்டம்ல இருக்கனால எனக்கு அந்த பவர்ஃபுல் தெரியுது. சிமிலர் டு லைக் ஆப்பிள். ஆப்பிளே மொத்த ஈகோ சிஸ்டம் வச்சிருந்து வச்சுக்கோங்களேன், ஆப்பிள் வாட்ச், ஐபேடு, மேக் புக், ஐஃபோன் வச்சிருந்தீங்கன்னா தான் ஆக்சுவலா உங்களுக்கு ஆப்பிளோட அந்த ஈகோ சிஸ்டம் வேல்யூவே தெரியும். நீங்க ஒரு டிவைஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா முக்காவாசி பேர் சொல்றது என்ன இருக்குன்னா, இல்லை எனக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸே தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒன்லி வென் யூ ஹேவ் த என்டையர் ஈகோ சிஸ்டம் அது எல்லாமே இருக்கும்போது யூ ஃபீல் லைக் இது என்ன இவ்வளோ ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் ஆகுது இங்கன்றது தெரியும். அதே தான் வந்து இந்த டாக்குமெண்டேஷன்ல இப்போ நான் அந்த நோஷன்ல பார்க்குறேன். புரியுது. இப்போ அங்கே போடும்போது இப்போ நான் எல்லாமே இங்கே போடுறது போல அப்படியே பண்ணாலும் இங்கே டைப் பண்ணி நான் அங்கே ஒரு தடவை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அங்கே ஒரு ரெக்கார்டு இருந்தால் நான் எப்பவுமே நான் வந்து ஏல ஆக்சஸ் பண்ணலாம். இந்த செகண்ட் பிரெயினும் அது அந்த செகண்ட் பிரெயின் புக் மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன், அந்த டியாகோ போட்டு. யா, அமேசிங் கான்செப்ட். பட் அகைன் அந்த ரேபிட் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியும்னு தெரியாது. எஸ்பெஷலி நீங்கள் வந்து ரொம்ப கிரியேட்டிவ் பர்சனாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆப்ரேஷனல் பர்சன்னா ஈஸியாக இருக்கும். சில பேர் ஆப்ரேஷன் மைண்ட் செட்டில் இருப்பாங்க, இது பண்ணணும், இது ஒர்க் ஆகும், இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. ஃபார் தெம் இட் வில் லைக். So for the sake of MetaMonkeys, what is your favorite productivity tool? Things 3. Things 3. Things 3. Oh, nice. Oh,
5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் அமேசிங். என்ன அது பிளஸ் பெஸ்ட் லைஃப் டைம். ஸோ நான் எவ்ரி இயர் மை ROI கெட்ஸ் பெட்டர். என்ன டூல்? Things 3. Things3. So it's by a German company. So German like company, super or minimalist. It is like really good. One of the most beautifully designed application. Oh, nice coincidence. இப்போ பர்சனல் ஒரு பிஸ்னஸ். ஸோ நான் லிட்டரலி எல்லா ப்ரொடக்டிவிட்டி இப்போவுமே ஏதாவது ஒரு நியூ டூல் வந்துச்சுன்னா இந்த சுன்சாமான்னு ஒன்று இருந்துச்சு. சன்சமா செமையா இருக்கும். யாரும் ரொம்ப யூஸ் பண்ணல. நிறைய என்னென்ன எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்கேன். Things3 மட்டும் தான் என்னால் அதை யூஸ் பண்ண இவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடிஞ்சது. நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன் மற்ற டூல் எல்லாத்தையும். இப்போ நான் வந்து நியூ டூல் ட்ரை பண்ணுறதே இல்லை. Things3 யூஸ் பண்ண ரொம்ப இட் இஸ் ஈஸி, இட் இஸ் ஸ்டிக்கி, ஐ கிரியேட்டட் தட் ஹேபிட். இப்போ நோஷன் எனக்கு என்ன பிரச்சனைனா அது நான் ஓப்பன் பண்ணி எனக்கு ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணணும் அது லோட் ஆகிறதுக்கு. எனக்கு அது வேணாம். எனக்கு டக்குனு ஐ நீட் டு இன்ஸ்டன்ட்லி கேப்சர். கரெக்ட். ஸோ Things3 இஸ் அமேசிங். நீங்க எக்ஸாக்ட்லி நம்ம 2 பேரும் ஒரே வைப்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த Things3ங்கிறது வந்து பேஸ்லைன் சாஃப்ட்வேர் மாதிரி. பாத்தீங்களா? பேஸ்லைன் சாஃப்ட்வேர் மாதிரி ஆயிடுச்சு. வேற எங்க வேணா சுத்திட்டு வரலாம், ஆமா. கடைசியில் இங்க வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ மற்ற எல்லாமே ட்ரை பண்ணுவோம். நானும் இவர் சொல்லும் போதெல்லாம் அப்படியே ஓகே சன்சமா நம்ம ஊர்ல யாரும் ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னா இருங்க நான் ஆர்கேவ்ஸ் பார்க்குறேன். கண்டிப்பா அதுக்கு வீடியோ போட்டு சன்சமால வந்த புதுசுல அவங்க லேண்டிங் பேஜ் ஹெட்டரே காப்பி பண்ணாங்க. ஐ திங்க் ஏதோ ஒன்னு these two products had a babyன்றது தான் அவங்களோட லேண்டிங் பேஜ் காப்பியா இருந்தது. லைக் டாஸ்க் லிஸ்ட் அண்ட் கேலண்டர் had a baby. சம பிட்ச்ல என்னது? But I've used Notion and set agla. I'll explore Things3, but currently I have WhatsApp groups and WhatsApp la pin பண்றேன். Multiple groups and WhatsApp. What works for you? ப்ரொடக்டிவிட்டி டூல்லாம் ஒன்று யூஸ் பண்ணது லைக் ஒரு நோட். ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ நோட் அண்ட் ஆக்சுவலி ரொம்ப பென் அண்ட் பேப்பர் நைஸ் ரொம்ப. ஸோ எனக்கு வந்து எழுதுறீங்க நான் யோசிச்சு ஆமா பென்சில் நீங்களாவது எங்கேயாவது வச்சிருக்கீங்க பாருங்க கையில எடுத்து. எனக்கு வந்து ஒன்று யோசிச்சா அது வந்து பென்சில் எழுதலைன்னா என்னால் வந்து அது யோசிக்கவே முடியாது. கையில் பென்சில் அப்படியே இங்கே நேரட்டாக அப்படியே கனெக்ட் ஆகி வரும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி பேப்பர் மாதிரி வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து எழுதி எழுதி கொடுத்துடலாம். ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இப்போ கொஞ்ச நாளாக வந்து காமெட் வந்து எனக்கு என்னையே நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மொத்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி பார்க்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுது. நேற்று நான் கேட்டேன் என்னோட ப்ரொடக்டிவிட்டி ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படின்னு. நீ டேப் இவ்வளோ ஸ்விட்ச் பண்ணுறீங்க, இவ்வளோ டேப் ஸ்விட்ச் பண்ணாதீங்க, லைக் ஊடு பார்க்கும்போது ஊடு மட்டும் சூஸ் பண்ணேன், சிஆர்எம்லேருந்து ஏன் அவ்வளோ சீக்கிரம் எடுத்து வந்தீங்க எல்லாமே சொல்லுது. லைக் ஸோ இட்ஸ் லைக் என்னோட டிஜிட்டல் காப்பியாக ஒன்று உருவாக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் ஒரு 1.5 months அது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அதுக்கு தெரியும். புரியுது. ஃபோன்லேயும் that's a nice thing, not a productivity tool but a productivity tool. உங்களுக்கு எனக்கு நான் இப்போ சூப்பர் ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரு ஆப் கண்டுபிடிச்சேன். ஐ மீன் அதை நான் முன்னாடி கண்டுபிடிச்சேன். எப்பவுமே நான் இந்த சைக்கிளில் தான் இருப்பேன். I start with something open source. I hate that open source. I go to something இது இந்த மாதிரி இல்லை போவேன். But I hate that too. But then I come back to open source. So super productivity is all in one. So like it's all over the place. But you have to streamline yourself to. நம்ம எஃபர்ட் போனோம். Actually Obsidian அதே தான். I came back to Obsidian because it's open source and note taking க்கு எனக்கு $10-20 per month. ஏன்னா அது லைஃப் லாங் வரப்போகுது. நான் வந்து அதை ஃப்ரீயாகவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு I want to use Obsidian. It's amazing. Pluginsலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது we can make it ours. But ஆனா user experience does it go into your decision making system? It's good. What definitely. Of course. It's mildly not intuitive. So like it has a markdown system. Obsidian has a markdown system. ஏன்னா முக்காவாசி ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் நான் பார்க்கும்போது always lag in this one part. இல்ல அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ பர்சனல். எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும். எனக்கு வந்து Obsidian is not open source first, but it's free software. So like it's a markdown reader. So அது viewer editor மாதிரி markdown இன்னொரு ஃபார்மட் இருக்கு. .txt மாதிரி .md மாதிரி ஒரு ஃபார்மட். ஸோ அதோட எடிட்டர் தான். ஸோ தட்ஸ் அ ஃப்ரீ சாஃப்ட்வேர். பட் அதில் ஒரு இது இருக்குது. ஐ ரைட் மை டாக்ஸ் இன் மார்க்டவுன். ஸோ எனக்கு கூகுள் டாக்ஸில் மார்க்டவுன் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஷிஃப்ட் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி 1 நாள் கழிச்சு தான் கூகுள் டாக்ஸ்ல வந்துச்சு. நானும் ஸ்டக் ஆகும் போயிட்டு ஹேஷ்டேக் பக்கத்தில் அடிப்போம், ஒன்றுமே மாறாது இங்கே. ஆமாம் அது ஏஐனால தான் வந்தது. வந்த புதுசில் ஆன் பண்ணி விட்டது தான். அதுக்கப்புறம் பக்ஸ். ஆமாம் இப்போ காப்பி ஓகே இது ரொம்ப நம்ம அந்த ராபிட் ஹோல்குள்ள போயிட்டு தனி எபிசோட் பண்ணலாம். அந்த டிசிஷன் மேக்கிங்ல சொன்னீங்கல்ல. ஸோ எனக்கு வந்து நாட் ஜஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், பார்க்கவும் அழகா இருக்கணும். ஏன்னா அது டெய்லி நான் பார்க்கணும். ஏஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் கோர்ஸ், யூஐ ஏஸ்தெட்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ் லெவல்ல பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஃபாஸ்ட் ரெக்கமெண்டே பண்ண முடியும். இல்ல நானும் டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட்ல தான் வரேன். ஃபாஸ்ட் நானும் போக மாட்டேன். லைக் சில டூல்ஸ் வந்து ஐ லைக். பட் ஃபார் எக்ஸாம்பிள் VS Code is something which I like. மற்ற எடிட்டர்ஸ் போனாங்க. So coming to this, like உங்களோட ஸ்டார்ட்அப்ஸ்ல ஓப்பன் சோர்ஸ் எப்படி நீங்க எப்படி கிராஸ் பண்றீங்க? ஸோ லைக் ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நீங்க எப்படி கிராஸ் பண்றீங்க? How do you treat it basically? Like நீங்க வந்துட்டு ஒரு ரெவென்யூ growth இருக்கிற, I mean not in a bad light, ரெவென்யூ growth இருக்கிற aspirational builders.
ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் எப்படி ஃபீல் ஆகுது? உங்களோட நீங்கள் டெவலப் பண்ணாலும் ஃபாஸ்ட் எப்படி? நாங்கள் நிறைய விஷயம் வந்து நாங்கள் ஓப்பன் சோர்ஸ் பண்ணுறோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட டெவலப்மெண்ட்டில் நிறைய விஷயம் நீங்களே டவுன்லோட் பண்ணி நீங்களே வீட்டில் 3D பிரிண்டர் இருந்தால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். லாட் ஆஃப் டிசைன்ஸ் எல்லாமே இட்ஸ் நாட் லைக் வேறு ஒன்று இருந்துச்சு அதை நாங்கள் டிங்கர் பண்ணோன்னே இட்ஸ் ஸ்டாண்ட் அலோன் டிசைன்ஸ் நாங்கள் இங்கே பண்ணது. ரைட் ஃப்ரம் ஈவன் லாட் ஆஃப் இந்த சில டியூரிங் அவர் ப்ராசஸ் வி பில்ட் சம் லைப்ரரிஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணோம். அதெல்லாம் வில் ஹாவ் அ லாட் ஆஃப் யூஸ் கேஸ் ஃபார் அதர் பீப்புள். அதை நான் கிட்டப்பில் வந்து வில் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அது இல்லாமல் எங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா ரைட் நோ வாட் மைக்ரோ கண்ட்ரோலர் வி ஆர் பில்டிங் இஸ் ஆல்ரெடி அனதர் ஆர்ம் ப்ராசஸை நம்ம அதை எடுத்து பண்ணோம். ரைட். ஸோ அது வந்து ஒரு ரேப்பர். ஸோ அதுக்கு வி ஆர் பில்டிங் ஐடிஇ தட் இஸ் வெரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அந்த பிசிபி பண்ணுறது வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குங்கிறது தான் பண்ணுறோம். ஸோ அது இல்லைனா இதை பண்ணுறதுங்கிறது வந்து இம்பாசிபிள். ரைட். ஐ நீட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் செமிகண்டக்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். இல்லை இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு கண்ட்ரோலர் இருக்குது மைக்ரோ கண்ட்ரோலர். ஐ எம் ஜஸ்ட் பில்டிங் அ பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு ஈஸ் ஆஃப் யூஸ் அதெல்லாம் தான் நாங்கள் பண்ணுறோம். ஃபாஸ்ட் யூனிட்னு ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஜஸ்ட் செக் இட் அவுட். வேறு ஆக்சுவலி ராஸ்பெரி பையில் வந்து நீங்கள் ராஸ்பெரி பை பேஜில் பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ராடக்ட் இருக்கும். பிகாஸ் வி ஆர் யூசிங் பையோட கண்ட்ரோலர். சூப்பர். ஸோ ரைட் நோ வி ஆர் அஃபிஷியலி பவர்டு பை ராஸ்பெரி பை. ஓ நைஸ். ஸோ லைக் யூ ஆர் சிடிஓ, உங்களுக்கு நீங்கள் எப்படி அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க? சொல்லிட்டீங்க பட் இல்லை, நான் பர்சனலாக ப்ராடக்டாக யூஸ் பண்ணும்போது அந்த லைக் ஏஸ்தட்டிக்ஸ் ரீசன்ஸ்க்காக. பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஃபாஸ்ட்டில் வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க்ஸ் தட் வி யூஸ், என்னுடைய மெஜாரிட்டி ஆஃப் என்னோட ஜேர்னியில் வந்து லாராவெல்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஓகேவா? இட்ஸ் PHP பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் அவர் ப்ராடக்ட் இஸ் பில்ட் ஆன் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ், ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ சொன்ன மாதிரி இட் இஸ் இம்பாசிபிள் டு பில்ட் வித்தவுட் ஓப்பன் சோர்ஸ் வாட் எவர் தட் இஸ் ஆல்ரெடி தேர். பட் எங்களோட வே ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, வி ஆக்சுவலி ரேன் அ கம்யூனிட்டி ஃபார் லாராவெல் இன் சென்னை. வி தாட் லாராவெல் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள், காலேஜ் ஃபோக்ஸ்க்கு இவங்களுக்குலாம் சொல்லிட்டு ஹவு டு பில்ட் ப்ராடக்ட்ஸ் யூசிங் லாராவெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலி இந்த PHPக்கு ஒரு நோஷன் ஒன்று இருக்குது, இது வந்து செத்துருச்சு, இந்த லாங்குவேஜ் வந்து செத்துருச்சு, ஸோ செத்து லாங்குவேஜ்லாம் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாண்டட் டு சேஞ்ச் தட் நோஷன். அகேன் அன்கன்வென்ஷனல். ஐ வாண்டட் டு சேஞ்ச் தட் நோஷன். ஸோ அதுக்காக வந்து வி ஷோகேஸ்ட். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ டு லாராவெல், அந்த லாராவெல் ஃப்ரேம் ஒர்க் ஒரு டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், எனி திங், அதில் நீங்கள் ஒரு ஆப் பில்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா ஆஸ் அ ஸ்டார்டர் யூ வில் ஹேவ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற ஃப்ரேம் ஒர்க்ஸில் பேட்டரிஸ் இன்க்ளூடட்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற ஃப்ரேம் ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் யூ ஹவ் டு கலெக்ட் இட் அஸ் அ லைப்ரரி, கனெக்ட் பண்ணி பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாராவெல் இஸ் பேட்டரிஸ் இன்க்ளூடட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ யூ கேன் கெட் ஸ்டார்டட் ரைட் அவே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் த டாக்குமெண்டேஷன் இஸ் பியூட்டிஃபுல். அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல சிஎக்ஸ் பற்றி சொன்னீங்கல்ல, ஸோ டிஎக்ஸ் டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தட் ஃப்ரேம் ஒர்க் இஸ் டாப் நாச். ஸோ அந்த மாதிரி பேசிஸில் ஓப்பன் சோர்ஸ் நிறைய இடத்துல எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த ட்ரைபல் நாலேஜ் டாக்குமெண்ட் பண்ணுறதுலையும் இது ரொம்ப குவான்டிஃபைபிளான நாலேஜாக இருக்கிறதுனால ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்துட்டு வேறு. பட் ஆனால் இது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இஸ் சச் தட் ஸோ இட்ஸ் கொலாபரேட்டிவ், இட்ஸ் தேர், we can see what others are thinking basically. So like அது வந்துட்டு அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே he is going something like அது என்ன இன்டர்ன்ல பண்ணுறான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சப்போ அது செமையாக இருக்கும். ஸோ லைக் அந்த இது அந்த அசோசியேஷன் எனக்கு வந்து ரொம்ப பூஸ். ஏன்னா டெக் பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஹரியோட ஒரு பாட்காஸ்ட் பண்ணேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஜர் ஆஃப் ஃபாஸ். நம்ம ஹரி ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஃபாஸ்ட்னு அவன் தான் அந்த பாட்காஸ்ட்டில் சொல்லி கொடுத்தான், இதெல்லாம் தான் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் போர்னாவோட பண்ண பாட்காஸ்ட் பார்த்தேன் மெட்டாமங்கீஸில். ஸோ நான் இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் சர்ச் பண்ணுறப்பையும் ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு தேடி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து ஐ டிஃபால்ட் டு திஸ். பட் இப்போ வந்து எனக்கு அந்த மோர் தென் த சாஃப்ட்வேர் டெக் எனக்கு அந்த கம்யூனிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. த தாட் ப்ராசஸ், த ஃபிலாசபிஸ். ஹரியோட பேசும்போதுமே லைக் ஒரு டெக் பாட்காஸ்ட்ல நாங்க வந்து பாலிடிக்ஸ் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த ஃபாஸோட ஒரு இட்ஸ் லைக் தட் டு மீ வாஸ் டீப். எனக்கு வந்து டெக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்லி வெரி ஹைலி பிரின்சிபிள்டு கம்யூனிட்டி இருக்குன்றது எனக்கு ஒரு பெரிய வின்னா இருந்துச்சு. இது ஒரு ஃபவுண்டர்கிட்ட பேசியிருந்தோம். அவர் வந்துட்டு ஒரு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க, வேண்டாம். இது அவர் வந்துட்டு ஃபாஸ்ட் எந்தூசியாஸ்ட். ஓகே, இஸ் எவ்ரிதிங் ஃபாஸ்ட்.
பட் அவரோட பார்ட்னர் வந்துட்டு ஹிஸ் வெரி குட் அண்ட் ரேஷனல் பர்சன். லைக் டோன்ட் டூ எனி ஷிட் ஆன் ஃபாஸ்ட். ஓகே, லெட்ஸ் பில்ட் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். லெட்ஸ் கோ. ஸோ ஒரு டிசைன் ஏஜென்சி மாதிரி வச்சுக்கோங்களேன், லைக் யூஎஸ் டிசைன் ஏஜென்சி மாதிரி. அவங்க வந்துட்டு டோன்ட் டூ எனி ஷிட் ஆன் ஃபாஸ்ட், லைக் லெட்ஸ் டூ குட், இந்த மாதிரி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் தட்ஸ் த ஆமா, எனக்கு புதுசு நிலவரம் அப்படிதான். நான் ஸ்டில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஃபாஸ்ட் யுனைடெட் சென்னை நவம்பர்ல நடக்க வேண்டியது நினைக்கிறேன், நடக்கல. ஸோ நான் ஜஸ்டின்ட்ட கேட்டேன். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் இன் ஜான் நினைக்கிறேன், ஜான் 22 ஆமா. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். எனக்கு நம்ம மெட்டாமங்கிஸ்ல வீடியோ போட கவலைப்பட. Just to summarize one thing, நம்ம நிறைய டெக்னிக்கலாக பேசணும், லைக் GTMs, CAC, all those tools. But for people watching, any business, if the product or service is good, I think it will definitely go well. Summarize பண்ணுறது சொல்கிறேன். Like, you have to develop an understanding. and know that we try to talk about on the product market fit, all of that. But if the product and service is good and people are liking it, it will eventually go up by itself. நான் இன்னும் ஒரு nuance அதில் ஆட் பண்ணிக்கிறேன். when you can transfer the value. Exactly, ஆமாம். ஸோ குட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் டெஃபினேஷனாக இருக்குது. ஸோ when you can transfer that value to another person, it will always work. For example, simple Sangeeta is a business. அவங்க பெருசாக இந்த மார்க்கெட்டிங்கும் பண்ணல, பட் பிகாஸ் the food is good, it grew by itself and it blew. So இதுவே என்னோட ஆங்கிள் சொல்லணும்னா ஐ வில் சே ஜஸ்ட் அவங்களோட டெக் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொன்னாங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ வில் ஆல்வேஸ் சே ஃபைண்ட் குட் பீப்புள் அரவுண்ட். That will definitely increase the odds of success. Community perspective சொல்லிட்டீங்க. ஆமா, கரெக்ட். See, end of the day, people is what? How many times you swing the bat, one of these times it is going to hit the middle of the bat and it's going to be a home run. இதுதான் கான்செப்ட். பட் ஆனால் if you have good people around, okay, to ready to throw the ball as many times as it takes, you can also continue to swing the bat. Okay, so yeah, I think இப்போ 3 பேர் ரீசன் சொன்னாலுமே காமனான ரீசன் எப்பவுமே எல்லா ஆண்டர்ப்ரனருக்குமே இல்லை என்ன லைஃப்லையுமே, இப்போ நானுமே சொல்கிறேன், எனக்கு நடந்தது எல்லாமே ஐ ஓப்பன்லி அட்மிட், ஆல் ஆஃப் தம் இஸ் ஜஸ்ட் லக். ஓகே, பியாண்ட் ஆல் ஸ்கில்ஸ் என்ன தெரிஞ்சாலுமே, பிகாஸ் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ மைட் நோ லாட் மோர் தென் வாட் வி டூ ஆர் ஹூ மைட் பி ஒர்க்கிங் மோர் ஹவர்ஸ் தென் எனி ஆஃப் அஸ் ஆர் ஒர்க்கிங் ஹியர். எல்லாமே இருக்கும். பட் இட் இஸ் எவென்ச்சுவலி தட் சம் எலிமெண்ட் ஆஃப் லக் தட் புட்ஸ் ஒன் பர்சன் அஹெட் ஆஃப் தட். பட் இந்த லக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வரும். இது லக்குன்னு நான் சொல்கிறது வந்து ரேண்டம் கிடையாது. ஆக்சுவலாக யூ கேன் இன்ஜினியர் தட் லக். ஓகே, இஃப் யூ கோ அண்ட் ஸ்விங் த பேட் so many times, if you build a lot of people around you, if you continue to do it for a very long time, eventually அந்த மிடில் ஆஃப் த பேட்டில் ஒரு வாட்டியாச்சும் பட்டாகணும்ல. இதே தான் ஒரு 6ஆவது போய் ஆகணும்ல 100 மேட்ச் ஆடினா. ஸோ அது கண்டிப்பாக இட் வில் ஹிட். ஓகே, எனக்கு நீங்கள் சொல்லும்போது அந்த ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் ஞாபகம் வந்தது. ஒன்று அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் லக் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் நான் இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணேன்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் லக் டு பி ஆனஸ்ட். பட் நீங்கள் சொல்கிற பாயிண்டில் எப்படின்னா, லைக் வி ஆர் ஆல் given with the same amount of luck வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே சேம் அமௌண்ட் ஆஃப் லக் இருக்குது. இட் இஸ் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஹூஎவர் ஒர்க்ஸ் ஹார்ட் டு கெட் தட், டு கிரியேட் தட் சர்ஃபேஸ், வில் கெட் மோர். என்னோட அவர் தான் லக் நிறைய நம்புறாரு. நாட் இன் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி வேலை இல்லாமல் செரண்டிபிட்டிங்கிற வே வந்து ஐ ஸ்டில் பிலீவ் ஆன் தட். பட் எப்படி சொல்கிறது, லக் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து நிறைய பேர் வந்து டூ இட் இன் நெகட்டிவ் கனோட்டேஷன் மாதிரி தான். நீ யூ ஆர் லக்கி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி ஹவு ஐ ஹவ் இன்ஜினியர்ட் இட் அப்படிங்கிறது தெரியாமல் அது லக்கின்னு சொல்கிறது I don't luck take usually is associated with the critical point of view. So like, okay, so he got he got lucky. Correct. அப்படின்ற எல்லாமே unfair advantage இருக்கு. winners don't say unfair advantage எல்லாருக்கும் இருக்கு. பட் எல்லாமே unfair advantage இருக்கு. நான் லக் பண்ணிட்டேன் அப்படினு சொல்றது இல்ல. அந்த பட் இதுதான் அந்த டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ். this is what I enjoy. இல்லையா, இப்போ ஹமீதோட பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டா வேற மாதிரி வரும். பிகாஸ் இது நீங்க ரொம்ப டீப்பா யோசிக்கணும். இதோட வேல்யூ என்னன்னா, நம்ம எல்லாருமே வந்து லாட் ஆஃப் புக்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே சொல்லி தந்த நாலேஜ் நம்ம பிரெயினில் இருக்குது. அதுக்குள்ளேயே தான் யோசிச்சு கண்டிப்பாக நம்ம பதில் வரும். ஏன்னா இவ்வளோ தான் நம்ம எல்லாரோட ஹார்ட் டிஸ்க்கும் சிமிலர். கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டுன்றனால, மற்றபடி ஹார்ட் டிஸ்க் சேம், ஒரே ஃபைல் தான் இருக்குது. இப்போ அவரை மாதிரி ஒரு பர்சனுக்கு அது வேற ஒரு டேட்டா பேஸ். அது இங்கேருந்து இருக்குது, எந்த டேட்டாவும் அதில் இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புது டேட்டா, புது பெர்ஸ்பெக்டிவ். புரியுது. இன்னைக்கு இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் தான். யூ இமேஜின், நான் இதையே நான் வந்து அவ்வளோ டெப்த்தில் சொல்கிறேன்னா, ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் எவ்ரி டே. எனக்கு ஏன் ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிறேன்னா கூட இவங்கெல்லாம் சுற்றி இருக்கனால தான். இவங்க எல்லாம் குரூப்பில் மாற்றி மாற்றி பேசும்போது நான் ஒட்டு கேட்டு தான் கற்றுக்கிறேன்.
ஓகே இவர் என்ன பேசுறாரு, இவர் என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்கன்னு போது எவ்ரிபடி இஸ் பிரிங்கிங் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, அப்போ இந்த பீப்புள் நடுவில் இப்படி உட்காந்து நாம பேசலன்னா கூட ஃபர்ஸ்ட் சும்மா உட்காந்தா கூட கற்றுப்போம். யூ வில் ஜஸ்ட் லேர்ன். ஓ இவங்க அது இது பண்ணுறாங்க, நடுவில் வந்து அதை நான் பண்ணட்டுமா பாஸ் அப்படின்னு ரொம்ப நேரமாக பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருந்துக்கா சரி பண்ணு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் வே யூ கேன் ஆக்சுவலி இன்ஜினியர் ஓன் ஸ்டார்ட் அப். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக அப்படியே ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துட்டு அப்புறம் இந்த ஒரு டீல் நான் எடுத்து பண்ணவா அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்துடும். அதுக்கப்புறம் தேர் வில் பி அ சேஞ்ச். சரி அதுக்கப்புறம் அவங்க அதை கன்டினியூ பண்ணணும், மொமெண்டம் மேலே பில்ட் பண்ணணும் எல்லாம் இருக்கு. பட் அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் இட் வாஸ் ஜஸ்ட் பிகாஸ் தேவர் இன் த ரைட் ரூம் அந்த ரைட் டைம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஏர்லியாகவே பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லாவே தெரியும், அந்த கான்வர்சேஷனோடவே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும். எனக்கு இவங்க லைஃப் யார்டையும் மூலமாக தெரிய ஆரம்பிக்கணும் போது அந்த சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை தான் வெளில இருந்து பார்க்குறவங்க லக்குன்னுவாங்க. அவருக்கு இவர் தெரிஞ்சது இவருக்கு தெரியும்னா அது எப்படி தெரிஞ்சது, அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்கணும்ல. புரியுது. இதுதான் இங்கே தான் ரெண்டாவது தாட் வந்தது. ஸோ இங்கே இது சொல்லும்போது ஸோ ஒரு காமிக் ஒன்று இருக்குது, பிக் பாண்டா அண்ட் டைனி பேர்டுன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த காமிக்கில் வந்து திஸ் அ கொஸ்டின். இது வந்து எப்படின்னா அந்த ஃபிலாசபிக்கல் நோட்டில் போகும். ஸோ அந்த டைனி பேர்ட் வந்து பிக் பாண்டாட்ட அந்த கொஸ்டின் கேட்கும், ஆர் தி அதர் வே அரவுண்ட், ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர். பட் அந்த டைலாக் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம். இஸ் இட், ஸோ நமக்கு ஜென்ரலாக ஒரு கேள்வி இருக்கும்ல, இஸ் இட் த டெஸ்டினி, இஸ் இட் த டெஸ்டினேஷன் ஆர் த ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கும்போது அந்த பாண்டா சொல்லும், இட் இஸ் த கம்பெனி, நாட் த டெஸ்டினேஷன் நாட் த ஜேர்னி, இட் இஸ் த கம்பெனி. யாரு கூட இருக்காங்க, நீங்கள் யார் கூட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். மற்ற ரெண்டும் இட்ஸ் பார்ட் ஆஃப், ஏன்னா எல்லாருமே அதை பண்ண போகிறாங்க, எல்லாருமே ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண தான் போகிறாங்க. பட் ஹூம் யூ ட்ராவல் வித். சூப்பர் சூப்பர். யா நைஸ். இந்த க்ளோஸர் போதுமா இல்லை இது என்ன ஹைப் இன்ஜினியர் ரைட்டு? ஓகே பட் சி ஐ ஹேட் ஸோ மச் ஃபன். எனக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சா? ஆமா எனக்கு தெரிஞ்சு பிஎம்எஃப்னா என்னன்னு தெரிஞ்சவங்க கூட பார்த்ததுக்கு அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. நான் நடத்திட்டு இருந்தா அது இல்லை, இவனுக்கு என்னடமோ சொல்றானுங்க. நீங்க அதை சொல்லுங்க ப்ரோ, பிஎம்எஃப்க்கு பிஎம்எஃப் இல்லை நீங்க. ஆமா இது பட் ஸ்டில் see I'm trying to observe. So இங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அப்சர்வ் பண்ணணும். ஓகே ஸோ somebody is saying something, somebody is trying நான் நைட் ஃபுல்லாக போயிட்டு இது எல்லாத்தையும் கூகுள். ஸோ I'm built like that. So எனக்கு இது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ hope we had that fun too. Definitely. நீங்க நோ சொல்லக்கூடாதுன்றதுனால நான் பட் see what இங்கே நடந்தது எனக்கு இன்னும் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்ட். ஸோ that is the people. So but as far as that I'm concerned, I'm happy. Super. So let's wrap up that. Super jolly. Thank you. Bye. So this is Deepak, this is Sanjeev, that's Hamid, Karthik Maniganda and Akash. Bye.